So yes, வணக்கம் 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 வணக்கம். Good evening, good evening, good evening to all Rakana. Good evening, good evening, good evening. Yeah. Good evening, good evening, good evening, good evening, good evening. Just a minute, okay. Yeah. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? How are you all? Hi. முன்னாடி நான் சொல்றதெல்லாம் கேக்குதா? ஏவி கிளியரா இருக்கா சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றது கேக்குதா? ஏவி கிளியரா இருக்கா? என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? வீடியோலாம் சூப்பர் கிளியரா இருக்கா? சூப்பர். ஹாய் டாக்கனா பியாரி. Yes. குட் தேங்க்யூடா அப்போ எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கும் வருங்கால டாக்டர்ஸ் அனைவருக்குமே எல்லாருக்குமே என்னது குட் ஈவினிங் டாக்கண்ணா. ஓகே கேட்குதாடா? ஓகேடா அருமை. ஓகே எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபைனா எல்லாருமே ஃபைனா? ஜஸ்ட் மினிட்ஸ் சின்ன டிலே ஆகி போச்சு, அதனால தான் நம்ம 5:30 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம முடிச்சிருவோம். ஒன்றும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. எவ்வளோ தான் லேட்டாக ஆரம்பித்தாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இல்லை, அதே மாதிரி நம்ம எவ்வளோ தான் லேட்டாக ஆரம்பித்தாலும் நம்ம கரெக்டாக டைமுக்கு முடிச்சிருவோம். ஓகேவா? தேங்க்யூடா கண்ணா. ஓகேவா? ஓகே யா ஃபைன். ஓகே, அப்போ இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமாலிகூல்ஸில் இருக்கக்கூடிய 100 கொஸ்டின்ஸ். நம்ம ஈவினிங் டைம் ஆனாலே சில கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் தான் பார்த்துருக்கோம். இந்த மார்க் டெஸ்ட் பேஸ் பண்ணி சில கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோமாலிகூல்ஸ். சார் இன்னைக்கு எத்தனை கொஸ்டின் சார் பார்ப்பீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 90 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? 90 to 100 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம அந்த பேஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ் ஓகே யா ஓகேவா பார்த்துடலாமா? ஷல் வி ஸ்டார்ட்? எக்ஸாம்ஸ் வர போயிட்டுருக்கோம். எஸ், February 12th படிக்கிறவங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரப்போகுது. எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரிப்பேர் ஆகுங்க. ஒன் பை ஒன் நல்லா பண்ணிட்டு இருங்க. ஓகேவா? ஹாய்டா தாரணி. ஹாய். எஸ்டா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போட்டுவிட்டுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே நம்ம அசைன்மெண்ட்டை ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? புதுசாக யாரும் வரல, எல்லாம் பழைய ஆளுங்க தான் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண மறந்துடக்கூடாது. அசைன்மெண்ட் டெய்லி நம்ம கிளாஸ் கொடுக்கும்போது நம்ம ஒரு அசைன்மெண்ட் கொடுப்போம். அந்த அசைன்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரே நிமிஷம். ஓகேவா? அதே மாதிரி இன்னைக்கான அசைன்மெண்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு. பிரேக் கிடைக்கும் போது அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா கண்ணா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு ஃபயர் போட்டுருங்க பாப்பா. அப்படியே செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஃபயர் ஒன்று போட்டுருங்க. குட்டியாக ஒரு ஃபயர் போட்டுருங்க. எஸ். நம்ம கொஸ்டின்ஸுக்கு மூவ் ஆன் பண்ணிடலாம் கண்ணா. இன்னைக்கான முதல் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எஸ் ஓகே தேங்க்யூ. நெருப்பு போட்ட நல்ல உள்ளங்களுக்கும் ஹார்ட் போட்ட நல்ல உள்ளங்களுக்கும் லைக் போட்ட நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி ராக்கண்ணா. ஓகே, அப்போ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 of the following statement about enzymes are correct and 1 is wrong. நல்லா பார்த்துக்கோங்க. 3 கரெக்டா, என்சைம்ஸை பற்றி வரக்கூடியதுல 3 கரெக்டா, 1 தப்பா இருக்கான். ஓகேவா? which one is wrong? அவன் என்ன கேட்டிருக்கான்? எந்த ஒன் ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். என்ன சார் இப்படி குழப்பி கேட்டிருக்கா? நம்ம அப்படி தான் கேட்போம். ஓகேவா? அவன் லைட்டாக இப்படி குழப்பி தான் கேட்டிருக்கிறது அவன் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? எஸ் சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கேட்டிருக்கான். எந்த ஸ்டேட்மெண்ட்? இல்லை படிச்சு பார்த்து சொல்லுங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்ட், ராங்கான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியா? லோட் ஆகிக்கிட்டே இருக்கா? சர்ரா ஓகே. இப்போ இதில் பாருங்க, என்சைம்ஸ் ஆப்ஷன் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் ரிக்வயர் ஆப்டிமம் pH ஃபார் அ மேக்ஸிமல் ஆக்டிவிட்டிக்கு ஒரு ஆப்டிமம் pH தேவைப்படுது அப்படின்னாங்க. ஆப்ஷன் பி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது என்சைம்ஸ் ஆர் denatured at a higher temperature but in certain exceptional organizations they are effective even at a temperature at 80 to 90 degrees Celsius அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது என்சைம்ஸ் ஆர் ஹைலி ஸ்பெசிஃபிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க மோஸ்ட் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் பட் சம் லிபிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த என்சைம்ஸ் ப்ரோட்டீனாக இருக்குமா பட் சம்
ஆர் லிபிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ராங்கான ஆன்சராக கன்சிடர் பண்ணிருக்கோம். ஆப்ஷன் டி தான் நம்ம ராங்கான ஆன்சரை கன்சிடர் பண்ணிருக்கோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் த என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன் பட் சம் ஆர் ஆர்என்ஏ என்சைம்ஸ் அப்படின்னு, லிபிட்ஸ் வராது பட் சம் ஆர் ஆர்என்ஏ என்சைம்ஸ்னு வரலாம். ஆர்என்ஏ என்சைம்ஸ் என்னது, ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன், ஆல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் நாட் என்சைம்ஸ் அப்படி பேஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ ஆர்என்ஏ என்சைம்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா, என்னது ரைபோசைம், ரைபோசைம் அப்படின்னு வருது. ஸோ அந்த பிரச்சனை பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் தப்பான ஆன்சர் ஆக போகுது. ஓகேவா, ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர். ஓகேங்களா, பிளிங்க் பிளிங்க் ஆயிட்டு வருதா, என்னதுடா பிளிங்க் பிளிங்க் ஆயிட்டு வருது, கரெக்டாக தானே வருது. கரெக்டா இல்லையா? கரெக்டாக தாங்க என்ன இருக்குது, இட்ஸ் கரெக்ட் ஒன்லி. ஓகேவா, கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா, கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி தான் நம்ம தப்பான கேள்வியாக பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா என்ன கேட்டிருக்கான், விச் ஒன் இஸ் த ராங் ஆன்சர் தான் கேட்டிருக்கான், விச் ஒன் இஸ் த ராங் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் நம்ம தப்பான சொல்லிருக்கோம். ஓகேவா, ரைபோ என்சைம்ஸ் தான் வந்துட்டு இருக்கோம். ஓகேவா, ரைபோசைம் அப்படி நம்ம சொல்லிருக்கோம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஒன் இஸ் த மோஸ்ட் அபுண்டன்ட் ப்ரோட்டீன், விச் ஒன் இஸ் த மோஸ்ட் அபுண்டன்ட் ப்ரோட்டீன் இன் த அனிமல் வேர்ல்டு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். சொல்லுங்க பார்ப்போம், எது வந்துட்டு அனிமல் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் அபுண்டன்ட் ப்ரோட்டீன் அப்படி நம்ம கன்சிடர் பண்றோம். விச் ஒன் இஸ் த மோஸ்ட் அபுண்டன்ட் ப்ரோட்டீன், விச் ஒன் இஸ் த மோஸ்ட் அபுண்டன்ட் ப்ரோட்டீன் இன் அனிமல் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும். எஸ் 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 டாக்கன் எஸ் டாக்கன் எஸ் எஸ் டா யா யாடா தருண் பியாரி கலக்கிட்டீங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்ததே இல்லை, என்ன பிசி மாதிரி கிடக்குது. ஸோ கொலேஜன் ஆப்ஷன்ஸ் மாதிரி போய் கிடக்குது. பட் ஆப்ஷன் பி கொலேஜன் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், மோஸ்ட் அபுண்டன்ட் ப்ரோட்டீன் அனிமல் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் அபுண்டன்ட் ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய என்னவா இருக்கு, கொலேஜனாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி மாறி இருக்கா, சரி ஓகே ஆப்ஷன் சினே வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, கொலேஜன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பயோமாலிகூல்ஸ் இஸ் கரெக்ட்லி கேரக்டரைஸ்ட், எந்த ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பயோமாலிகூல்ஸ் வந்து கரெக்ட்லி கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்க கரெக்ட்லி கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க, which one of the following is correctly characterized. எதிராக கரெக்ட் கேரக்டரைஸ் இருக்கு, சொல்லுங்க. என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பால்மிட்டிக் ஆசிட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வித் 18 கார்பன் ஆட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடினிலிக் ஆசிட் அடினோசைன் வித் ஏ குளுக்கோஸ் பாஸ்பேட் மாலிகூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆலைன் அமினோ ஆசிட் contains an amino group and an acidic group anywhere in the molecules அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படி போகும்போது லெசித்தின் a phosphorylated glyceride found in a cell membrane அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன வரலாம், என்ன ஆப்ஷனா வரலாம், சீக்கிரம் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் சொல்லுங்க. தெரியலையா இங்க பாருங்க, ஆப்ஷன் டி லெசித்தின் a phosphorylated glycine found in a cell membrane, அதுதான்
கரெக்டாக பேர் இருக்குது ஓகேவா. ஆப்ஷன் டி தானே இருக்குது, கரெக்டாக பேர் இருக்குது ஓகேவா. சில லிப்பிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸும் ஃபாஸ்போரிலேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும் ஓகேவா. ஃபாஸ்பரஸ் இல்லைனா ஃபாஸ்போரிலேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃபாஸ்பரஸ் இல்லை ஃபாஸ்போரிலேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஓகேவா. அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எங்க பார்க்க முடியும் அப்படின்றது கேட்டிங்கன்னா செல்லா மெம்பரேன்ல பார்க்க முடியும். அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எங்க பார்க்க முடியும், செல் மெம்பரேன்ல நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் லெசித்தின் அப்படின்றது ஓகேவா. அதுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த லெசித்தின் அப்படி நம்ம கன்சிடர் பண்றது ஓகேவா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி ஓகேவா. சூப்பரா தரும் ஓகே. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே. ஆப்ஷன் டி தான் சரியான கரெக்டான கேள்வி ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா. அடுத்த கேள்வி என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, for its activity carboxypeptidase requires. கார்பாக்சிபெப்டிடேஸ் வந்து ஆக்டிவிட்டிக்கு என்ன தேவை அயனா, நியாசினா, காப்பரா, ஜிங்கா. ஃபார் த ஆக்டிவிட்டி கார்பாக்சிபெப்டிடேஸ் ஆக்டிவிட்டிக்கு என்ன தேவை? அயனா, நியாசினா, காப்பரா, ஜிங்கா. ஒரு நிமிஷம். ஓகேண்ணா ஓகேடா மனு ஓகேடாங்கண்ணா போயிட்டு வாங்க. ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜிங்க் தான். ஜிங்க் இஸ் அ கோஃபேக்டர். ஜிங்க் தான் கோஃபேக்டரா ஆக்ட் ஆகுது. எதுக்கு வந்து ஜிங்க் கோஃபேக்டரா ஆக்ட் ஆகுது? கார்பமினோஸ் பெப்டிடேஸ்க்கு. ஆப்ஷன் டி ஜிங்க் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஓகேவாக்கண்ணா. எது கரெக்ட் ஆன்சர் பார்த்துருக்கோம்? ஜிங்க் இஸ் அ கரெக்ட். ஜிங்க் தான் எப்படி ஆக்ட் ஆகுது? கோஃபேக்டரா வந்து ஆக்ட் ஆகுது ஓகே. ஜிங்க் தான் என்னது? கோஃபேக்டரா வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே. சூப்பர் தரும் ஓகே. ஆப்ஷன் டி தான் நம்ம சரியான ஆன்சரா பார்த்துருக்கோம். ஆப்ஷன் டி இஸ் அ வெரி 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 ரைட் ஆன்சர் ஓகே. யா ஓகே. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா. அடுத்த கேள்வி என்னவா இருக்குன்றத பார்த்தலாமா. அடுத்த கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி முக்கியண்டா எல்லாம் எங்கூடயே அப்படியே அந்த ஃப்ளோலயே வந்துருங்க. The essential chemical components of many coenzymes are protein, nucleic acid, carbohydrates, vitamins. The essential chemical components of coenzymes are என்ன ஆப்ஷன் இருக்கு? proteins, nucleic acid, carbohydrates, vitamins. Essential chemical components of many coenzymes. Coenzymes வந்தாச்சு. coenzymes என்னது? coenzymes நமக்கு தெரியும், loosely attached organic parts நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? coenzymes என்ன வரும்? loosely attached organic components. அது எதால கான்ஜுகேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். எஸ்டா சூப்பரா ஓகேவா. பார்ட்ஸ் கான்ஜுகேட் enzymes were derivatives of. எங்க இந்த derivatives ஆகுது? derivatives of option D vitamins. Vitamins is the correct answer. சூப்பரா தரும் ஓகேவா. ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் டி விட்டமின் இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே. ஆப்ஷன் டி விட்டமின்ஸா சரியான ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. இப்போ தெரியலனா பரவாயில்ல, நோட் பண்ணி வச்சோம். ஒரு விஷயம் நமக்கு தெரியாததுனால ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியதான் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதும் ஒரு இடத்துக்கு கற்றுக்கிறதும் ஓகேவா. இங்கே எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா அப்பயே நம்ம எதை கற்றுக்க போகிறோம், என்ன இது பண்ண போகிறோம்? நமக்கு ஏதாவது விஷயம் தெரியாமல் இருக்கணும், தெரியாத விஷயத்தை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கணும். வாழ்க்கை ஃபுல்லாக எல்லாம் தெரிஞ்சவன் யாரும் இல்லை, எதுவுமே தெரியாதவன் யாரும் இல்லைன்னு நான் அடிக்கடி சொல்கிறேன். இந்த இதில் எல்லாமே தெரிஞ்சவன், எனக்கு எல்லாமே தெரியும். அவனோட சப்ஜெக்டாகவே இருக்கலாம். இப்போ அவனோட சப்ஜெக்ட்லேயே அவன் பெஸ்ட்டாக இருப்பானா? இல்லை இருக்க மாட்டான். அவனுக்கு தெரியாது, அவனோட சப்ஜெக்டில் நிறைய இருக்கலாம். அதேமாதிரி
ஒருத்தனுக்கு எதுவுமே தெரியாது அந்த ஒரு சப்ஜெக்ட்டை பொறுத்து எந்த ஒரு ஐடியாலுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும், ஏதாவது ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், புது புது விஷயம் நம்ம கற்றுக்கிட்டே வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா, சும்மா இதாகிட்டு உட்காந்துருக்க கூடாது, புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே வந்துட்டு நம்ம புதுசாக கற்றுக்கிறது இன்னைக்கு நேற்றை விட இன்னைக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கா, இன்னைக்கு விட நாளைக்கு அதிகமாக படிக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டியோட தான் நம்ம டெய்லியும் வந்து அப்ரோச் பண்ணணும். ஓகே, ஸோ அதை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் இதுக்கு கரெக்டான ஆன்சர் எதாவது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஎன்சைம்ஸ் வந்து கான்ஜுகேட் பண்ணி பார்ட் ஆஃப் த ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் கான்ஜுகேட் ஏதோ டெரிவேட்டிவ்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம், விட்டமின்ஸோட டெரிவேட்டிவ்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். சூப்பராக தரும். ஓகேங்களா, ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த பெண் குயினா ஒரு பெண் குயின் பண்ணது அதுவும் பல வருஷத்து இல்லைங்களா, அந்த பெண் குயின் உயிரோடு இருக்கா கூட இல்லையா கூட தெரியல. ஓகே, அது பல வருஷத்துக்கு முன்னாடி மவுண்டனை பார்த்து ஓடி போயிடுச்சு. நம்ம பசங்க இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்போ நடக்கும், எது எப்போ வேணாலும் நடக்காம போகலாம் அப்படின்றதுக்கு பற்றி நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணுவோம், அது இம்பாக்ட் வந்து இன்னைக்கே கிடைக்குமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுட்டாக தான் இருக்கும். பட் என்னைக்காவது ஒரு இம்பாக்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அது கூட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இந்த பெண் குயின் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பெண் குயின் ஃபேமஸ் ஆன அளவுக்கு வேறு எதுவும் ஃபேமஸ் ஆகல பார்த்தீங்களா. அதான் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோமாலிகூல்ஸ் கைட்டின்ஸ். மேக்ரோமாலிகூல்ஸ் கைட்டின்ஸ் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நைட்ரஜன் கண்டெய்னிங் பாலிசாக்கரைட்ஸ் ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாஸ்பேட் கண்டெய்னிங் பாலிசாக்கரைட் அண்ட் ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா சல்ஃபர் கண்டெய்னிங் பாலிசாக்கரைட், ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் பாலிசாக்கரைட். மேக்ரோமாலிகூல்ஸ் கைட்டின் என்னவா இருக்கும், என்னவா கண்ணா இருக்கலாம். மேக்ரோமாலிகூல்ஸ் கைட்டினா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. மேக்ரோமாலிகூல்ஸ் கைட்டினா நம்ம எதை கன்சிடர் பண்ணுவோம், மேக்ரோமாலிகூல்ஸ் கைட்டின். கைட்டின்னா என்னது, கைட்டின் நம்ம என்ன சொல்லிருக்கோம், N-அசிட்டைல் கிளைகோசமைன் படிச்சிருப்பீங்களா. N-அசிட்டைல், ஒரு நிமிஷம்டா, சாரி N-அசிட்டைல் குளுக்கோசமைன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா, N-அசிட்டைல் குளுக்கோசமைன் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது நைட்ரஜன் என்ன பேஸா இருக்கணும், என்ன வந்திருக்கீங்க N-அசிட்டைல் கொடுத்துருக்காங்க. N-அசிட்டைல் என்னது, நைட்ரோஜன் கண்டெய்னிங் பாலிசாக்கரைட்ஸ். கைட்டின் என்னவா இருக்க போகுது, நைட்ரோஜன் கண்டெய்னிங் பாலிசாக்கரைடா இருக்க போகுது. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ நைட்ரோஜன் கண்டெய்னிங் பாலிசாக்கரைட்ஸ் நம்ம என்ன சொல்றோம், மேக்ரோமாலிகூல் கைட்டின். ஏன் அப்படி சொல்றோம், நம்ம N-அசிட்டைல் குளுக்கோசமைன் தான் சொல்லுவோம், எதை நம்ம சொல்லுவோம் கைட்டின். அப்ப அது என்ன இருக்கு, N-அசிட்டைல் என்னது, நைட்ரோஜன் கண்டெய்னிங் பாலிசாக்கரைட்ஸ். ஓகேவா கண்ணா, சூப்பர். தருண், கார்த்திக், பியாரி கலக்கிறீங்க. பிருத்திவிராஜ் சூப்பர் ராகண்ணா. ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் a பர்ஃபெக்டான கரெக்டான ஆன்சர். ஓகேவா கண்ணா, சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாமா. அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்குன்றதை பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் இதை பத்தி பேசுது அப்படின்றது பார்க்கும்போது a phosphoglyceride always made up of எதனால மேட் அப் இருக்கும், phosphoglyceride is always made up of. phosphoglyceride எதனால மேட் அப் இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. phosphoglyceride எதனால மேட் அப் இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. எதனால மேட் அப் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். நல்லா பாருங்க ஆப்ஷன்ஸ் நல்லா பாருங்க. ஆப்ஷன்ஸ் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது only a saturated fatty acid esterified to a glycerol molecules to which a phosphate group is also attached அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது only an unsaturated fatty acid esterified to the glycerol molecule to which a phosphate group is also attached அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது a saturated and or unsaturated fatty acid esterified to a glycerol molecules to which a phosphate group is also attached அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது saturated and unsaturated fatty acid esterified to the phosphate group which is also attached to the glycerol molecules அப்படி கொடுத்திருக்காங்க. சோ இத பாக்கும்போது இது கரெக்ட்டா இருக்கு.
சின்ன நெட்வொர்க் எரரா சின்ன நெட்வொர்க் எரர் அதனால தான் ஒரு நிமிஷம் இருங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா unsaturated and saturated நீங்கள் சொல்கிறது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா unsaturated fatty acid esterified to a glycerol to which a molecule to which phosphate group is also attached. Unsaturated and saturated fatty acid esterified ஆகுது எங்க based on a molecule acid phosphate group எங்க அட்டாச் ஆயிருக்கு அதை பொறுத்து ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்டான ஆன்சராக பார்த்துருக்கோம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா டேய் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்டா போ வரசன் நான் சொல்லியிருக்கேன்ல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கவலைப்படாதீங்க ஓகேங்களா வில் லுக் இன் டு இட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் தமிழில் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேவா டே தருண் அது வந்து இப்படி இருக்கும் ப்ரொபோசிஸ் வந்ததுக்கு அப்புறமா கீழே தான் இந்த காலர் ரீஜன் வந்துட்டு இருக்கும் இந்த ஸ்டோமோ கார்டு வந்துட்டு அப்படியே அரைஸ் ஆகி வந்துட்டு இருக்கும் அப்படின்னா இருக்கும் அரைஸ் ஆகி வந்துட்டு இருக்கும் ஓகேவா நீங்க காலர் ரீஜனே படிங்க கொண்டாந்து படிங்க காலர் ரீஜனே படிங்க பட் ப்ரொபோசிஸ் கிளாண்ட்ல இருந்து காலர் ரீஜன் வரைக்கும் வந்துட்டு இருக்கும் டுவர்ட்ஸ் இது வந்துட்டு இருக்கும் ஸ்டோமோ கார்டு பெலங்கோ கிளாஸஸ்ல தான் ஒரு அனிமல் கிட்ட பெலங்கோ கிளாஸஸ்ல வந்துட்டு அது கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம காலர் ரீஜனே படிக்கலாம் ஓகே என்சிஆர்டி பேஸ்லேயே நம்ம படிங்க காலர் ரீஜனே படிச்சுக்கோம் ஓகேங்களா அதை நம்ம காலர் செல்ஸ் அப்படின்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம் இல்லை ப்ரொபோசிஸ் ஸ்டோமோ கார்டு வர்றத ஓகேங்களா ப்ரொபோசிஸ் கிளாண்டை பேஸ் பண்ணி வர்றது ஓகேங்களா ப்ரொபோசிஸ் கிளாண்டை பேஸ் பண்ணி வர்றதுனால நீங்கள் என்ன படிங்க காலர் ரீஜனே படிச்சுக்கணும் காலர் ரீஜன்ல இருந்து அரைஸ் இருக்கு அப்படின்னு படிச்சுக்கோங்க ஓகேவா கண்ணா எஸ் ஓகேடா கண்ணா இப்போ நம்ம அடுத்த கேள்வி என்ன பார்த்துலாமா அடுத்த கேள்வி எதை பற்றி பேசுன்னு பார்த்துருவோம் அடுத்த கேள்வி எதை பற்றி பேச அப்படின்னு பார்த்தீங்கன்னா transition state structure of the substrate formed during the enzymatic reaction is transition state of the structure of the substrate formed during the enzymatic reaction is என்னவா இருக்கும் transient but stable permanent but unstable transient and unstable இல்ல permanent and stable yes எதுவா இருக்கும் transient but stable transient and unstable yes da super ஓகேவா transient and unstable conditionல இருந்துட்டு இருக்கும் எப்படி இருந்துருக்குமா transient and unstable conditionல தான் இருந்துட்டு இருக்கும் transient and unstable conditionல இருந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஏன்னா transition state தான் நம்ம என்ன சொல்றோம் intermediate state நம்ம கன்சிடர் பண்ணுவோம் எப்படி கன்சிடர் பண்ணிருப்போம் intermediate stage நம்ம கன்சிடர் பண்ணிருப்போம் ஓகே தானே சூப்பர் கார்த்திக் அண்ட் தருண் ஓகேங்களா ஸோ இன்டர்மீடியட் ஸ்டேட் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் அதான் நம்ம என்ன பண்ணுது இன்டர்மீடியட் ஸ்டேட் அது என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ் ஓகேவா என்சைமேட்டிக் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி வருது ஓகே என்சைமேட்டிக் பேஸ் பண்ண பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணி வர்றதுக்கு யூஸாக இருக்குது என்ன இது பண்ணுறது என்சைமேட்டிக் பேஸான பயோகெமிக்கல் ரியாக்ஷன் மறந்துடக்கூடாது ஒரு விஷயம் படிக்கும்போது எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணி படிக்கும் என்சைமேட்டிக் பேஸான பயோகெமிக்கல் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி வரதுனால எப்படி இருக்கு transient and unstable conditionல இருக்கு எப்படி இருக்கு transient and unstable conditionல இருந்துட்டு இருக்கு so it's going to be option C is the correct answer ஓகேவா option C is the correct answer பார்த்துட்டு இருக்கோம் சூப்பரா தருண் and கார்த்திக் ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா அடுத்த கேள்வி என்னவா இருக்குன்றது அடுத்த கேள்வி என்னவா இருக்கு பாக்கும்போது which one of the following is non reducing carbohydrates இது வந்துட்டு non reducing carbohydrates அப்படின்றாங்க இது வந்துட்டு non-reducing carbohydrates, maltose, sucrose, lactose, ribulose, bisphosphate, which is called as a non-reducing carbohydrates. Okay டா நீ போட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணி விடுங்க ஓகே போட்டோ எடுத்து மெயில் பண்ணி விடுங்க I will clear it out ஓகே தருண் எதிரா வரும் நான் ரெடியூசிங் கார்போஹைட்ரேட்ஸ்னால எது வந்துட்டு இருக்கணும் ஆப்ஷன் பி சுக்ரோஸ் தான் கரெக்டான ஆன்சரா இருக்க போகுது ஆப்ஷன் பி சுக்ரோஸ் தான் கரெக்டான ஆன்சரா இருக்க போகுது ஓகேவா ஆப்ஷன் பி சுக்ரோஸ் தான் குட் ஈவினிங் டா குட் ஈவினிங் சதீஷ்
Satish என்ன Satvik Sandra sarra ஓகேவா so it's going to be option B தான் நம்ம எதனால நான் நான் reducing carbohydrates சொல்லிட்டு இருக்கோம் என்ன சொல்லிருக்கோம்னா anormeric carbon undergo reaction anormeric carbon will undergo reactions both இது இல்ல ரெண்டுமே என்னது reaction undergo பண்றதுனால தான் we call it non reducing sugars as a sucrose we call it as a non reducing sugar so option B is the correct answer okay okay super Pyari Tarun கலக்கிட்டீங்க okay so option B is the right answer okay வா yeah okay yes நம்ம next question பார்த்தலாமா we'll move on to the next question அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத பாக்கும்போது what is the next question type is based on பார்க்கும்போது select the options which are correct with respect to the enzymatic reactions enzymatic actions பேஸ் பண்ணிட்டு என்னென்ன ஆப்ஷன்லாம் கரெக்ட்டா இருக்கு அத பேஸ் பண்ணி சொல்றேன் ஓகேவா enzymatic action reaction என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கு அத பேஸ் பண்ணி கேக்குறாங்க substrate bind with the enzyme at active sites அதுவா நல்லா பாத்துக்கோங்க கரெக்ட் கேக்குறானா நாட் கரெக்ட் கேக்குறானா அப்படின்றது addition of locked-on succinate does not reverse the inhibition of succinic dehydrogenase but malonate. A non-competitive inhibitor binds the enzymes at a site of a distance from that which binds the substrate. Malonate is a competitive inhibitor of succinate dehydrogenase. நானும் ஃபீல் பண்ணிருக்கேன்டா டேய் நானும் ஃபீல் பண்ணிருக்கேன்டா ஓகேங்களா ஓகேவா ரைஸ் சாப்பிடுவாங்க சில பேர் என்ன பரோட்டா சாப்பிடுவாங்க ஓகேங்களா இது கார்பு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா சாப்பிடுவாங்க பரோட்டா என்ன பரோட்டாவும் சிக்கன் வந்து சாப்பிடுவாங்க ஓகேவா அது அதிகமாக கார்ப் ஆயிரப்போகுது நானும் ஃபீல் பண்ணுறேன் சுகர் கட்டு தான்டா சொன்னீங்க ரைஸ் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னா எங்கே உங்களுக்கு தெரியுது சும்மா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் ஃபேமஸ் ஆச்சுன்னா அது ஒன்று போட வேண்டியது ஏதாவது ஒரு செலிபிரிட்டிஸ் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி நம்மளோட ஆட்டம் போட வேண்டியது ஓகே யா சார் இதுக்கு சொல்லுங்க பாப்போம் என்ன இருக்கு போது ஆப்ஷன்ஸ் ஓ மை காட் ஜஸ்ட் a minute yeah addition of locked-on succinate does not reverse the inhibition of succinic dehydrogenase by malonate அப்படினு கொடுத்திருக்கான் ஓகேவா அவன் என்ன கேட்டிருக்கான் நாட் கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் தான் கேட்டிருக்கான் என்ன கேட்டிருக்கான் நாட் கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் ஓகேவா succinate dehydrogenase வந்துட்டு இன்ஹிபிட் பண்றதுக்கு இதனால malonate வச்சிட்டு succinate இத வந்துட்டு இன்ஹிபிட் பண்றதுக்கு பேஸ் பண்ணி கேட்டிருக்கான் ஓகேவா சோ does not reverse னு வந்திருக்கு ஓகேவா சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் not correct பேஸ் பண்ணி வந்திருக்கு so it's going to be option B is the தப்பான கரெக்ட்டான கேள்வி ஓகேங்களா ஓகேவா இது என்ன மாதிரியான இன்ஹிபிஷன்ஸ் பேஸ் பண்ணும் அப்படி பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் பேஸ் ஆன் இன்ஹிபிஷன் பேஸ் பண்றோம் ஓகேவா பேஸ் ஆன இன்ஹிபிஷனை நம்மளால பார்க்க முடியும் so it's going to be option B is the wrong answer okay not correct தான் தப்பான கரெக்ட்டான கேள்வி எதை பார்த்துட்டு இருக்கோம் option B தான் நம்ம தப்பான கரெக்ட்டான கேள்வியை பார்த்துட்டு இருக்கோம் ஓகே ஓகேனா சூப்பரா தரணும் ஓகேங்களா next question move on பண்ணலாம் அடுத்த question என்னவா இருக்க போகுது அப்படி பாத்தீங்கன்னா which one of the following biomolecules does have a phosphodiester bond phosphodiester bond உள்ள biomolecules எது which one of the biomolecules have a phosphodiester bond ரொம்ப ஈஸியா இதுல வந்துட்டு phosphodiester bond வந்து இருக்கும் என்னடா கண்ணா இருக்கும் where we can see the phosphodiester bond
என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? monosaccharides in a polysaccharides இல்ல amino acid in a polypeptide இல்ல nucleic acid in a nucleotide இல்ல fatty acid in a diglycerides. இதை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எங்க நம்ம இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வந்து பார்க்க முடியும். பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? பாஸ்போஎஸ்டர் பாண்ட் வேற, பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வேற. ஓகேவா? நியூக்ளிக் ஆசிட் இன் நியூக்ளியோடைடு, ஒரு நியூக்ளிக் ஆசிட் இல்ல நியூக்ளியோடைட்ல வந்துட்டு நம்ம இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வந்து பார்க்க முடியும். என்னது? டைஎஸ்டர் பாண்ட். அதாவது இங்க ஒரு நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், இங்க ஒரு நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். இந்த ரெண்டு நியூக்ளிக் ஆசிடுமே அட்டாச் ஆகும் தெரியுமா? அட்டாச் ஆகிற பொசிஷன் என்னது? 5 பாஸ்பேட் அண்ட் 3 கார்பாக்சில் குரூப். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்பை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு நடுவில் வந்து கிரியேட் ஆகிற பாண்ட் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைகோசிடிக் பாண்ட் இருக்கு, பாஸ்போஎஸ்டேட் பாண்ட் இருக்கு, பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இருக்கு. பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்னது ரெண்டு நியூக்ளியோடைடு கான்சிக்யூட்டிவா பேஸ் பண்ணி, நியூக்ளிக் ஆசிடை பேஸ் பண்ணி வர்றதுனால தான் இது பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவாக்கண்ணா? ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்டான ஆன்சரா பார்த்துருவோம். சூப்பரா தர்ஷினி, பியாரி. ஓகேங்க, சூப்பரா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் நம்ம பார்த்துருக்கோம். ஆப்ஷன் சி தான் நம்ம என்ன சொல்றோம்? கரெக்டான ஆன்சரா பார்த்துருக்கோம். ஓகேவாக்கண்ணா? எஸ்டா. ஓகேவா? ஒரு 16 கொஸ்டின் முடிச்சது, குட்டி 15 கொஸ்டின் முடிக்கும்போது நான் சொன்னேன். ஓகே, இன்னொரு 5 கொஸ்டின்ஸ் வந்துட்டு டயக்ராமேட்டிக் பேஸ்னால நல்லா எடுக்க முடியல. ஏன்னா நம்ம வந்துட்டு டைப் பண்ணி பேஸ் பண்ணி எடுக்கிறதுனால அந்த பிக்சர்ஸ் அப்படி நல்லா எடுத்து போட முடியும். நான் புக்கில் இருந்து தான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் இல்லையா, சில சர்டைன்ஸ் சாப்டர்ஸ் இவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்றது. ஓகே, அது நம்ம நீட் பக்கத்தில் வரும்போது நம்ம பேஸ் பண்ணிடுவோம். அதை மெகா மேரத்தான் பேஸ் பண்ணி ஒரு 300 to 400 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம டெய்லி பேஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம்? 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, 90 to 100 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈச் சாப்டர் பேஸ்லேருந்து ஒரு 90 to 100 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர்னா பயோமாலிகுல்ஸ்ல. ஸோ இதில் வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க தெரியும் சொல்ல மாதிரி. ஒரே ஸ்ட்ரெயிட் ஆன்சர் இருக்காம கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கேன். மோஸ்ட்லி ரொம்ப முக்கியமான கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த NTA அஃபிஷியல்ஸ் புக்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா? அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து சில புக்ஸ் நான் கன்சிடர் பண்ணி நான் படிச்சிட்டு இருக்க சில புக்ஸ்ல இருந்து உங்களுக்கு எடுக்கப்பட்ட கேள்வியாக வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியம்னா நோட் பண்ணிக்கோங்க. தெரியாத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேள்வியே அப்படியே வந்து நீட்ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இந்த கேள்வி சொல்ல. ஓகே, நம்ம இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண போற எல்லா கேள்வியும் சரி, நம்ம இனிமே ப்ராக்டிஸ் பண்ண போற முக்காவாசி கேள்வியிலே நீட்ல வந்து அதே HSL கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் கொஞ்சம் பவுடர் டிகிரி ஃபார்ம்லாம் பண்ணிட்டு அப்படியே வரதுக்கு நிறைய சான்ஸா இருக்கு. ஸோ தெரியாத நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? உங்களால கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண முடியல சார், அதாவது எந்த வெப்சைட்டில் போய் எடுக்கிறது? இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறீங்கன்னா நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நான் எந்தெந்த வெப்சைட் நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கேன் சார். நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க இன்ஸ்டியூட்டில் வந்து எனக்கு கொஸ்டின் கொடுக்குறாங்க. அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது போதுமா சார்? அது பார்த்தா நம்ம முன்னாடி சொல்லப்போ நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களோ, இல்லை எந்த அளவுக்கு நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் அவ்வளோ பண்ணுறீங்களோ, அப்போ தான் உங்களுக்கு உங்களோட probability of winning, probability of getting into a government seat வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் நிறைய பசங்க என்ன கேட்குறாங்க, எங்கே போய் தேர்றதுன்னு தெரியல சார். சும்மா NTA போய் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் என்ன கிடச்சிருமா, இல்லை ஜஸ்ட் ஏதாவது வெப்சைட்டில் போய் என்ன கிடச்சிருமா, இல்லை ஏதாவது புக்ஸ் வாங்கணுமா, அது வாங்கணுமா, இது வாங்கணும், செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கனால தான் நான் என்ன பண்ணிருக்கேன், நான் கன்சிடர் பண்ணிட்டு சில புக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு ஒரு சாப்டர் பேஸ்ல இருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அது நீட் பக்கத்தில் வர நம்ம மெகா மேரத்தான் பார்த்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சாப்டர் அரௌண்ட் 300 to 500 கொஸ்டின்ஸ் பாரு. நல்லா பார்த்துக்கோங்கன்னா 32 சாப்டர் இருக்கு நம்ம கிட்ட. எத்தனை சாப்டர் இருக்கு? பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 32 சாப்டர் இருக்கு. 32 சாப்டர்லயும் அரௌண்ட் ஒரு 300 கொஸ்டின்ஸ் ஈச் சாப்டர்ல பேஸ் பண்ணிட்டு ஒரு 300 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எத்தனை சாப்டர் பார்த்திருப்போம், எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்திருப்போம் கன்சிடர் பண்ணிப்போம். இது நம்ம எப்போ பார்க்க போறோம்னா டுவர்ட்ஸ் த நீட் என்ஜின். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வந்து மாக் டெஸ்ட் பேஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மாக் டெஸ்ட் மாக் எக்ஸாம்ஸ் மாதிரி கொஸ்டின் பிராக்டிஸ் மாதிரி நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஈச் சாப்டர்ல 100 கொஸ்டின்ஸ் 32 சாப்டர்ல இருந்து 100 கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம் ஈவினிங் பேசிஸ்ல. ஓகே, அந்த 5 to 6 hours இந்த ஈவினிங் ஸ்லாட்ல இருக்கட்டு அந்த 5 to 6 ஹவர்ஸ்ல 6 hours கூட போகாது, ஒரு 4 to 5 hours தான். ஓகே, 4 to 5 hours உள்ள டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு சாப்டர்ல இருந்தும் 100 கொஸ்டின்ஸ் நம்ம ஒரு சாப்டரா பார்த்துட்டு இருந்தோம். போன சாப்டர் நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம், ரெக்கார்டரா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சாப்டர் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது ஈகாலஜி பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு பேஸ் பண்ணி நம்ம அதிகமான கொஸ்டின்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கேன். எடுத்துட்டு நான் 300 சாப்டர் எடுத்து இன்னைக்கு நான் 300 கொஸ்டின்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்காது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம். நீட்டு பக்கத்தில் வரும்போது நம்ம டக்குன்னு படிச்சிட்டோம். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து ஏன் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா டக்குன்னு ஞாபகம் இருக்கும், டக்குன்னு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம். அப்புறம் டக்குன்னு படிச்சு நம்ம டக்குன்னு எக்ஸாம் எழுதி ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ நீட் பக்கத்தில் வரும்போது நம்ம ஒரு 300-400 கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்கூல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்கூல் ஸ்டஃப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதை படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஜஸ்ட் 100 கொஸ்டின் 100 கொஸ்டின்ஸா ஒரு சாப்டர்ல பேஸ் வந்து 100
நூறு கொஸ்டின்ஸ் தான் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா. ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது தெரியல தெரியாமல் இருக்குமோ அந்த கொஸ்டின்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே கேள்விகள் கேட்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு ஓகே. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக கூட இருக்கலாம், இல்லை மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸாக இருக்கலாம், இல்லை கன்ஃபியூஷன் ஸ்டேட்டான கொஸ்டின்ஸாக இருக்கலாம். நம்ம எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஏன்னா ஒரு சாப்டர் நம்ம 300 கொஸ்டின்ஸ் பார்க்கறோம்னா இந்த ஜென்மத்தில் கேட்டிருக்க மாட்டான். ஒரு சாப்டர் 300 கொஸ்டின் ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் சில சாப்டர்ஸ் அவ்வளோ கொஸ்டின்ஸ் வரவே வராது. ஸோ அதெல்லாம் அவள் 300 கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டோம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம எங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், எதெல்லாம் கேட்கப்படலாம், எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் பண்ணி நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி அவன் கேள்வி கேட்டாலும் நம்ம வந்து அதை எதிர்கொள்றது. நீ என்ன வேணா அடி, நீ எப்படி வேணா அடி, நான் அது கெத்தா வந்து நான் அதை டிஃபென்ஸ் பண்ணிட்டு போயிடும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் நமக்கு வர ஆரம்பிக்கும். அதனால தான் நான் சொல்றேன், நமக்கு எந்தெந்த அளவுக்கு அதிகமான கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றோமோ அப்பதான் நமக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும் அப்படின்றது. ஸோ நீங்க கவலைப்படாதே, எங்கிருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தெரியல, எந்த வெப்சைட் இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கணும் தெரியலனா கூட பரவாயில்ல, டெய்லியும் கிளாஸ் வர பாருங்க, எஸ்பை பயோ கிளாஸ் வர பாருங்க. நம்ம வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகேவா. நீட் பக்கத்துல வர நம்ம 300-400 கொஸ்டின்ஸ் பர் சாப்டர்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம பர் சாப்டர்ல 100 கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஈவினிங் டைம்ல. ஸோ மறக்காம வாங்க, மறக்காம வந்துட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் கொஸ்டின் தெரியலனா பரவாயில்லை, எல்லாருக்குமே எல்லா தெரியணும்னு அவசியம் இல்லை. கொஸ்டின் தெரியல பரவாயில்ல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு ஓகேவா. அதான் முன்னாடி சொன்னா 360 எடுக்கிறது ரொம்ப ஈஸி. டெய்லி கிளாஸ் வந்தாலே போதும் ஓகேவா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஃபயர் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே. யா குட் ஈவினிங் டா ஷைலின் ஓகேவா. சூப்பர். இது எத்தனாவது லெசன் சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம 4வது 5வது லெசன் நினைக்கிறேன் ஓகேவா. ஈவினிங் பேசிஸ் ஆரம்பிச்சு 4வது 5வது லெசன் அப்படின்னு நோட் பண்ணான்னு தெரியும். பட் பயோமாலிகுல்ஸ் இந்த லெசன் என்னதுன்னா பயோமாலிகுல்ஸ் ஓகேவா. இருக்கணா பார்த்துலாம்ல, கிளியர் தானே உங்களுக்கு ஓகேவா. குட் ஈவினிங்ப்பா ஓகேங்களா. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணாமல் ஜாலியாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கிளாஸ் அட்டன் வந்தோமா, கொஸ்டின் பார்த்தோமா, தெரியாத கொஸ்டின்ஸை மார்க் பண்ணி வச்சோமா, அப்படியே போயிட்டே இருக்கணும் ஓகே. எத்தனை கொஸ்டின்ஸை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் மட்டும் பார்த்தோம் ஓகே. நம்ம ஏற்கனவே நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ இந்த சேனல் ஆரம்பிச்சு நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சதுல நம்ம ரெக்கார்டிங்ஸ் சிலபஸ் முடிச்சதுலேருந்து நம்ம நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் வந்து நம்ம வீக்லி பேஸில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம டெய்லி பேஸில் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே. இனி நம்ம பண்ண தான் போயிட்டு இருக்கோம் ஓகேவா. ஸோ கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னா டெய்லி கிளாஸ் வந்துருங்க ஓகே. ஓகேண்ணா எஸ் ஓகேடா கிளியர் ஓகே. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா. அடுத்த கேள்வி என்னவா இருக்கு அப்படி போகும்போது, அடுத்த கேள்வி எதை பத்தி பேசுது அப்படின்னு பார்க்கும்போது, the chitinaceous exoskeleton of arthropods is formed by the polymerization of. இது பண்ணிது ரெண்டு சாப்டர் லிங்க் பண்ணி கேட்குற கொஸ்டின் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அது ஒரு சாப்டர் இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்குது ஓகே. அனிமல் கிண்டத்தையும் பயோமாலிகுல்ஸும் லிங்க் பண்ணி இருக்குது. The chitinaceous exoskeleton of arthropods is formed in the polymerization of லிங்க் பேஸ் பண்ண சாப்டர் ஓகேவா. பாலிமரைசேஷன் ஆஃப் எது, டி குளுக்கோசமைனா, N-acetyl glucosamina, lipoglycansa, keratin sulfate and chondroitin sulfate, which is a chitinaceous exoskeleton formed by the polymerization of. இதெல்லாம் நம்ம இடம் இருக்கு. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஓகேவா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மேக்ரோ மாலிகுல்ஸ் ஆஃப் கைட்டின் கேட்கும்போது அது என்ன பேஸ் பண்ணி வந்து சொன்னோம், N-acetyl glucosamine அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அது நைட்ரஜன் கண்டெய்னிங் பாலிசாக்கரைட்ஸ் ஓகேவா. என்ன கண்டெய்னிங் பாலிசாக்கரைட்ஸ், நைட்ரஜன் கண்டெய்னிங் பாலிசாக்கரைட்ஸ். என்னனால N-acetyl glucosamine தான். அதே தான் என்ன கேட்டிருக்கான், லிங்க் பண்ணி வேற விதமா கேட்டிருக்கான் ஓகேவா. ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது chitinaceous exoskeleton arthropods is formed by the polymerization of N-acetyl glucosamine, ஆப்ஷன் பி. என்ன கேட்டிருக்கான், chitinaceous ஓகேவா. அது என்னது, நைட்ரஜன் பேஸ்டான பாலிசாக்கரைட்ஸ். இதே தாங்க இங்கே நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதான் நான் சொல்றேன், ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அந்த கொஸ்டின்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அரைஸ் ஆகுன்றதை நம்ம படிச்சு வச்சுக்கோம் ஓகேங்களா. அப்போ ஒரு கொஸ்டின்ஸ்ல இருந்து இதே கொஸ்டின்ஸை கேட்கலாம் கூட இதை பேஸ் பண்ணி வேற கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இங்க மேக்ரோ மாலிகுல்ஸ் ஆஃப் கைட்டின் கொடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் N-acetyl glucosamine பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு, நைட்ரஜன் பாலிசல்ஃபைட் பாண்டால மேடப்பெருக்கு அப்படின்றது. ஸோ அதே தான் இங்கே கேட்டிருக்கான், லிங்க் பண்ணி கேட்டிருக்கான், பேஸ் பண்ணிட்டு பாலிமரைசேஷன் ஆஃப் எக்ஸோஸ்கெலட்டன்ஸ் ஆர்த்ரோபோட்ஸ் இது லிங்க் பண்ணிருக்கு கைட்டினேஸ் இருக்கும். N-acetyl glucosamine ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா. சூப்பர் இருக்கனா ஓகே. ஷைலின், தர்ஷினி, பியாரி, டிஜான், தருண் ஓகேவா. இட்ஸ் ஆப்ஷன் பி, N-acetyl glucosamine. N-acetyl glucosamine தான் கரெக்ட் ஆன்சர். சைட்டின் வந்தாலே நைட்ரஜன் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கணும் ஓகேவா. கைட்டின் வந்தாலே நைட்ரஜன் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கணும். ஸோ மறந்துடாதீங்க, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே. ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். each 20 question உங்களுக்கு பிரேக் இருக்குல்ல, நம்ம கொடுக்கலாம் ஓகே. which one of the following statement is incorrect? ஏன்னா ஏ இங்க இருந்து ஆரம்பிக்குதுடா. which one of the following statement is incorrect அப்படினு கேட்டிருக்கோம் ஓகேங்களா. hello சாத்விக் சாந்திரா, ஹலோடா கண்ணா. இதுல எது வந்து incorrect, தப்பான கரெக்டான கேள்வி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
which one is the incorrect statement? படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். ஐ திங்க் ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கோ. எஸ்டா. ஓகே 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 ஓகே. இங்கே ஒரு சின்ன விஷயம் வரும், அந்த சின்ன விஷயம் வந்து மிஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் டியில் காம்படிட்டிவ் டிக்ரீஸ் எதை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படி மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? எதை டிக்ரீஸ் பண்ணுறதை மென்ஷன் பண்ணல. ஓகேவா? இந்த லைன் இங்கே மிஸ் ஆயிடுச்சு. ஆச்சு, இந்த லைன் இங்கே மிஸ் ஆயிடுச்சு. என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது the presence of the competitive inhibitor decreases the km of the enzymes value of the substrate அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எஸ் 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 எஸ். ஓகேவா? ஓகே, டிக்ரீசஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க, அது நான் ஆட் ஆகலை. ஓகேங்களா? அது ஆட் ஆகாத பட்சத்தில் ஓகேங்களா? ஓகேவா? 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 இந்த லைன் மிஸ் ஆனதுனால தான் கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போனா ஆப்ஷன் 4 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் 4 இஸ் அ கரெக்ட் ஆன்சர் அப்படி பார்த்துட்டு ஓகேவா? இந்த லைன் மிஸ் ஆயிடுச்சு கண்ணா. ஓகேங்களா? இல்லை கரெக்டாக சொல்லியிருப்பீங்க, இந்த லைன் மிஸ் ஆயிடுச்சு. அது இல்லாமல் சில இது இருக்குது. ஓகேவா? இது இடம் பத்தலை அப்படின்னாலும் மிஸ் ஆயிடுச்சு நம்ம தெரியல. ஓகேவா? சரி, ஓகேடா ஓகேடா. ஓகேவா? இப்போ இது வந்து 4. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னு பார்த்துலாம். Which one of the following is the least likely to be involved in stabilizing the three-dimensional, என்னது? The three-dimensional folding of the most proteins? Which one of the following is least likely? நல்லா பார்த்துக்கோங்க. Least likely to be involved in. Which one of the following is the least likely to be involved in the stabilization of the three-dimensional folding of the most proteins? அப்படின்றது கேட்டிருக்காங்க. என்னவா இருக்கலாம்? என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது பார்ப்போமா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ், ஹைட்ரோபோபிக் இன்ட்ராக்ஷன்ஸ், எஸ்டர் பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஓகேவா? எஸ் 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 எஸ்டா எஸ்டா. It's going to be option C. ஏன்னா following statement least likely to be involved in the stabilization of three-dimensional folding most of the proteins are based பண்ணி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? most of the proteins are based பண்ணி. எஸ் தட் டிஜான். ஓகேவா? most of the proteins are based பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ப்ரோட்டீன்ஸ் எஸ்டர் பாண்ட் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் பார்த்துருப்போம். எஸ்டர் பாண்ட் எங்கே ஃபார்ம் ஆகும் பார்த்துருப்போம். நியூக்ளிக் ஆசிட் எங்கே ஃபார்ம் ஆகும் பார்த்துருப்போம். நியூக்ளிக் ஆசிட் லிப்பிட்ஸை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகும், பட் நாட் ஆன் ப்ரோட்டீன். ஓகே, அதான் லீஸ்ட் பேஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ ப்ரோட்டீனேஷியஸ் பேஸ் பண்ணி கேட்டதுனால ஸோ எஸ்டர் பாண்ட், ஆப்ஷன் சி எஸ்டர் பாண்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி எஸ்டர் பாண்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ சூப்பர் இருக்கண்ணா. டிஜான், பிருத்திவிராஜ், ஷைலின், பியாரி, தருண் கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஆப்ஷன் டி, ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி எஸ்டர் பாண்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி எஸ்டர் பாண்ட் தான் நம்ம கரெக்டான ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? A non-proteinaceous enzyme. A non-proteinaceous enzymes is a non-proteinaceous enzymes எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? which we consider as a non-proteinaceous enzyme. which we consider as a non-proteinaceous enzyme.
ஆல்மோஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. சார் all enzymes, almost all enzymes வரக்கூடாது, almost all enzymes are என்ன சொல்லிருக்கோம், almost all enzymes are protein. Some of the nucleic acid act as an enzyme. ஓகேவா, some of the nucleic acid எப்படி ஆக்ட் ஆகும், act as an enzyme நம்ம பார்த்துருப்போம். நான் படிச்சிருப்பேன் all enzymes are not protein அப்படின்றது. ஓகேவா, some of the nucleic acid எப்படி இருக்குமா, enzyme மாதிரி பிஹேவ் பண்ணுமா. ஓகேவா, nucleic acid behave like enzyme. ஸோ அதுக்கு மெயின் என்ன பண்ணிருக்கோம், ரைபோசைம், ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட், RNA பேஸ் பண்ணியிருந்த ரைபோசைம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, நான் ப்ரோட்டீனேஷியஸ் என்சைம் அப்படி இருக்கலாம். பார்த்துக்கோங்க, எல்லா என்சைம்ஸும் ப்ரோட்டீன்ஸ் தான், ஆல்மோஸ்ட் எல்லா என்சைம்ஸும் ப்ரோட்டீன் தான். ஆனால் சில நியூக்ளிக் ஆசிட் வந்து ப்ரோட்டீன் ஆட் பண்ணாது. ஓகேங்களா, அது வந்துட்டு என்சைம்ஸாக வந்து பேட் பண்ணும். ஓகே, எல்லா ப்ரோட்டீனுமே என்சைம்ஸ் தான், ஆனால் எல்லா என்சைம்ஸும் ப்ரோட்டீன் கிடையாது, அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சில நியூக்ளிக் ஆசிட் வந்துட்டு என்சைம் ஆக்ட் ஆகும். அந்த மாதிரி நியூக்ளிக் ஆசிட் என்ன கரெக்டாக நம்ம பார்த்துருக்கோம், ரைபோசைம். அது நம்ம நான் ப்ரோட்டீனேஷியஸ் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கணும். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, சூப்பரா ஷைலின், பியாரி, தருண் கலக்கிறீங்க. ஓகேங்களா, okay, so it's going to be option A, ribozyme is the correct enzyme. okay va, அடுத்த கேள்வி, a typical fat molecules is made up of, typical fat molecule எதனால made up ஆயிருக்கும், a typical fat molecule is made up of. good evening Catherine. hi, how are you? I think long day no see, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துட்டு இல்லையா? யா, ஓகே டாக்கண்ணா, a typical fat molecules எதனால made up ஆயிருக்கும் சொல்லுங்க பாப்போம். கண்ணா உனக்கு ரெண்டு குட் ஈவினிங் திவ்யதர்ஷினி, குட் ஈவினிங் கண்ணா. ஓகேவா, ஒரு டிப்பிக்கலான ஃபேட் மாலிகூல்ஸ் எதால மேடப் இருக்கும், என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துருவோம். 1 glycerol molecules and 1 fatty acid molecules இல்ல ஆப்ஷன் பி 1 glycerol and 3 fatty acid molecules இல்ல 1 glycerol and 1 fatty acid molecules இல்ல 3 glycerols and 3 fatty acid molecules அப்படின்றத பார்ப்போம். என்ன இருக்கு, yes சூப்பரா கண்ணா, சூப்பரா. ஓகேவா, which is made up of, எது a typical fat molecule is always made up of 1 glycerol and 3 fatty acid molecules. okay, so option B is the correct answer. okay, தெல்லாம் நோட் பண்ணி வச்சோங்க, ஒரு கிளிசராலும் 3 fatty acid molecules ஆலயுமா தான் இது மேட் அப் ஆயிருக்கும், ஒரு ஃபேட் அப்படின்ற மாலிகூல் வந்து மேட் அப் ஆயிருக்கும். okay, so it's 1 glycerol and 3 fatty acid molecules. okay, 1 glycerol பேஸ் பண்ணி 3 fatty acid molecules வந்து அட்டாச் ஆனதால தான் நம்ம ஃபார்ம் ஆகுது, a typical based on or fat molecules ஃபார்ம் ஆகுது. so option B is the correct answer rakana. okay va, so option B is the correct answer. super fantastic super. ஆன்சி, திவ்யதர்ஷினி, பியாரி, கேத்தரின் கலக்கிறீங்க. ஓகேங்களா, so it's going to be option B 1 glycerol, ஒரு glycerol 3 fatty acid molecules வந்து molecules ஆல தான் ஒரு fat molecules மேட் அப் ஆகப்படுது. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு G தான், ஒரே ஒரு G தான். ஓகேவா, ஒரே G, அந்த G ஞாபகம் வச்சுங்க, எந்த G சொல்ல மாட்டேன் உங்களுக்கு புரியுங்க, ஒரே G தான், அந்த G க்கு அடியில வந்து 3 பேர் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, so 3 fatty acid molecules இருக்கு. so ஒரு glycerol 3 fatty acid molecules பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. so option B தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா கண்ணா, yes da buffering, is it buffering now? என்னடா கொண்டு தூக்கி போறீங்க, பஃபரிங்காடா? நோ வந்துருச்சா, சந்தோஷம். ஓகே, நான் ஓகேடா, தேங்க்யூ. பஃபரிங்னாலே பிரச்சனை தான் அத்தியா, என் ஸ்டூடெண்ட் வந்துட்டா பத்தியா, என்னடா எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டு என் ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட் வரலையே அப்படின்றது கேட்டதுனால தான் வந்தாச்சு. ஓகேங்களா, ஓகே மேம், நீங்கள் சொன்னீங்களே. ஓகே, நோ ப்ராப்ளம் கண்ணா. ஓகேவா, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் கண்ணா. நான் வந்து டிசம்பர் மாதமே சொல்லியிருந்தேன், ஞாபகம் இல்லையான்னு தெரியாது. டிசம்பர் மாதத்துக்கு கடைசியில் வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு தெரியுமா, உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. பிகாஸ் இந்த 3 மாதம் வந்து ரொம்ப ப்ரிகாஷியஸான மாதம். ஓகே, பொத்தி பாதுகாக்க வேண்டிய மாதம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த
ஹென் எல்லாம் ஹேட்ச் பண்ணும்போது இல்லை குழந்தை பிறக்கும்போது சில வந்து ரொம்ப எமர்ஜென்சி பீரியட் அப்படின்னு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம பதம்படுத்தி பார்த்துக்கணும் அப்படின்றது. இல்லைனா என்ன வேணால் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 3 மாதம் அப்படின்னு நம்ம ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம மைண்ட் நல்லா இருக்கும். நம்ம மைண்ட் நல்லா தான் நம்ம படிக்க முடியும். நம்ம படித்தா தான் டாக்டர் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது நான் ஹெல்த் சரியில்லை, ரொம்ப முடிய மாட்டேங்குது, பட் படிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குன்றது போது நம்ம என்ன ஆகும், மூடி இல்லாமல் என்ன பண்ணுவோம், இது இல்லாமல் படிப்போம். படிக்க நமக்கு என்ன ஆகும், இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். முடியாமல் படிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு முடியாமல் படிச்சு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு படிச்சதும் நிற்காது, அது இல்லாமல் எனர்ஜியும் ட்ரெயின் ஆகும். எனர்ஜி ட்ரெயின் ஆயிடும், படிக்கிறதும் வேஸ்ட் ஆயிரும், இருக்கிற படிச்சதும் மறந்து போயிடும். ஓகே, அப்போ நல்லா பார்த்துங்க, ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க. தேவையில்லாத ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க. இந்த அன்வான்ட் ஃபுட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டிசம்பர் மாதமே சொல்லியிருந்தேன். டிசம்பர் மாதம் எக்ஸப்ஷன் கொடுத்தேன். என்னதுன்னா பொங்கல் நியூ இயர்லாம் வருது. ஸோ ஆஃப்டர் பொங்கல் நியூ இயர் வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்றத நிறுத்திடுங்க. ஜஸ்ட் ஒரு 3 மாதம் தான். ஓகே, மே 3ஆம் தேதி வரைக்கும் சாப்பிடாம இருங்க. மே 3ஆம் தேதி எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே முடிச்சுட்டு வரும் மதியானம் வந்துடுவீங்களா, மதியானம் நைட்டு பொழந்து கட்டுங்க. அந்த இது இந்த சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியன் வெஜிடேரியன் என்னென்ன வறுத்தது பிடிச்சதெல்லாம் இருக்கும் அதை சாப்பிடுங்க. நான்வெஜ்ஜாக இருந்தால் நான்வெஜ்ல நம்மளால படிக்க முடியும், கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். ஸோ ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைட்ரேட்டாக இருங்க, அடிக்கடி தண்ணி குடிங்க. ஓகே, அடிக்கடி தண்ணி குடிங்க. தேவையில்லாத பிரச்சனையை எடுத்து வாங்கிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 3 மாதம் சாப்பிடாம இருங்க, அவ்வளோதான். அடுத்த நாள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே, புரிஞ்சுதாங்கன்னா அந்த 3 மாதம் ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்கடா, மறந்துடாதீங்க. 3 மாதம் ரொம்ப 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 இதாக இருக்குது. ஓகேவா? ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இந்த 3 மாதம் ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க. பஃபரிங் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பையன் அவனும் கேட்க வந்திருக்கான் போல, அவனும் படிச்சுட்டு இருப்பான் இல்லையா? ஓகே, நோ ப்ராப்ளம் டாக்டர். ஓகேடா. விட்டு வருது. ஓகே, எஸ் வி ஹேவ் சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் நினைக்கிறேன், அதனால தான் நம்ம விட்டு வந்துருக்கு. நோ ப்ராப்ளம். ஓகேவா, நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அவன் வருவான், அப்படி போவான், அப்படி செல்வான், இப்படி வருவான். ஓகேங்களா? ஸோ அவன்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ பி ப்ரிப்பேர், எப்போவுமே ப்ரிப்பேர்டாக இருங்க, கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, தண்ணி குடிச்சிட்டு இருங்க, ஹைட்ரேட்டாக இருங்க. ஹெல்த்தை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் டாக்டர் ஆகிறதே என்னோட ஹெல்த் என்ன மாதிரி நிறைய பஃபரிங் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெட்வொர்க் ப்ராப்ளம் தான் நினச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? பஃபரிங் பிரேக் கேட்குதா? கேட்குறேன். இந்த ஒரு 3 கொஸ்டின், 25 கொஸ்டின்ஸ் முடிஞ்சு நான் பிரேக் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ இது 3 மாதம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் இதாக இருந்தீங்கன்னா, ஹைட்ரேட்டாக இருந்தீங்க, ஹெல்த்தை நல்லா பார்த்தீங்கன்னா, நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகேவா? நோ ப்ராப்ளம் அட் ஆல். டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக படிங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் படிங்க. எப்பவுமே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் படிங்க. புரிஞ்சுக்கா? ஸ்ட்ரெஸ் எடுத்திங்கன்னா படிக்கிறது வேஸ்ட்டு, டாக்டர் ஆகிறது வேஸ்ட்டு. ஓகேவா? உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் என்னோட ஹெல்த்தை, என்ன மாதிரியான சிட்டிசனோட ஹெல்ப்பை உங்களால் பார்க்க முடியும். என்னோட மாதிரி சிட்டிசன் ஆஃப் ஹெல்த்தை பார்க்கறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும். உங்கள் ஹெல்த்தை உங்களால் ஒழுங்காக பார்க்க முடியலன்னா என் ஹெல்த்தை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ யூ ஆர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ், யூ ஆர் நாட் அ சைல்டு எனிமோர். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபியூச்சரோட சாக போகிறீங்க, இன்னும் குழந்தை மேலே இறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு மெச்சூரிட்டி வரணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும். ஓகேங்களா? சிக்கனை பார்த்தேன் சார், அப்படியே புரிகிற மாதிரி இருக்குது சார், அதான் வாங்கி சாப்பிட்டேன் சார், 2 நாள் ஹாஸ்பிட்டலில் போனேன் சார், அப்படிலாம் இருக்கவே கூடாது. செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, நம்ம ஒரு பார்த்துலாம். ஓகே, ஒரு 3 கொஸ்டின்ஸ் பார்த்து நான் சின்ன பிரேக் கொடுத்துறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which one of the following statement is wrong? எது வந்து தப்பான கேள்வி அப்படின்னு கேட்குறாங்க. which one of the following statement is wrong? Sucrose is disaccharides, cellulose is a polysaccharides, uracil is a pyrimidine, இல்ல glycine is a sulfur containing amino acid. எது வந்துட்டு ராங்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எது வந்துட்டு ராங்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. which one of the following question is wrong? இதுல ராங்கான ஸ்டேட்மெண்ட் எதுக்கான ராங்கான ஸ்டேட்மெண்ட்? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. தெரியலனா கூட ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியுமா, அதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. எங்கேயாவது படிச்சிருப்பீங்க, எங்கேயாவது கிராக் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதை படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? எஸ்டா சூப்பர் இருக்கணும். ஓகே, என்னது கிளைசைன் இஸ் a sulfur containing amino acid தான் ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஓகே, கிளைசைன் எப்படி சல்ஃபர் இருக்கும்? கிளைசைன்ல எப்படி சல்ஃபர் இருக்குமா? கிளைசைன்ல சல்ஃபர் இருக்கும். ஏன்னா இது simplest amino acid தானே. கிளைசைன் we also called as a what we call glycine as a simplest amino acid நம்ம கன்சிடர் பண்றோம். எப்படி கன்சிடர் பண்றோம்? we consider it as a simplest amino acid நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? we consider as glycine அப்படிது. அப்ப அதுல எப்படி நம்ம சல்ஃபர் கண்டென்ட் இருக்கும்? சோ ஆப்ஷன் டி தான் ராங்கான ஸ்டேட்மெண்ட். தப்பான கரெக்டான கேள்வி எதுவா இருக்க போகுது?
சல்ஃபர் தான். ஓகே, சல்ஃபர் கிளைசின் தான். கிளைசின் இஸ் நாட் a simple, கிளைசின் இஸ் நாட் a சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட் கிடையாது. இட்ஸ் a simplest form of amino acid. ஓகேங்களா? எஸ் சொன்னாங்க. பிரவீனா, திவ்யதர்ஷினி, பியாரி, தருண், கேத்ரின், யஷ்வந்த், ஆன்சி கலக்கிட்டீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், கரெக்டான ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவாக்கண்ணா? சூப்பர் சூப்பர். சுக்ரோஸ் டைசாக்கரைட் தானே, சுக்ரோஸ் ஆல்வேஸ் டைசாக்கரைட். என்னது குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் அதை பேஸ் பண்ணி வந்திருக்கு. செல்லுலோஸ் வந்து பாலிசாக்கரைட்ஸா? எஸ், பீட்டா கேலக்டிடோஸ், யுராசில், தைமின் அதை பேஸ் பண்ணி வரதுனால செல்லுலோஸும் பாலிசாக்கரைட்ஸ் தான். யுராசில் பிரமிடினா எஸ், ஆல்சோ யுராசில் நம்ம என்ன சொல்லிருக்கோம், பிரமிடா தான் கன்சிடர் பண்ணுறோம். யுராசில் சைட்டோசின் எல்லாம் பிரமிடா தான் கன்சிடர் பண்ணிருக்கோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மேஜர் காம்போனன்ட் ஆஃப் செல் வால் ஆஃப் மோஸ்ட் ஃபங்கை. இது ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண என்னது உங்க குழந்தைங்களே வந்து ஆன்சர் பண்ண அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. யா அதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒரு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க. நிறைய எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதிருப்பீங்க, ஸ்கூல்லேருந்து எழுதிட்டு இருப்பீங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு நிறைய கொஸ்டின் தெரியாமல் வந்துருக்கு. நிறைய கொஸ்டின் தெரியாமல் வரும்போது ஒரு ஆன்சர், ஒரு கொஸ்டின் நல்லா ரொம்ப படிச்ச கொஸ்டினாக வந்துருக்கும். நமக்கு ஒரு ஆனந்தம் வரும் தெரியுமா? அப்பா, இந்த கொஸ்டின் என்ன பீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லடா அப்படின்றது. ஓகேவா? அதை நீங்கள் ஃபீல் பண்ணிருப்பீங்க கண்டிப்பாக. நாட் ஓன்லி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லையும் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுக்கு நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும். பட் ஏதாவது ஒரு கொஸ்டின் நடுவில் வந்துட்டு இந்த கொஸ்டின் எனக்கு தெரியாததே இல்லை அப்படின்னு இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு கிடைக்கும். இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே அடிச்சிருந்தா பார்க்காமலே அடிக்கக்கூடிய கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஆன்சர் என்னதுன்னா கைட்டின் தான். ஓகேவா? என்ன மேடம் பேருக்கும் கைட்டின் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ். அது மறந்துடக்கூடாது. ஓகேவா? கைட்டினால மட்டுமா சார்? நான் இல்லை, பிகாஸ் நீ ஒரு 12th வந்துட்டீங்க. இப்போ பாலிசாக்கரைட்ஸ் சேர்த்து படிக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்டான ஆன்சராக பார்த்துருக்கோம். ஓகே, சூப்பரா. மனோஜ், சோனாங், பிரவீனா, பிருத்திவிராஜ், பியாரி, தருண், யஷ்வந்த், திவ்யதர்ஷினி கலக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஒன் வேர்ட் அப்படிதான் வந்ததா? அதான் சில கொஸ்டின் பேப்பர் இருக்கும்போது நமக்கு பார்த்தாலும் ஒண்ணுமே தெரியாது, பார்க்கலாம்னு ஒண்ணுமே தெரியும். மொக்க கொஸ்டின் பேப்பரா இருக்கும். ஓகேங்களா? என்னடா இதெல்லாம் ஒரு கொஸ்டின் பேப்பரா சப்பையா அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டஃபா இருக்கும். ஒரு கொஸ்டின் கூட தெரியாம இருக்கும். இந்த மிக்ஸ்லாம் வருது தெரியுமா? அதாவது ரொம்ப டஃபாவும் இல்லாம ரொம்ப ஈஸியா இல்லாம வர கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் எதிர்பார்க்க போறோம். அதாவது தெரியாத கொஸ்டினா இருக்கும் ஃபர்ஸ்ட், அப்புறம் எங்கேயோ படிச்சிருக்கிற மாதிரி கொஸ்டின் தான் இருக்கும். இன்னொரு கொஸ்டின் பார்க்கும்போது இந்த கொஸ்டின் நல்லாவே தெரிஞ்சிருக்குமே. குறிப்பா அந்த ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி வரும் தெரியுமா? எய்தர் ஆர் சாய்ஸ்ல இந்த 5 மார்க் 10 மார்க்லாம் வரும்போது இங்க ஒரு கொஸ்டின் இருக்கும், இங்க ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த ரெண்டு கொஸ்டினுமே தெரியாது. இங்க ஒரு கொஸ்டின் இருக்கும், இன்னொரு கொஸ்டின் இருக்கும். இந்த ரெண்டு கொஸ்டினுமே தெரியாது. ஆனா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ரெண்டு கொஸ்டினுமே எனக்கு தெரியாம இருக்கும். அப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம், அடா பாவி, இது ஏதாவது ஒரு கொஸ்டின் இங்க வந்துருந்துச்சுன்னா என்ன 2 5 மார்க் வாங்கியிருப்பேன், அதை 2 10 மார்க் நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பீங்களா? ஸோ அதே ஆஸ்பெக்டான கொஸ்டின்ஸ் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றது. ஓகேவா? நானும் என்ன ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படிங்கும்போது, நமக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்கும், இன்னைக்கு பேஸ் பண்ணல வரதில்ல, முன்னாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு போகும்போது இந்த ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? நம்ம வந்துட்டு கம்பல்சரி கொஸ்டின் சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை அட்டன் பண்ணி தான் வேற வழி இல்லை. பட் இந்த ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ற கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணுவோம். ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின், ஐயோ இந்த கொஸ்டின் இவன் இங்க கேட்டிருந்து, இந்த கொஸ்டின் அவன் அங்கே கேட்டிருந்தாலும் நான் எப்படி ஆன்சர் பண்ணிருப்பேன், சூப்பரா ஆன்சர் பண்ணிருப்பேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துட்டு இருக்கும். ஓகே, கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்பீங்க அந்த இது. இந்த ஒரு கொஸ்டின், இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கீழே வச்சு கேட்டிருந்தாலும் எனக்கு ரெண்டு 5 மார்க் கிடைச்சிருக்கு மேல. ஏன்டா எவன்டா அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து அப்பனுக்கு திட்டாத குறையா நம்ம திட்டிட்டு இருப்போம். ஓகே, பட் அவன் தெரிஞ்சுதான் அப்படி எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயம் இந்த மாதிரி ஒளிஞ்சிருக்கு. ஓகே, சூப்பரா. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். சூப்பரா சொன்னீங்க. ஓகேங்களா? எஸ், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the amino acid tryptophan is a precursor for the synthesis of amino acid tryptophan is a precursor for the synthesis of எதோட synthesis of precursor, முன்னோடிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? எதோட சிந்தசிஸ்? முன்னோடிகள். ப்ரிகர்சர்னா முன்னோடிகள். சிந்தசிஸ் ஆஃப் ரொம்ப நிறைய வாட்டி பார்த்த கொஸ்டின்ஸ், பார்த்து தேய்ச்ச கொஸ்டின்ஸ், தேய்ச்சி ஓட்டின கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஹாய்டா சஞ்சய், ஹாய். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எது வந்துட்டு ட்ரிப்டோஃபான் வந்துட்டு ப்ரிகர்சர் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் எதோட முன்னோடிகள் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். மெலட்டோனின் அண்ட் செரோட்டோனினா, தைரோசின் அண்ட் டெட்ரோதைரோசினா, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோனா, கார்டிசால் அண்ட் கார்டிசோனா. ஏன் சொல்லுங்க பாப்போம். ரொம்ப ஈஸியா இருக்கா? கமான் ஆன்சர் பண்ணுங்க. யா ஒன்றுக்கு 2 வாட்டி நல்லா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. நோ வரிஸ் ஆஃப் பீயிங் லேட். ஓகேவா? லேட்டா போறதுக்கு கவலையே இல்லை, கரெக்டா போனா மட்டும் போதும் அப்படின்றது. லேட்டா போறதுக்கு வரிஸே இல்லை, கரெக்டா போனா போதும் அப்படின்றது. ஓகேங்களா? அமினோ ஆசிட் ட்ரிப்டோஃபான் இஸ் a precursor of, ஒரு நிமிஷம்டா,
Just give me a minute. We'll be back. டேய் தைரோசின்ல இருந்து வர்றதான ட்ரிப்டோஃபைட்டான் அப்படின்றத சொல்றோம். ஸோ இதை ஆஸ்பெக்ட் வந்து பொறுத்தும்போது என்ன வரும்? ஆப்ஷன் ஏ மெலட்டோனின் அண்ட் செரட்டோனின் தான் வரும். ஓகேங்களா? மெலட்டோனின் அண்ட் செரட்டோனின் தான் வரும். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இருக்க போகுது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான்டாக்கண்ணா வரும், நாட் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி வராது. தைரோசின் அண்ட் ட்ரிப்டோதைரோசின் வராது. ஓகேங்களா? ஆப்ஷன் பி வராது. ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ தான் வரப்போகுது. யா புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? எஸ், மெலட்டோனின் அண்ட் செரட்டோனின் தான் கண்ணா ஆன்சரு. மெலட்டோனின் அண்ட் செரட்டோனின். ஆப்ஷன் ஏ மெலட்டோனின் அண்ட் செரட்டோனின் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ட்ரிப்டோஃபைனானில் பேஸ் பண்ணி மெலட்டோனின் அண்ட் செரட்டோனின் தான் வரும். தைரோசின் அண்ட் ட்ரிப்டோதைரோசின் வராது. ஓகேங்களா? அமினோ ஆசிட் ட்ரிப்டோஃபைனான் ப்ரிக்கர்சனா முன்னோடிகள். எதுலேருந்து எது ஃபார்ம் ஆகுது, எதுலேருந்து எது ஃபார்ம் ஆகுது அது பேஸ் பண்ணும்போது மெலட்டோனின் அண்ட் செரட்டோனின் பேஸ்ல இருந்து அந்த ட்ரிப்டோஃபைனான் வந்து ஃபார்ம் ஆகுது. நமக்குள்ள ஜெனடிக் கோட்ஸ் வந்து நம்ம கிளியராக படிச்சோம்னா நமக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த ஜெனடிக் கோடை பேஸ் பண்ணிட்டு நம்ம கிளியராக படிச்சோம்னா, ஏன் ஜெனடிக் கோட் என்ன படிச்சிருப்போம், இந்த ஈவனுக்கு எவன் கரெக்டாக இருப்பான், இந்த இதுக்கு நம்ம 100 ரூபாய்க்கு எந்த புரோக்கர் கரெக்டாக இருப்பான், 100 ரூபாய்க்கு எவன் வீட்டுக்கு வரும், நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதே ஆஸ்பெக்ட் வந்து மெலட்டோனின் செரட்டோனின் வந்து ப்ரிகாசர் முன்னோடிகள் அதுன்னு சொல்லியிருப்பான். ஓகேங்களா? ப்ரிகாசர் தான் சொல்லியிருக்கேன். இந்த வேர்டை மறந்துடாதீங்க. எதுல சிந்தசிஸ் ஆகுது அப்படின்றது, முன்னோடிகளா சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது மெலட்டோனின் அண்ட் செரட்டோனின் தான் இருந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா கண்ணா? ஸோ மறந்துடாதீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? பிரேக் வேணுமா? எஸ், பிரேக் வேணும். சின்ன பிரேக் போயிட்டு வாங்க. ஓகே, பிரேக் வேணா ஒரு குட்டி பிரேக் வந்து போயிட்டு வந்துருங்க. ஓகேவா? எஸ் எஸ்டா. பிரேக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். டெய்லி அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருப்போம். இன்னைக்கான அசைன்மெண்ட் கொஸ்டின் வந்து மேலே பின் பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சிருக்கேன். போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பின் பண்ணி வச்சிருக்கோம். கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. பாப்பீங்களா? எஸ் எஸ் எஸ், பிரேக் விட்டாச்சு. மேலே பயோமாலிகுல்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருங்க சார். பயோமாலிகுல்ஸ் கொஸ்டின் புதுசாக வரீங்களா அவங்களுக்காக சொல்கிறேன். பயோமாலிகுல் கொஸ்டின்ஸ் மட்டுமா இருக்குமா சார்னா இல்லை. ஓகேவா? எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கும். அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். அது டெய்லி அசைன்மெண்ட்ஸ் 10 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பயோமாலிகுல் கிளாஸஸ்ல கொடுக்கப்பட்ட பிடிஎஃப் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதை நீங்க போய் டவுன்லோட் பண்ணிட்டு அது என்னென்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுது. ஏன்னா அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். அந்த அசைன்மெண்ட்ல கொடுத்ததுக்கு எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா கண்ணுங்களா? பார்ப்பீங்களா? எஸ் 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 எஸ், ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போட்டுருவாங்க. நம்ம என்ன ஆச்சு இப்போ டைமு? எஸ், ஒரு 6:50க்கு வந்துருங்கடா. we'll resume at 6:50. அவ்வளோ பிரேக் வேணுமா? முன்னாடி ஆரம்பிச்சிருவோமா? 6:45 ஆரம்பிச்சிருவோமா? ஓகே, ஸோ அசைன்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். டூ அசைன்மெண்ட்ஸ். ஓகே, அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் மேலே இருக்கு. சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்கள் நம்பரும் ஓடிபி கேட்கும். அது கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அசைன்மெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எஸ் எஸ் எஸ். ஓகேங்களா? 6:50க்கு வந்துருங்க. ஓகேங்களா? குட்டி பிரேக் எடுத்து 6:50க்கு வந்துருங்க. நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். வேறு எதாவது கேட்கணுமா என்கிட்ட? வேறு எதாவது இருக்கா? நம்ம கடைசியாக கொஸ்டின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பேசலாம். ஓகேவா? ஓகேவா? நம்ம கடைசியாக கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டெய்லியும் பேசுவோம் தெரியுமா? உங்களுக்கு என்ன குவரிஸ் இருக்கோ அதை நம்ம ஒன் வேணால் பேசிட்டு இருக்கலாம். ஓகேவா கண்ணா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம கடைசியாக இதில் கேட்போம். ஓகேங்களா? எஸ், 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்க. இந்த பிடிஎஃப் வந்து ஆஃப்டர் த கிளாஸ் சென்ட் பண்ணப்படும். ஓகேவா? இந்த பிடிஎஃப் வந்துட்டு இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்லையா நம்ம டெலிகிராம் சேனல்லையோ வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். கலப்படாது.
வந்தாச்சா எஸ் வந்து விட்டீர்களா? பார்த்துடலாமா? ஜஸ்டாகண்ணா பார்த்துலாமாடா? பார்த்துலாமா? அடுத்த கேள்விகள் எதை பற்றி பேசுது அப்படின்றத பார்த்துலாமா? எஸ், இன்னொரு 70 கொஸ்டின் இருக்கும், பார்த்துருவோம். ஜஸ்ட் a minute. எஸ், ஷால் வி ஸ்டார்ட்? ஆரம்பிக்கலாமாங்களா? எஸ் டாக்கன் ஆரம்பிப்போமா? ஸோ அடுத்த கேள்வி எதை பற்றி பேசுன்னு பார்த்துலாம். இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்தோம், அடுத்த கேள்வி எதை பற்றி பேசுன்னு அப்படின்றத பார்த்துலாம். ஓகே, எஸ் தான் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட், which one of the following enzyme is not a protein? எது வந்துட்டு புரோட்டீன் கிடையாது? ரைபோசைம், பாலிமரேஸ், லிகேஸ், லைசோசைம். which one of the following enzyme is not a protein அப்படின்னு கேட்டிருக்காங்க. யா ஓகே பேக் டு ஃபார்ம் வாங்க. எஸ் நம்ம ஆரம்பிப்போம். ஒரே கொஸ்டின்ஸை வேற மாடியூல்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். யா வந்துட்டாரு மனு. ரைபோசைம், பாலிமரேஸ், லிகேஸ் அண்ட் லைசோசைம் எதுவாக இருக்கலாம்? ஒன்றுக்கு 2 வாட்டி பார்த்துருந்தோம். ஆல் என்சைம்ஸ் ஆர் நாட் ப்ரோட்டீன், ஆல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் நாட் என்சைம்ஸ், அதை பேஸ் பண்ணி வந்திருந்தோம். ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்னவா இருக்க போகுது? ஸோ ஆப்ஷன் ஏ ரைபோசைம் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ ரைபோசைம் தான் நம்ம கரெக்டான ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? எஸ் ஹைடா. ஓகேவா? ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இஸ் நாட் அ ப்ரோட்டீன் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் வரும். ஏன்? ரைபோசைம்ஸ் இஸ் நாட் அ ப்ரோட்டீன். ஓகே, ரைபோசைம்ஸ் என்னவா மேட் பண்ணுது? ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட்னால மறந்துடக்கூடாது. ஓகே, இதனால இருக்கு நியூக்ளிக் ஆசிட். அது என்ன நியூக்ளிக் ஆசிட்? ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட், RNA பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறது. ஓகே, ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட் ஆஸ்பெக்ட்ல வந்ததுனால ஸோ இட்ஸ் நாட் அ ப்ரோட்டீன் அப்படி கன்சிடர் பண்ணிருக்கலாம். ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சூப்பர் ஆன்சி, மனு, நீலம். ஓகே, எஸ் டா கண்ணா. ஓகேவா? ஹாய் அம்மா டேடி. ஓகே, உங்கள் பேர் என்ன? நீங்கள் சொன்னீங்கன்னு நினச்சேன், நான் இதை ஃபர்காட்டட்ரா. ஓகேவா? சாரி ஃபார் தட். ஓகேடா ஏதாண்டா. ஓகே, ஏதாண்டா கண்ணா வரும். ஓகேங்களா? அதான் என்சைம் என்ன பண்ணுது? கேட்டலைஸ் பண்ணுது. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேட்டலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷன் தான் கேட்டலைஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? நம்ம அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்துலாமா? அடுத்த கேள்வி இதை பற்றி பேசுனா ஒரே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. இல்லை, வேற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களா? இது முன்னாடியே பார்த்துருந்தோம். ஓகேவா? முன்னாடியே பார்த்துருந்தோம். என்னது? ஒரு கிளிசராலும் 3 ஃபேட்டி ஆசிடால மேடப் இருக்கு. இது ஒரு ஃபேட் மாலிகுல் வந்துட்டு ஒரு கிளிசராலும் 3 ஃபேட்டி ஆசிட் பேஸ்ல மேடப் இருக்கும். ஓகேங்களா? எஸ், ஒரு கிளிசராலும் 3 ஃபேட்டி ஆசிட் பேஸ்ல மேடப் இருக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நீலம் அண்ட் மனு. ஓகேங்களா? இது முன்னாடியே பார்த்துருந்தோம். ஓகே, முன்னாடியே பார்த்த கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். which one of the following statement regarding enzymes inhibition is not correct? inhibition is correct, not correct இல்ல. enzyme inhibition பொறுத்த வரைக்கும் எது கரெக்டான ஸ்டேட்மென்ட் அப்படி கேட்டுங்க. which of the following? ஃபைன்டா கண்ணா. சூப்பர் ஆன்சி, மனோஜ். சூப்பர். ஓகேங்களா? ஐம் ஃபைன். how about you? நீங்க ஃபைனா இருக்கீங்களா? சரி, இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். எந்தெந்த ஃபாலோயிங் வந்துட்டு கரெக்டா இருக்கு என்சைம் இன்ஹிபிஷனை பொறுத்த வரைக்கும்? என்சைம் இன்ஹிபிஷனை பொறுத்த வரைக்கும் எது கரெக்டா இருக்கு அப்படின்றத கேட்குறாங்க. எதிரா
எஸ் என்சைம் இன்ஹிபிஷனை பொறுத்த வரைக்கும் yes a competitive inhibitor seen when the substrate and the inhibitor are compete ஓகேங்களா competitive inhibitor ரெண்டுமே காம்படிட் ஆகும்போது தான் இதை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு தான் கரெக்டான ஆன்சர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா எஸ் டா கண்ணா எஸ் டா சூப்பரா பிருத்திவிராஜ் ஆன்சி மனோஜ் குமார் மனு நீலம் ஓகே ஃபைன் ஃபேண்டாஸ்டிக் கண்ணா ஓகே ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் ஓகேவா அதான் ஆக்டிவ் சைடு என்சைம்ஸோட பைண்ட் ஆகிட்டு மாறி வந்துட்டு இருக்கும் ஓகேவா எஸ் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது which of the following statement is correct with the reference to the enzymes enzymes பேஸ் பண்ணி எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹோலோ என்சைம்ஸ் அப்போ என்சைம்ஸ் பை கோ என்சைம்ஸா இல்ல கோ என்சைம்ஸ் வந்துட்டு அப்போ என்சைம்ஸ் பை ஹோலோ என்சைம்ஸா ஹோலோ என்சைம் வந்து கோ என்சைம்ஸ் பை கோ ஃபேக்டரல் அப்போ என்சைம்ஸ் ஹோலோ என்சைம் பை கோ என்சைம்ஸா எஸ் என்னவா வரும் ஆன்சர் என்னவா வரும் ஒன்றுக்கு ரெண்டு நல்லா பாருங்கடா என்ன வரும் என்ன வரும் ஏவா பியா சியா எல்லாம் மாறி சொல்றீங்க just a minute இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் பேஸ் பண்ணி மட்டும் எஸ் ஹோலோ என்சைம்ஸ் ஈக்குவல் டு அப்போ என்சைம்ஸ் பை கோ என்சைம் மெயினா இப்படி தான் ஹோலோ என்சைம்ஸை கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க ஏ தான் வரும் ஓகேங்களா ஹோலோ என்சைம்ஸ் என்னது அப்போ என்சைம்ஸ் பை கோ என்சைம்ஸ் ஏ தான் வரும் ஓகேங்களா ஸோ இட்ஸ் ஆப்ஷன் ஏ எஸ்டா மனு எஸ்டா சொன்னாங்க ஓகேங்களா என்ன வருது ஆப்ஷன் ஏ தான் வருது ஓகேங்களா பஃபர் ஆகுதா இல்லை ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏ எஸ்டா நீ நமக்கு ஹோலோ என்சைம்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் அப்போ என்சைம்ஸ் அண்ட் கோ என்சைம்ஸ் ரெண்டுமே சேர்ந்தா தான் நமக்கு ஹோலோ என்சைம்ஸ் கிடைக்கும் கேட்டகரைஸ் பண்ணும்போதே அப்போ என்சைம்ஸ் கோ என்சைம்ஸ் கோ ஃபேக்டர் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கணும் ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் சூப்பர் நீலம் சோனாங் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா which one of the following is not polymeric polymeric இல்லாதது which one of the following is not polymeric பாலிமர் மோனோமர் அப்படின்னு பாலிமர்னா என்னது நிறைய இருக்குது நிறைய பாண்ட் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட் பேஸ் நம்ம பாலிமரிக் அப்படின்னு சொல்லுவோம் மோனோமர்னா ஒரே பாண்ட் வந்து வர்றது ஓகேங்களா ஸோ நாட் பாலிமரிக்னா அவன் என்ன கேட்டிருக்கான் மோனோமர்ஸ் தான் கேட்டிருக்கான் மோனோமரிக் தான் கேட்டுட்டு இருக்கான் ஓகேங்களா மோனோமெரிக் எதா இருக்கு லிப்பிட்ஸ் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி லிப்பிட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் சி லிப்பிட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கணும் ஓகே லிப்பிட்ஸ் தான் கரெக்டான ஆன்சர் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் இட்ஸ் ஆப்ஷன் சி இருக்கணும் சூப்பரா சோனாங் ஆன்சி பிரவீனா யஷ்வந்த் திவ்யா மனு
ஓகேவா சூப்பர் 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 ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி லிப்பிட்ஸ் நம்ம சொல்லிருக்கோம் கரெக்டான ஆன்சர் கன்சிடர் பண்ணிருக்கோம் ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஓகேவா எஸ் டா மனோஜ் நாட் ஏ பிகாஸ் கோலோ என்சைம்ஸ் கண்டெயின் எஸ் அப்போ என்சைம்ஸ் அண்ட் கோஃபேக்டர் தான்டா ஆக்டிவ் என்சைம்ஸ் அண்ட் இன்ஆக்டிவ் என்சைம்ஸ் தான் இங்க பாருங்க கன்சிஸ்ட் ஆஃப் active enzymes and inactive enzymes பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம் அப்போ ஹோலோ என்சைம்ஸ் எதை நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் ஆக்டிவ் என்சைமை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்போ என்சைமை நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம் inactive enzyமை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஆனா இங்க என்ன வந்திருக்கணும் கோஃபேக்டர் வந்துரும் அதான் இங்க பேஸ் பண்ணி சொன்னா பாத்தீங்களா ஹோலோ என்சைம்ஸ் இப்படி பிரிப்பாங்க அப்படின்னு அப்போ என்சைம்ஸ் அண்ட் கோ என்சைம்ஸ் அந்த கோ என்சைம்ஸ்க்குள்ள தான் கோஃபேக்டர் வருது ஓகேங்களா மறந்துடாதீங்க கோஃபேக்டர் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறது ஓகேவா ஏ தான் வரணும் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஓகே இங்க பாருங்க இங்க அப்போ என்சைம்ஸ் வந்துருந்துச்சுன்னா இங்க நம்ம ஆப்ஷன் சி போட்டலாம் இல்ல கோ என்சைம்ஸ் பேஸ் பண்ணி வரும்போது நம்ம அது போட்டுக்கலாம் ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்ம பர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ணணும் ஓகேங்களா எஸ் எஸ் டா ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் நம்ம அடுத்த क्वेश्चन மூவ் பண்ணலாம் the two functional group characteristics of sugar are the two functional group characteristics of sugars are sugars ஓட characteristics பேஸ் பண்ண ரெண்டு functional group எது the two functional group which is the characteristics of sugars are which are the two functional group which is considered as a characteristics of sugars என்ன வரும் ஹைட்ரோக்சில் அண்ட் மீத்தைலா கார்போனில் அண்ட் பாஸ்பேட்டா கார்போனில் அண்ட் மீத்தைலா இல்ல கார்போனில் அண்ட் ஹைட்ரோக்சிலா கமான் 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 ஃபங்க்ஷனல் குரூப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சுகர்ஸ் சுகர்ஸை பேஸ் பண்ண ஃபங்க்ஷனல் குரூப் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சுகர்ஸை பேஸ் பண்ண ஃபங்க்ஷனல் குரூப் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க தெரியுதோ தெரியலையோ ஆன்சர் பண்ணி பாருங்க ஓகேங்களா தெரியுதோ தெரியலையோ ஜஸ்ட் ஆன்சர் இட் ஓகே யா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சுகர்ஸை பேஸ் பண்ணி என்ன வந்துட்டு இருக்கு இட்ஸ் கார்போனில் அண்ட் ஹைட்ராக்சில் ஓகேவா ஆப்ஷன் டி கார்போனில் அண்ட் ஹைட்ராக்சில் ஓகேவா கார்போனில் அண்ட் ஹைட்ராக்சில் இருக்குன்னா எஸ்டா நீலம் சோனாங் ஆன்சி மனு ஓகேவா சோ ஆப்ஷன் டி கார்போனில் அண்ட் ஹைட்ராக்சைடு இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் டி கார்போனில் அண்ட் ஹைட்ராக்சைடு தான் நம்ம கரெக்டான ஆன்சரா பார்த்திருக்கோம் எஸ்டா எஃப்சிஏசின் சூப்பர் டி தான் ஓகே ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம் எஸ் 31st क्वेश्चन போய்ட்டோமா எஸ் ஒரு குட்டி ஃபயர் ஒன்னு போடுங்க பாப்போம் எஃப்சி நல்லா இருக்கு பேரு ஏடா ஒரு குட்டி ஃபயர் ஒன்னு போடுங்க நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன் பண்ணிடலாம் யா ஃபயர் முக்கியம் அப்படியே செஷன் லைக் பண்ணாம யாராவது 15 செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க நம்ம அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் ஃபயர் முக்கியம் பிகிலே எஸ்டா ஓகே அடுத்த கேள்வி என்னவா இருக்குன்னு அப்படின்னா purines found both in DNA and RNA டிஎன்ஏலயும் ஆர்என்ஏலயும் இருக்கக்கூடிய பியூரின் பிரமிடின் அண்ட் பியூரின் பிரிச்சிருப்போம்ல அதுல பியூரின் என்னவா இருக்கு நியூக்ளிக் ஆசிட் நம்ம பிரமிடின் அண்ட் பியூரின் பிரிச்சிருப்போம் அதுல டிஎன்ஏலும் ஆர்என்ஏலும் இருக்கிற பியூரின் கண்டென்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா தேங்க்யூடா நெருப்பு போட்டு நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி ஓகேவா பியூரின் டிஎன்ஏலயும் ஆர்என்ஏலயும் இருக்குமா அது போட்டு அடிச்சிடலாம் டிஎன்ஏலயும் இருக்கணுமா ஆர்என்ஏலயும் இருக்கணுமா அது பியூரின் கண்டென்ட்டா இருக்கணுமா ஓகேங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க அது ஏன் பியூரின் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியல அடினைன் அண்ட் பியூரின் பியூரின் அண்ட் பிரமிடின் டிசி பிரமிடின் பிரிஞ்சு போகும்போது கிடைக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா எஸ் நல்லா பார்த்துக்கோங்க பிரமிடின் நீங்க பிரிஞ்சு போகும்போது உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு நான் படிச்சிருந்தேன் ஸ்கூலை விட்டு நீங்க பிரிஞ்சு போகும்போது என்ன கொடுப்பாங்க டிசி கொடுப்பாங்க அதான் தைமின் அண்ட் சைட்டோஸ்கின் அப்ப தைமின் வர கூடத்துல யூராசில் வரும் ஆர்என்ஏல அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ பிரமிடின் இல்லாத வேற என்ன இருக்கு அடினைன் அண்ட் கோனைன் ஓகேவா அப்ப என்ன இருக்கு ஆப்ஷன் ஏ அடினைன் அண்ட் கோனைன் தான் நம்ம பியூரின்ல வரும் ஓகேங்களா சப்போஸ் பியூரின் அண்ட் பிரமிடின் கண்டுபிடிக்க முடியலன்னா
இந்த இது நான் சொல்லியிருந்தேன். அது பிரமிடின் என்னது பிரிஞ்சு போறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிஞ்சு போகும்போது ஒரு இடத்துல இருந்து ஸ்கூல்ல இருந்து நீங்க பிரிஞ்சு போகும்போது என்ன கொடுப்பாங்க? டிசி கொடுப்பாங்க. இப்போ நீங்க பிரிஞ்சு நீங்க டாக்டர்ல சேர போறீங்க, டாக்டர் எம்பிபிஎஸ் காலேஜ்ல சேர போறீங்கன்னா அப்ப என்ன கொடுப்பாங்க? உங்க காலேஜ் வந்து டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த டிசியை தான் நம்ம சொல்லிருக்கோம் தைமின் அண்ட் சைட்டோசின். எங்க பிரிஞ்சு போகும்போது தைமின் அண்ட் சைட்டோசின் கொடுப்பாங்க. தைமின் கொடுத்தல யுராசில் வரும், ஆர்என்ஏ அது உங்களுக்கு தெரிஞ்சிருப்பு. ஸோ இதெல்லாம் தான் பிரமிட் வருது. பிரமிடில் இருக்காது எல்லாமே இதுல வருது, பியூரின்ல வந்துட்டு இருக்கு. இதுல எது இல்ல? அடினைன் அண்ட் குவானின் இல்ல. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ adenine and guanine is a correct answer. Okay, option A, adenine and guanine is a correct answer. Okay, super. Manu, Prithviraj, Sonang, Praveena, Yashwant, Neelam, Ansi, Divyadashini, கலக்கிட்டீங்க கண்ணா. ஓகேங்களா? So it's going to be option A. Option A, adenine and guanine நம்ம கரெக்டான ஆன்சர் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கணும். அடுத்த கேள்வி என்ன பார்த்தலாமா? அடுத்த கேள்வி எதை படுது அப்படின்னு பார்க்கும்போது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பேசுது அப்படின்னா coenzymes and metal ions that is tightly bound to the enzyme proteins called a prosthetic group. ஓகேவா? coenzymes or metal ions tightly bound to the enzymes protein is called a prosthetic group. அது A statement. B statement என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாக்கும்போது a complete catalytic enzymes with bound the prosthetic group is called as apo enzymes அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இதுல எது கரெக்ட்டான ஆப்ஷனா வரும்? Hi Jasmita. I think I forgot your name. I hope so. Hi Sophia kana. Hi. ஸோ இதில் வந்துட்டு என்சைம்ஸ் கரெக்டாக படிச்சு பாருங்க, எது கரெக்டாக வரும், எது தப்பாக வரும். ஓகேடா மனு. எது வரும்? நல்லா பாருங்க. coenzymes or metal ions that is tightly bound to the enzymes protein is called a prosthetic group அப்படின்னு கொடுத்திருக்காங்க. B பாருங்க, a complete catalytic active enzymes with is bound with the prosthetic group. complete catalytic active enzyme bound with இது group என்ன சொல்லிருக்காங்க? அப்போ enzymes னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இத பொறுத்து எது வரும்? இங்க ஆப்ஷன் A இருக்கு, இங்க ஆப்ஷன் B இருக்கு. ஓகேவா? டிரான்சியன் நடக்கும்போது மட்டும்தான் எது அப்போ என்சைம் டிரான்சியன் பேஸ் பண்ணி நடக்கும்போது தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப் ப்ராஸ்தட்டிக் குரூப்போடவே பைண்ட் ஆகுதுல, அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம்? ஓலோ என்சைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? என்ன சொல்லுவோம்? அப்போ என்சைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓலோ என்சைம்ஸ் அதை பேஸ் பண்ணி சொல்லுவோம். ப்ராஸ்தட்டிக் குரூப்போடவே பைண்ட் ஆகுது. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது ஏ கரெக்டா இருக்கு, பி தான் தப்பா இருக்குல்ல. ஏன்னா அப்போ என்சைம்ஸ் இல்ல. ஸோ பி தப்பா இருக்கிற பட்சத்தில் ஆப்ஷன் ஏ இஸ் ட்ரூ அண்ட் பி இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் ட்ரூ அண்ட் பி இஸ் ஃபால்ஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ கரெக்டா இருக்கு, ஆப்ஷன் பி தப்பா இருக்கு. ஓகேங்களா சொன்னா? சூப்பர். ஆன்சி, பிருத்திவிராஜ், திவ்யதர்ஷினி. ஓகேவா? என்னவா இருக்கு? ஆப்ஷன் ஏ தான் ட்ரூ. coenzymes or metal ions prosthetic group form a prosthetic group வந்து ஃபார்ம் ஆகுது. பைண்ட் ஆகக்கூடிய கம்ப்ளீட் கேட்டலிட்டிக் என்சைம்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஹோலோ என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்சைம்ஸ் சொல்ல மாட்டோம். ஓகே, ஹோலோ என்சைம்ஸ் தான் சொல்லுவோம், அப்போ என்சைம்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகேவாங்கண்ணா? ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஏ கரெக்டா இருக்கு, பி தப்பா இருக்கு. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் மூவ் ஆன் பண்ணிடலாமா? அடுத்த கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, which one of the following glucose transports is insulin dependent? எதா இருக்கான்? இன்சுலின் டிபெண்டா இருக்கான். இன்சுலின் டிபெண்டா இருக்குது எது? இன்சுலின் டிபெண்டா இருக்குது எது? இன்சுலின் டிபெண்டா இருக்குது குல் 2 குல் 4 குல் 3 குல் 1. இன்சுலின் டிபெண்டா இருக்கிறது. ஓகே,
உங்களுக்கு தெரியும் இன்சுலின் டிபெண்டன்ட் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம்? we consider as a 𝑔4. ஸோ ஆப்ஷன் பி 𝑔4 தான். ஓகேங்களா? எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுது? பெரிஃபெரல் செல்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுது. பெரிஃபெரல் செல்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ பெரிஃபெரல் செல்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுது. ஸோ 𝑔4 ஆப்ஷன் எஸ் பி. சி ஓ மாறி இருக்கோ? சரி ஓகே ஓகே 𝑔4 தான் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் பார்க்காதீங்க, ஆப்ஷன் மாறி நினைக்கிறேன். ஸோ 𝑔4 தான் இன்சுலின் டிபெண்டன்ட் பேஸ் பண்ணி விட்டது டிரான்ஸ்போர்ட் பண்ணதுனது 𝑔4. ஓகே சூப்பர். ஆன்சி, சோஃபியா, திவ்யதர்ஷினி, பிரியதர்ஷினி, பிரவீனா. ஓகேவா? ஸோ இட்ஸ் ஆப்ஷன் சி தான் வரணும், பட் பி தான் வரணும், பட் சின்னு வந்திருக்கு. ஸோ 𝑔4 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ் டா. ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாமா? அடுத்த கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவலின் ஏ இஸ் கான்கேனவலின் ஏ என்னது? எசென்ஷியல் ஆசிடா, லேக்டினா, பிக்மெண்டா இல்ல ஆல்கலாய்டா? வாட் இஸ் இட்? வாட் வி கன்சிடர் as a concanavalin A is? என்னவா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம்? கான்கேவலின் ஏ வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லெசிட்டின். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி லெசிட்டின் இஸ் a correct ஆன்சர். ஓகேவா? கான்கேவலின் ஏ நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம்? லெசிட்டின் அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மாறி மாறி வர்றது, அந்த பிக்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி மாறி மாறி வருது. ஓகே சூப்பர். பிருத்திவா, திவ்யதர்ஷினி, பிரவீனா, ஆப்சி, நீலம், சோஃபியா, ஆன்சி. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி லெசிட்டின். லெசிட்டின் இஸ் a correct ஆன்சர். ஓகே கான்கேவலின் ஏ நம்ம தான் சொல்லிருக்கோம். ஆப்ஷன் பி லெசிட்டின். லெசிட்டின் தான் நம்ம கரெக்ட் ஆன்சர் கன்சிடர் பண்றோம். ஓகே ஆப்ஷன் பி லெசிட்டின் இஸ் a correct ஆன்சர். எஸ் எஸ் டாகனா. சூப்பர். அடுத்த கேள்வி பார்த்தலாமா? அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தலாமா? Identify the basic amino acid from the following. இந்த followingல பேசிக்கான அமினோ ஆசிட் எதுவா இருக்கும்? Identify the basic amino acid. Which is the basic amino acid? பேசிக் அமினோ ஆசிட் என்னது? பேசிக்கா ரொம்ப பேசிக், அந்த பேஸ்ல கேட்கல. ஓகேவா? அசிடிக் சொல்லுவோம், pH பேஸ்ல அசிடிக், பேசிக், நியூட்ரல் அப்படி நம்ம படிச்சிருப்போம். அசிடிக், பேசிக், நியூட்ரல். அதுல வந்துட்டு பேசிக்கான அமினோ ஆசிட் எதுன்னு கேக்குறாங்க. அதுல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுல தான் கேட்டிருக்காங்க பேசிக்கான அமினோ ஆசிட் எது அப்படின்றது. என்னவா இருக்கும்? பேசிக். அது ரொம்ப பேசிக்கான அது கேட்கலக்கன்னா இந்த அசிடிக்கா பேசிக்கா நியூட்ரல் அப்படி கன்சிடர் பண்ணுவோம். அசிடிக் பேசிக் எனக்கு அரோமேட்டிக் எல்லாம் அப்படி கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? எஸ். ஓ மறுபடியும் ஆப்ஷன்ஸ் மாதிரி வந்திருக்கு. சரி ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே லைசின் தான். ஓகே என்னது? லைசின் தான் நம்ம என்ன சொல்றோம்? பேசிக் அமினோ ஆசிட் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். which is considered as a basic amino acid. சரி சார், இது வந்து பேசிக் அமினோ ஆசிட். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே சூப்பர். யார் போட்டிருக்கீங்க? பிருத்திவிராஜ், பிரவீனா, சோஃபியா, திவ்யதர்ஷினி, ஆன்சி கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி லைசின்ஸ் பேசிக் அமினோ ஆசிட். டைரோசின் என்னது? டைரோசின் நம்ம என்ன சொல்றோம்? நோட் பண்ணிக்கோங்க, தெரியாத நோட் பண்ணிக்கோங்க. அரோமேட்டிக் அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நோட் பண்ணிக்கோங்கன்னா இங்க இதுல பேசிக்கை தூக்கி வேற எதை வேணா கேட்கலாம். பேசிக்கை தூக்கிட்டு வேற எது வேணா கேட்கலாம். ஓகே 4 இது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 4 ஆப்ஷன்ல இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது அரோமேட்டிக் அமினோ ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? என்ன சொல்லுவோம்? அரோமேட்டிக் அமினோ ஆசிட் சொல்லுவோம். குளுட்டாமிக் ஆசிட் நம்ம என்ன சொல்றோம்? குளுட்டாமிக் ஆசிட் நம்ம என்ன சொல்லுவோம்? அசிடிக் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அசிடிக் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அசிடிக் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். வேலின் அமினோ ஆசிட் என்ன சொல்லுவோம்? நியூட்ரல் அமினோ ஆசிட் நம்ம சொல்லுவோம். என்ன சொல்றோம்? நியூட்ரல் அமினோ ஆசிட் சொல்றோம். தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா கண்ணா? ஓகேவா?
ஓகேடா ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க டைரோசின் நம்ம என்ன சொல்றோம் அரோமேட்டிக் அமினோ ஆசிட் சொல்றோம் we consider டைரோசின் டயர் வந்து வெடிச்சா ரொம்ப நாரும் ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க டயரோட ஸ்மெல் இருக்கு தெரியுமா சோ டயர் வந்துட்டு என்ன வருது அரோமேட்டிக் அமினோ ஆசிட் அரோமேட்டிக் ஸ்மெல் பேஸ் பண்ணுதுல அரோமேட்டிக் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அரோமேட்டிக் அமினோ ஆசிட் அப்படி சொல்லுவோம் லைசின் வந்து பேசிக்கான அமினோ ஆசிட் ஓகேவா லைசின் வந்து பேசிக்கான அமினோ ஆசிட் குளுட்டாமிக் ஆசிட் வந்து அசிடிக் பேஸ் ஆசிட் வந்துச்சு ஆசிட் வந்தால அசிடிக் பேஸான அமினோ ஆசிட் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓகேவா சோ இது ரொம்ப கஷ்டமா இருக்காது இந்த ஆசிட் கண்டுபிடிக்கிறது என்ன ஆசிட் வந்து குளுட்டாமிக் ஆசிட் வேலையில வந்து நியூட்ரல் பேஸ் பண்ண அசிடிக் அமினோ ஆசிட் அப்படி நம்ம சொல்றோம் ஓகேவா சோ இது நல்லா தெரிஞ்சு வச்சோம் இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து லைசின் ஏன்னா பேசிக் கேட்டிருக்கேன் இதுல எது வேணா கேட்கலாம் ஓகே இதான் கொஸ்டின்றது ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு ஓகேவா இதை மட்டும் பார்த்துட்டு போய் கூடாது அந்த 4 கொஸ்டினும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே ஓகேனா சோ பேசிக்கான அமினோ ஆசிட் என்னவா இருக்கு லைசின் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் அடுத்த கேள்வி என்னவா இருக்கு பார்க்கும்போது ஒரு மேட்ச் பண்ணுங்க பாப்போம் இட்ஸ் a match inhibitor of catalytic activity possess a peptide bond cell wall materials in fungi secondary metabolites இதுவா இருக்கும் மேட்ச் பண்ணுங்க பாப்போம் come on மேட்ச் பண்ணியாச்சா எஸ் மேட்ச் பண்ணிருக்கீங்க நம்ம பார்த்துருவோம் inhibitory of catalytic activity ஒரு இத catalytic activity வந்து malonate acid யூஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படினு பார்த்துறோம் ஓகேவா possess a peptide bond வந்து possess இருக்கும் collagen cell wall material in fungi chitin secondary metabolite ரைசின் தான் இருக்கு ஓகேவா சோ அத பொறுத்த வரைக்கும் எஸ் ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்டான ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் இருக்கணும் சூப்பர் சோஃபியா பிரவீனா ஆன்சி எப்சின் பிருத்திவிராஜ் திவ்யதர்ஷினி கலக்கிறீங்க ஓகேங்களா ஒன்னு வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க நீங்களா யாரு நீங்களா வெயிட் ஆச்சு நீங்களா ஃபயர் ஆச்சு ஓகேங்களா சூப்பரா ஓகேவா சோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் இருக்கணும் சூப்பர் ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே எஸ் டா பிருத்திவிராஜ் ஓகே ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம் சிலதை நம்ம ஒன்னு வச்சு கண்டுபிடிச்சிடலாம் பட் மேட்ச் அப்ரோச் பண்ணும்போது நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் ஏதோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க இல்ல லாஸ்ட் ஒன் இல்ல ஒன்னு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷனை பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க சப்போஸ் ரெண்டு ஆப்ஷன் ஒரு ஆப்ஷனுக்கு இது வரல ரெண்டு ஆப்ஷனை பார்க்க வேண்டியது நிலைமை வருது அப்படின்னு பார்க்கும்போது நீங்க எல்லாத்தையும் பாத்துருங்க ஒரு சேஃபர் சைடுக்கு சில வந்து பார்ப்போம் ஒரு ஆப்ஷன் வச்சாலும் கண்டுபிடிச்சிடலாங்கண்ணா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஷனு செகண்டரி மெட்டாபோலைட் பேஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரைசின் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா சப்போஸ் இதையும் ஒன்னா இருக்கு நிறைய கன்ஃபியூஸா இருக்கு ரெண்டு ஆஸ்பிரேஷன் என்னால கண்டுபிடிக்க முடியும் அதாவது இப்போ நம்ம என்ன ஒன்னை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன்னா நீங்க கண்ணை மூட்டு அதை ஒன்னு வச்சு கண்டுபிடிச்சா ஆன்சர் எழுதிடலாம் நான் ரெண்டை வச்சு கண்டுபிடிக்கிறேன் ஓகேவா என்கிட்ட வந்து ரெண்டு விஷயம் இருக்கு நான் ரெண்டு விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கும் போது நீங்க மிச்சம் இருக்க ரெண்டு விஷயத்தையும் பாத்துருங்க அப்படின்னு அதாவது சேஃபர் சைடுக்கும் பாத்துருங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா சோ ஒரு விஷயத்தை வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படியே போட்டுலாம் பட் ரெண்டு விஷயத்தை நீங்க கண்டுபிடிக்கும் போது ஒரு சேஃபர் சைடு எடுத்துக்கோங்கன்றதை நான் சொல்ல வருவேன் ஓகேவா கண்ணா சோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் இருக்கா சூப்பர் ஓகேங்களா எஸ் அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन என்னவா இருக்கு பாத்தீங்கன்னா which one of the following is most abundant protein in animals இத நம்ம பார்த்தாச்சு இது நம்ம பார்த்த क्वेश्चन தான் தெரியும் இல்லையா இது என்னன்னு தெரியும் இல்லையா இதுல டவுட் ஒண்ணும் இல்லையே எஸ் டா ஓகேவா most abundant protein in animals நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம் we consider as a collagen தான் நம்ம most abundant protein in animals நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் ஓகேவா so it's a collagen okay option B yes da திவ்யதர்ஷினி எப்சின் சோஃபியா okay so option B okay இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம அடுத்த क्वेश्चन போயிடலாம் which one of the statement is correct எது எதோட பேர் ஆகும் அப்படினு கேட்டிருக்காங்க எது எதோட சூப்பரா பிரவீனா ஆன்சி சூப்பர் ஓகே இப்போ இதுக்கு வாங்க எது எதோட பேர் ஆகும் எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் வச்சு பேர் ஆகும் அப்படின்னு இருக்காங்க எது எதோட பேர் ஆகும் அண்ட் எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் பேஸ் வச்சு பேர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க யாரோட பேர் ஆகுவா எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் பேஸ் வச்சுட்டு பேர் ஆகுவா யாரெல்லாம் யாரோட பேர் ஆவா எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட பேஸ் வச்சு பேர் ஆவா எல்லாம் பாத்துக்கோங்க பியூரின் ஆல்வேஸ் பேர் வித் பிரமிடின் ஓகேங்களா பியூரின் ஆல்வேஸ் பேர் வித் பிரமிடின் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் சோ அடினைன் தைமினோட பேர் ஆவா சைட்டோஸ்கைன் கானினோட பேர் ஆவான்றது நமக்கு தெரியும் வைஸ் வாசாவும் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு
எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும் அடினைன் பேர் சாரி அடினைன் 2 ஹைட்ரஜன் பாண்டோட தைமினோட பேர் ஆவா குவானைன் அதாவது சைட்டோஸ்கைன் 3 ஹைட்ரஜன் பாண்டோட பேர் ஆகும் ஓகேங்களா அடினைனும் தைமைனும் 2 ஹைட்ரஜன் பாண்டு குவானைனும் சைட்டோஸ்கைனும் 3 ஹைட்ரஜன் பாண்டு அதே தான் வைஸ் வேர்சாவும் இருக்க போகுது ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஏன்னா அடினைன் பேர்ஸ் வித் தைமின் த்ரூ 2 ஹைட்ரஜன் பாண்ட் 2 ஹைட்ரஜன் பாண்ட் தான் பேர் ஆகும் அதே மாதிரி தான் தைமைன் பேர் வித் அடினைன் வித் 2 ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே சூப்பரா பிருத்திவிராஜ் சோஃபியா பிரவீனா திவ்யதர்ஷினி கலக்கிறீங்க ஓகேங்க ஒரே நிமிஷம் சரா ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் ஏ அடினைன் பேர்ஸ் வித் தைமின் த்ரூ 2 ஹைட்ரஜன் பாண்ட் 2 ஹைட்ரஜன் பாண்ட் பேஸ் வச்சு கேரி பண்ணுறது தான் நம்ம ஏதாவது கரெக்டான ஆன்சராக பார்த்துருக்கோம் ஓகேங்களா இது பார்த்துக்கோங்க அடினைன் தைமின் எப்பவுமே பியூரின் பிரமிடின் அப்படி தான் பேர் ஆகும் ஓகே பியூரின் பிரமிடின் தான் பேர் ஆகும் வேற எப்படி பேர் ஆகாது ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தைமின் அண்ட் தைமின் ஆல்வேஸ் பேர் வித் அடினைன் வித் 2 ஹைட்ரஜன் பாண்ட் அதே மாதிரி தான் குவானைன் ஆல்வேஸ் பேர் வித் சைட்டோஸ்கைன் அண்ட் சைட்டோஸ்கைன் ஆல்வேஸ் பேர் வித் குவானைன் வித் 3 ஹைட்ரஜன் பாண்ட் ஓகேவா ஹைட்ரஜன் பாண்ட் நோட் பண்ணி வச்சோங்க ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் ஆல்சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் ஐடென்டிஃபை த சப்ஸ்டன்ஸ் ஹேவிங் கிளைகோசிடிக் பாண்ட் அண்ட் பெப்டைட் பாண்ட் ரெஸ்பெக்டிவ்லி இன் தேர் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணுமா ஃபர்ஸ்ட் கிளைகோசிடிக் பாண்ட் இருக்கணுமா ஃபர்ஸ்ட் கிளைகோசிடிக் பாண்ட் இருக்கணும் அடுத்து என்ன இருக்கணுமா அடுத்து பெப்டைட் பாண்ட் இருக்கணுமா அடுத்து பெப்டைட் பாண்ட் இருக்கணுமா இந்த ரெண்டுத்துல ஃபர்ஸ்ட் கிளைகோசிடிக் பாண்ட் இருக்கணுமா அடுத்து பெப்டைட் பாண்ட் இருக்கணுமா ஓகே அதுல என்ன பொறுத்து எது வரும் ஃபர்ஸ்ட் கிளைகோசிடிக் பாண்ட் இருக்கணுமா அடுத்து வரக்கூடியதுல பெப்டைட் பாண்ட் பிரசன்ட் இருக்கணுமா ஃபர்ஸ்ட் கிளைகோசிடிக் பாண்ட் பிரசன்ட் இருக்கணுமா அடுத்து வரக்கூடியதுல பெப்டைட் பாண்ட் பிரசன்ட் இருக்கணுமா இது எதா இருக்கலாம் இது நிறைய வாட்டி நம்ம பார்த்த क्वेश्चंस நம்ம கன்சிடர் பண்றோம் ஓகேவா ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட நிறைய क्वेश्चंस நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணுமா கிளைகோசிடிக் பாண்ட் கொடுக்கறதுக்கு கைட்னா கொலஸ்ட்ரால் குளோரோசல் கிளைபோசினா செல்லுலோசா லைசின் இனுலின் இன்சுலின் அப்படின்றது கொடுத்துருக்காங்கல சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னடா மேட பேர்க்கணுமா கிளைகோசிடிக் பாண்ட்ல மேட பேர்க்கணுமா செகண்ட் எதனால மேட பேரும் பெப்டைட் பாண்ட் பெப்டைட்னால எனக்கு போது புரோட்டீன் கண்டென்ட் தான் இருக்க போகுது ஓகேவா எஸ் டாக்கன் ஓகே பெப்டைட்னால எனக்கு போது புரோட்டீன் கண்டென்ட் தான் இருக்க போகுது இல்ல புரோட்டீன் எது கண்டுபிடிச்சாலும் ரொம்ப ரொம்ப நமக்கு தெரிஞ்ச விஷயமா ஹையஸ்டான புரோட்டீன் எதை பண்றோம் இன்சுலின் சப்போஸ் இனுலின் தெரியலனா உங்களுக்கு இது பேஸ் பண்ணலாம் அப்ப இனுலின் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கிளைகோசிடிக் பாண்ட்ல ஆயிட்டு இருக்கும் இன்சுலின் வந்துட்டு பெப்டைட் பாண்ட்ல மேட போயிருக்கும் சோ ஆப்ஷன் டி இஸ் a correct answer இருக்கணும் ஓகேவா சோ இனுலின் வந்துட்டு எதனால மேட போயிருக்கும் கிளைகோசிடிக் பாண்ட்ல மேட போயிருக்கும் அண்ட் இன்சுலின் வந்துட்டு பெப்டைட் பாண்ட்ல மேட போயிருக்கும் சோ ஆப்ஷன் டி இஸ் a correct answer இருக்கணும் சூப்பர் ஐஎஃப்சி மனோ சோஃபியா குணாஸ்ரீ திவ்யதர்ஷினி கலக்கிட்டீங்க ஓகே சோ ஆப்ஷன் டி இன்சுலின் அண்ட் இனுலின் ஓகேவா இன்சுலின் அண்ட் இனுலின் இல்ல இன்சுலின் வந்துட்டு எதுவா இருக்கு பெப்டைட் பாண்டா இருக்கு ஓகேவா நீங்க தெரியலனா நான் இங்க போட்டுறேன் நோட் பண்ணிக்கோங்க இன்சுலின் என்ன பேருக்கு பெப்டைட் பாண்ட் ஏன்னா அது புரோட்டீன் பெப்டைட் பாண்டால மேட பேருக்கு வேர் இன் கேஸ் ஆஃப் இனுலின் கிளைகோசிடிக் பாண்டால மேட பேருக்கு ஓகே தானே எஸ் எஸ் சூப்பர் பிருத்திவிராஜ் கலக்கிட்டீங்க ஓகேங்களா ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இன்சுலின் அண்ட் இன்சுலின் தான் கரெக்டான ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா அடுத்த கொஸ்டின் எதை பற்றி பேசுன்னு பார்த்தலாமா அடுத்த கொஸ்டின் எதை பற்றி பேசுது அப்படின்னா which of the following are not secondary metabolites in plants which of the following are not secondary metabolites in plants தெரியுதா எஸ் not a secondary metabolites in plants என்னடா இல்ல சார் நான் ஆன்சர் தானே சொல்லிட்டேன் என்னம்மா சொன்னீங்க ஆன்சர் தானே சொல்லிட்டேன் என்ன கரெக்டா வரல கம்மிக்கணுமா ஓகே எதுக்கு சொல்லுங்க not a secondary என்ன கேட்டிருக்காங்க பாருங்க இஸ் a secondary metabolites கேட்டிருக்கானா இல்ல not a secondary metabolites கேட்டிருக்கானா அப்படின்றது பார்த்து அடிக்கணும் ஓகேங்களா என்ன கேட்டிருக்கான்றத வந்துட்டு நம்ம கரெக்டா பார்த்து அடிக்கணும் ஓ அப்படியே நோ ப்ராப்ளம் ஓகே நம்ம எல்லாமே ஸ்டடீஸ் தானே ஓகேவா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஆப்ஷன் சி அமினோ ஆசிட் அண்ட் குளுக்கோஸ் இது நம்ம செகண்டரி மெட்டபாலைட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் ஓகே we don't consider as amino acid and glucose as a secondary metabolites ஓகே நம்ம செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் ஸோ ஆப்ஷன் சி இஸ் a correct answer இருக்கணும் ஓகே சூப்பர் பிருத்திவிராஜ் திவ்யதர்ஷினி பிரவீனா யஷ்வந்த் சோஃபியா கலக்கிறீங்க கண்ணா ஓகேங்களா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் a correct answer ஓகே குணஸ்ரீ
ஓகேவா? ஸோ அமினோ ஆசிட் அண்ட் குளுக்கோஸ் தான் நம்ம கரெக்டான ஆன்சரை கன்சிடர் பண்ணிருக்கோம். which of the following is not a secondary metabolites in plants. பிளான்ட்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே, பிளான்ட்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அமினோ ஆசிட் குளுக்கோஸ் நம்ம செகண்டரி மெட்டபாலைட்ஸை கன்சிடர் பண்ணவே மாட்டோம். ஓகேவா கண்ணா? எஸ் 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 ரா எக்ஸ்ரா. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ராக்கணும். ஒரு மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். எஸ் 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 ஒரு மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். புரோட்டீனா, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடா, நியூக்ளிக் ஆசிடா, பாலிசாக்கரைட்ஸா? Yes da கண்ணா. Come on, you can do it. முன்னால் முடியும் தோழா. முன்னால் வாடா அப்படின்னு. என்னவா இருக்கலாம்? பியா பார்த்துடலாமா? எஸ் பார்த்துடலாம். ஒரு வாட்டி பார்த்துடலாம். எனக்கு தெரியாது, நான் பார்க்கணும். ஓகேங்களா? சரி, நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள், நம்ம பார்த்துருவோம். புரோட்டீன். எஸ், புரோட்டீன் நமக்கு என்ன தெரியும்? புரோட்டீன் இஸ் ஆல்வேஸ் அ பெப்டைட் பாண்ட். அதை வச்சு அடிச்சிடலாமா? இல்லை, அடிக்க முடியாது. ஓகே, அப்போ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எது வரும்? சி டபுள் பாண்டை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா? நியூக்ளிக் ஆசிட் எது வரும்? நியூக்ளிக் ஆசிட் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். ஆமா, ஒரு நியூக்ளிக் ஆசிடையும் இன்னொரு நியூக்ளிக் ஆசிடையும் இப்போதான் படிச்சிருந்தோம். ஓகே, ஒரு நியூக்ளிக் ஆசிடையும் இன்னொரு நியூக்ளிக் ஆசிடையும் பைண்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன பாண்ட் தேவை? பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் தான். ஓகேவா? பாலிசாக்கரைட் கிளைகோசிடிக் பாண்ட் சுகரை பேஸ் பண்ணி வருது. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது எஸ் த ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் இருக்கணும். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சூப்பர். யஷ்வந்த் ஏப்சன் குணஸ்ரீ எஸ் த சூப்பர் இருக்கணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி புரோட்டீன் பெப்டைட் பாண்ட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட் டபுள் பாண்ட் பேஸ் பண்ணி வரும். நியூக்ளிக் ஆசிட் வந்து கிளைகோசிடிக் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட், பாலிசாக்கரைட் சுகர்ஸ் தான் கிளைகோசிடிக் பாண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் இருக்கணும். சூப்பர். நம்ம அடுத்த क्वेश्चन பார்த்துலாம். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். இன்கரெக்டான பேரை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகே, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். இன்கரெக்ட் பேரை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? ட்ரக்ஸ் ரைசின், ஆல்கலாய்ட்ஸ் கோயிடின், டாக்சின் ஆப்ரின், லேசிடின், கான்கலைன் ஏ. எஸ். ஓகேவா? நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம்? நம்ம டாக்சினா எதை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரைசின் அண்ட் ஆப்ரின். ஆனா இங்க ஆப்ரின் டாக்சினா கொடுத்துருக்காங்க, ஆனா ரைசின் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ட்ரக்ஸ் வராது. ஸோ என்ன கேட்டிருக்கான்? இன்கரெக்டான பேர் தான் கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட் பேர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் இன்கரெக்ட் பேர். ஓகேங்களா? என்ன சார் பேர்? ரைசின் ட்ரக்ஸ், ஆல்கலாய்ட்ஸ் கோயிடின், டாக்சின் ஆப்ரின், லேசிடின், கான்கலைன் ஏ அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேர் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து எது தப்பான கேள்வியா இருக்கு பாத்தீங்கன்னா, ரைசின் அவன் ட்ரக்ஸ்னு மென்ஷன் பண்ண. ரைசின் ட்ரக்ஸ் கிடையாது, டாக்சின் என்ன இருக்கு? ரைசின் அண்ட் ஆப்ரின் இருக்கு. ஆப்ரின் கரெக்டா கொடுத்துட்டான். ரைசின் மட்டும் தப்பா பண்ணிட்டான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சூப்பரா. பிரவீனா, பிருத்திராஜ், சோஃபியா, ஆப்சின், யஷ்வந்த், குணஸ்ரீ. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ நான் இன்னொரு क्वेश्चंस பார்த்து குட்டி பிரேக் போயிடலாம். ஓகே, நம்ம ஒன் ஆர் நம்ம பிரேக் விடுறோம் இல்லையா? ஸோ இதை பார்த்துட்டு ஒரு பிரேக் போயிடலாம். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோயிங் த ஸ்டேட்மெண்ட். என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? ரெஃபரன்ஸ் டு லிப்பிட்ஸை பேஸ் பண்ணி சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? அதை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, அதாவது ஏ என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, லிப்பிட்ஸ் ஹேவிங் அ சிங்கிள் பாண்ட், only single are called as unsaturated fatty acid அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது லெசித்தின் இஸ் a phospholipid அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சி எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைஹைட்ரோசின் ப்ரோபேன் இஸ் a glycerol அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க இருக்கும்போது பால்மெட்டிக் ஆசிட் has 20 carbon atoms including carbohydrate carbon அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கினோட்டிக் ஆசிட் 16 கார்பன் ஆட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல எது வந்துட்டு கரெக்டான ஆன்சர்? எது? எந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா? ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கரெக்டா இருக்க போகுது. அந்த கரெக்டா இருக்க ரெண்டு ஆப்ஷன்ஸ் எது அப்படின்னு சொல்லுங்க. அந்த கரெக்டா இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து எது அப்படின்னு சொல்லுங்க. which are the options which is correct? கரெக்டா இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்.
கமான்ட்ரா படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்து சொல்லுங்க, படிச்சு பார்த்து சொல்லுங்க, டைம் எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். கரெக்டாக படிச்சு பார்த்துட்டு கரெக்டாக சொல்லுங்க, நோ வரிஸ். கரெக்டான ஆப்ஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. விச் டூ, எந்த டூ வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இரண்டு வந்து சரியான கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ இட்ஸ் கோயிங் டு பி நன் அதர் தேன் ஆப்ஷன் ஏ தப்பு தான். லெசித்தின் இஸ் அ பாஸ்போலிபிட். எஸ், ஆப்ஷன் பி கரெக்ட். லெசித்தின் இஸ் அ பாஸ்போலிபிட். இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஆப்ஷன் பி கரெக்ட். ட்ரைஹைட்ரோசில் ப்ரோபைன் இஸ் அ கிளிசரால். ஓகேவா, எஸ். ஆப்ஷன் பி அண்ட் சி தான் கரெக்டாக இருக்கு. இஸ் அ கிளிசரால். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ரகனா. சூப்பர், ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சூப்பர் யஷ்வந்த், சோஃபியா, குணஸ்ரீ. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். எஸ் 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 ஆப்ஷன் டி தான் நம்ம கரெக்டான ஆன்சர் கன்சிடர் பண்ணிருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர் ரகனா. ஓகேவா, சூப்பரா சூப்பரா சூப்பரா. ஓகே, எஸ் டா யஷ்வந்த், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, எஸ். நம்ம ஈச் 20 கொஸ்டின்ஸ் முடிஞ்சோன்னு ஒரு குட்டி பிரேக் விடுவோம். பட் ஏன் சார் இது வரைக்கும் நம்ம பிரேக் விடலை அப்படின்றது பார்க்கும். ஏன் சார் 4 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இதோட நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஓகே, இது எல்லாமே நம்ம 44 கொஸ்டின் கிட்ட பார்த்துருப்போம். 40 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம் நினைக்கிறேன். 1-2 டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அதில் 1-2 கொஸ்டின்ஸ் வந்திருக்காது. ஸோ 40 கொஸ்டின்ஸ் அரௌண்ட் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அது எல்லாமே என்ன கன்சிடர் பண்ணுறதுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். இதெல்லாம் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்ம பார்த்து வந்த எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள். இனி இந்த ஒரு பிரேக் வரேன். இந்த பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கேட்கப்படலாம். ஹை சான்ஸ் இதெல்லாம் கேட்க போறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்விஸ்ட் பண்ணி கேட்பேன் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தீங்களா. ஒரே ஆன்சரை வந்துட்டு ஒரே கண்டென்ட் வந்து எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றது. ஓகேங்களா, இதே கண்டென்ட்டை ஒரு கொஸ்டின் பேசிஸில் ஒரு கொஸ்டின் ஆஸ்பெக்ட்ல வந்து எப்படிலாம் அந்த கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணலாம், அந்த கண்டென்ட் கொஸ்டினா எப்படி அப்ரோச் பண்ணலான்றதான் இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் நீங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க நிறைய இன்ஸ்டியூட். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லா இதுலையுமே ஒரே கொஸ்டின் தான் கொடுக்க முடியும், வேற கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்க ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. இனிமே வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம். எங்கேயுமே பார்க்காது சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கும். கண்டென்ட்லாம் படிச்சீங்க, சில கொஸ்டின்ஸ் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில கொஸ்டின் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ பெரிய பயப்படலாம் வேணாம். ஸோ அதெல்லாம் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா, அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் ஆஃப்டர் த பிரேக் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா கண்ணா, ஷுவர். ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். ஒரு குட்டி ஃபயர் போடுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செஷன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக செஷன் முடிச்சிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் த செஷன் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சதுனால குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். அதே மாதிரி தண்ணி குடிக்காதவங்க தண்ணி குடிச்சோம். ஓகே, ஸ்டே ஹைட்ரேட்டட் இருக்கணும். ஆல்வேஸ் ஸ்டே ஹைட்ரேட்டட். தண்ணி குடிக்காம இருக்காதீங்க. நீங்கள் ஆல்வேஸ் ஸ்டே ஹைட்ரேட்டட். அட் த சேம் டைம் ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போட்டு விட்டுருங்க பார்ப்போம். செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. மேலே பின் கமெண்ட் பாக்ஸில் வந்து நம்ம அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோம். அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த அசைன்மெண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிக்கோ, டவுன்லோட் பண்ணிக்கி. ஓகேவா, உங்களுக்கு நோட்ஸ் தான் வேணும், ஏதாவது நோட்ஸ் தான் கன்சிடர் பண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீட் 2026 ரிசோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது நாட் ஒன்லி ஃபார் பயாலஜி, போத் ஃபார் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ். ஓகே, அதுக்கும் நம்ம சான்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நோட்ஸ் எல்லாம் எங்கே போகும், டிஸ்கிரிப்ஷனுக்கும் வரும். பட் அதுக்கு முன்னாடி டெலிகிராமுக்கும் வந்துடும். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் தேட வேண்டாம், தேடாமல் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகேவாண்ணா, எஸ் ஒரு ஃபயர் ஒன்று போட்டுருங்கண்ணா. சூப்பரா தேங்க்யூடா. ஹார்ட் போட்டுருவாங்க, நல்ல நன்றி. தண்ணி குடிங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க. ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டீங்களா? எஸ், ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. இப்போ 7:35 ஆகுது. நம்ம 7:45 சந்திப்போம். போடுவாங்க குணஸ்ரீ, கண்டிப்பாம்மா. ஓகேவா, இதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக போட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஈவினிங் டைம் ஆனால் நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் நடந்து தான் இருக்கும். ஓகே, கவலைப்படாமல் வந்து பாருங்க. பயாலஜி அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கப்படுறாங்க அப்படின்றதுனால நான் அதிகமான பயாலஜி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருக்கேன். ஓகே, ஒரு பெர் சாப்டர்லேருந்து 100 கொஸ்டின்ஸ் எடுத்துறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம கிட்ட 90 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா, மிஸ் எல்லாமே 45 தானே.
மிச்சம் எல்லாமே 45 தான். கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், 45 கொஸ்டின் தான் கேட்கப்படுறாங்க. பட் பயாலஜி 90ன்றதுக்காக தான் நான் ஒரு சாப்டர்லேருந்து ஒரு 300-400 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ட்ரையல் ரன் அப்படின்னு சொல்லுவோம், டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ட்ரையல்ஸ் போடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு சாங்கியத்துக்கு பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் ஒரு சாப்டர்லேருந்து இப்போ 100 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். பட் நீட் பக்கத்தில் வர நம்ம பேர் சாப்டர்லேருந்து ஒரு 300 கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. ஓகேவா? எஸ்டா ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு 7:45 வந்துருங்க. நம்ம என்னென்ன கொஸ்டின் கேட்கப்படலாம், எதுவும் கேட்டதில்லை, பட் என்னென்ன கொஸ்டின் கேட்கப்படலாம் அப்படின்றத ஆஸ்பெக்ட்ல நம்ம என்னென்ன கொஸ்டின் பயோமாலிகூல்ஸ் அப்படின்ற சாப்டர் என்ன சாப்டர் பார்த்துட்டு இன்னைக்கு பயோமாலிகூல்ஸ் அப்படின்னு ஒரே சாப்டர்ல கேட்கப்பட்டிருக்கும். ஓகேவாக்கண்ணா? ஸோ ஓகே, ஸோ இந்த பிரேக்கை வந்துட்டு இந்த சப்போஸ் யாராவது அசைன்மெண்ட் முடிக்காம இருந்தீங்கன்னா அசைன்மெண்ட் முடிச்சு வைங்க. ஓகே, நம்ம டெய்லி ஈவினிங் கிளாஸ்ல அசைன்மெண்ட் கொடுத்துட்ருப்போம். ஸோ அசைன்மெண்ட் முடிக்கலாம், அசைன்மெண்ட் மேலே எதிர்க்கு முடிச்சிருங்க. ஓகேவா? டக்குன்னு வந்துருங்கண்ணா, பிரேக் போய் டக்குன்னு வந்துருங்க.
எஸ்டாகண்ணா என்னடா விஷயம், என்ன விஷயம் ஒரு நிமிஷம். பார்த்துடலாமா? செஷனுக்குள்ளே போயிடலாமா? இப்போ கண்டிப்பாக பியாரி இந்த கொஸ்டின் இந்த பிடிஎஃப் நம்ம எடுக்கக்கூடிய பிடிஎஃப்லாம் நம்ம சென்ட் பண்ணுவோம். எதில் சென்ட் பண்ணுவோம்னா இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது தெரியுமா, யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுவோம். அதோடு இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனல் ஒரு சேனல் இருக்குது, வேதாந்து நீட் தமிழுக்கு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃபை வந்து நம்ம போடுவோம். ஓகேவா கண்ணா? கண்டிப்பாக என்னென்ன கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோமோ, என்னென்ன கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோமோ எல்லா கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? எடுக்கிறதுக்கு அதனால தானே கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? கொடுக்க தானே எடுத்துகிட்டு இருக்கோம், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அது வந்துவிடும். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, டெலிகிராமாக இருந்தாலும் இல்லை இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாளைக்கு மார்னிங்குள்ளே வந்துட்டு இந்த இது வந்து அப்லோட் பண்ணப்போம். ஓகேவாக்கண்ணா? எஸ்டா. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமாடா. பயோமாலிகுல்ஸில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கப்படலாம் அப்படின்ற இதில் வந்து நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகேவா? இது சும்மா ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஓகேவா? எஸ், பார்ப்போம். It is said that the element composition of living organisms that are inanimate object like a earth crust மேல இருக்கும் அப்படினாங்க are similar to sense that all the major elements present in both. Then what would be the difference between these two groups? என்னவா இருக்கலாம் படிச்சு பாருங்க. It is said that the element composition of living organisms முன்னாடியே படிச்சு போல, எர்த் அதனால மேட பேருக்கு, இதனால மேட பேருக்கு, இவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்கு, உடம்போட கன்சிடர் பண்ணும் இவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போல அதே கான்செப்ட் தான். அந்த inanimate object like earth crust மாதிரி இருக்கலாம். A similar sense that all the major elements are present in both. ரெண்டுத்துலயுமே present இருக்கும் அப்படின்றாங்க. Then what would be the difference? என்ன டிஃபரன்ஸ் தான் கேட்குறான். ரெண்டு குரூப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது கேட்குறான். என்ன டிஃபரன்ஸாக இருக்கலாம்? What would be the difference? லிவிங் ஆர்கானிஸுக்கும் ஒரு inanimate ஆர்கானிஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கலாம்? சார் இது என்ன சார் எனக்கு புரியல சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்களே. இது எங்கே இருக்குது தெரியுமா? இது ஒரு ஆன்சர் எங்கே இருக்குன்னா, நம்ம பயோமாலிகுல் ஸ்டார்டிங்கில் ஒரு சாப்டர் கொடுத்துருப்பான் இல்லையா, ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பான். அது கீழே வந்து என்ன கொடுத்துருப்பான், ஒரு டேபிள் காலம் கொடுத்துருப்பான். ஞாபகம் இருக்கா? அந்த டேபிள் காலம் நம்ம படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்டா எர்த் கிரஸ்ட்ல எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, எவ்வளோ கால்சியம் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஹியூமன் பாடியில் எவ்வளோ கால்சியம் இருக்குது, எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம லெசன் எடுக்கும்போது சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? பயோமாலிகுல்ஸில் என்சிஆர்டியில் வந்து பார்க்கும்போது ஒரு டேபிள் காலம் இருக்கும். இதான் டேபிள் காலம் பேஸ் பண்ணுற கேள்வி. இது என்னது? இது டயக்ராமேட்டிக் கேள்வி தான், டேபிள் காலம் பேஸ் பண்ண கேள்வி தான். இப்படி தான் கேட்டிருக்கான். இப்படி தான் 2025 கேட்டிருக்காங்க. டயக்ராமேட்டிக் கேள்வி வந்துட்டு டயக்ராமா கேட்காம இந்த மாதிரி வேர்டிங்ஸ்ல, இந்த மாதிரி பெருசா ஒரு வேர்டிங்ஸ்ல பார்த்தோன்னே இது படிக்கிறதுக்கே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு விட்டு போயிடுவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதை டயக்ராம் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க, டேபிள் காலத்தை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்கான்? லிவிங் ஆர்கானிசம், அதாவது மனுஷன் உடம்புக்கும் எர்த் கிரஸ்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு தெரியுமா? அதுல மனுஷ உடம்புக்கு தான் அதிகமா இருக்கு, அதுல டிஃபரன்ஸ் என்னால பேஸ் வருது அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இது வந்து பொறுத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த டேபிள் காலத்துல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கார்பன், ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனோட யூனிட் மாஸ் வந்துட்டு inanimate, அதாவது எர்த் ஆப்ஜெக்ட்டை விட ஹியூமன் பாடியில் லிவிங் ஆர்கன்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறது தான் மெயின் டிஃபரன்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சராக இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது என்னன்னு புரியுதா? ஓகேவா? இது ரொம்ப ஈஸி. அந்த டேப்லெட் காலத்தை தான் சுற்றி விட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கோம். ஓகே, சுற்றி விட்ஸ் மாதிரி இந்த டேப்லெட் காலத்தை தான் மாற்றி கேட்டு வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ லிவிங் ஆர்கானிசம், அதாவது நம்ம ஹியூமன் பாடியில் வந்துட்டு எர்த் கிரஸ்ட்டை விட அதிகமான அமௌண்ட் ஆஃப் கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரோஜன் பெர் யூனிட் மாஸ், இது ரொம்ப முக்கியம். ஓகே, யூனிட் மாஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். இதை வந்து நான் சொல்லியிருந்தேன் சார். நம்ம நீங்கள் வந்து கேட்கலாம் சார், நம்ம உடம்பு வந்து இதமா தூண்டு இருக்குது, எர்த் கிரஸ்ட் எவ்வளோ பெருசா இருக்கு, எர்த் கிரஸ்ட் வந்துட்டு எவ்வளோ பெருசா இருக்கு, அப்போ எப்படி சார் சொல்றீங்க நம்ம உடம்புல தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? யாரா கிளாஸ் கவனிச்சிங்கன்னா ஞாபகம் இருந்திருக்கும். அதாவது ஒரு உப்பு தண்ணி எடுக்கிறீங்க, ஒரு சின்ன கிளாஸ்ல
ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறீங்க, ஒரு பெரிய பானையில் உள்ள தண்ணியில் வந்துட்டு நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி போடுறீங்க. ஓகே, அதாவது பெரிய பானை இருக்குது, அந்த பெரிய பானையில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறீங்க. சின்ன கிளாஸில் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறீங்க. எது வந்து ரொம்ப உப்பாக இருக்கும், அந்த சின்ன டேபிள் ஸ்பூன் தான். ரெண்டுத்துலையுமே நீங்கள் ஒரே அமௌண்ட் ஆஃப் உப்பு தான் போட்டிருக்கீங்க, ஒரே டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கீங்க. பட் எர்த் கிரஸ்ட் வந்து ரொம்ப பெரிய மாஸ் இருக்கிறதுனால அது கன்சிடர் ஸ்லோவராக இருக்குது. நம்மளோட பாடி மாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது அந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டாலே அது ரொம்ப வந்து உப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட் நான் சொல்லியிருப்பேன். ஓகேவாக்கா? ஸோ மறந்துடக்கூடாது, என்ன ஆஸ்பெக்ட் மறந்துடக்கூடாது. நம்ம சின்ன கிளாஸில் நம்ம குடிக்கக்கூடிய சின்ன கிளாஸில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு, அதே மாதிரி பெரிய பானையில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு, ரெண்டுத்துலையுமே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டால் கூட இது சின்ன குவான்டிட்டியில் இருக்கோ அது அதிகமான உப்பு தன்மையை காட்டுற மாதிரி தான் நம்ம லிவிங் பாடியில் தான் அதிகமாக இருக்குது கம்பேர் டு எர்த் கிரஸ்ட். அது எது அதிகமாக இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. இது கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரோஜன், இந்த டேப்லெட் காலம் படிச்சாலும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவாங்க? ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். சூப்பர் குணஸ்ரீ, பிரவீனா, யஷ்வந்த், பியாரி கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, மெனி எலிமெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எய்தர் ஃப்ரீ or in a form of components. One of the following is not found in a living organism. One of the following is not found in a living organism. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. லிவிங் ஆர்கானிசம் ஒன்று ஃப்ரீயாகவும் இருக்கலாம், இல்லை காம்பவுண்ட்ஸாகவும் மேட்ச் பண்ணியிருக்கலாம். பட் எது வந்துட்டு நாட் ஃபவுண்ட் இன் லிவிங் ஆர்கானிசம், லிவிங் ஆர்கானிசத்தில் பார்க்க முடியாது அப்படின்றாங்க. எது? எதிரா நாட் ஃபவுண்ட் இன் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசம் பார்க்க முடியாது, மனுஷ உடம்புல இல்லாதது எது? பார்த்தாலே பிடிச்சலாம். ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. பார்த்தாலே நம்ம மனுஷ உடம்புல என்ன இருக்கும்னு தெரியும். போனோடனே டாக்டர், நீங்கள் நாளைக்கு டாக்டர் ஆக போறீங்க, நாளைக்கு ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக போறீங்க. இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வா, உன் பாடியில் இந்த கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும், உன் பாடியில் இந்த கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும், உன் பாடியில் இது நடந்தால் தான் மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும் அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம எழுதி கொடுப்போம். பட் நம்ம என்ன கொடுக்க மாட்டோம், சிலிக்கான் கண்டென்ட் இருக்கா அப்படின்னு எடுத்துட்டு வர மாட்டோம். ஸோ ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ சிலிக்கான் தான் நம்ம இதில் பார்க்க முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ராக்கனா? ஓகே, சூப்பர் குணஸ்ரீ, பிரவீனா, யஷ்வந்த் கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ சிலிக்கான் தான் நம்ம சொல்லிருக்கோம், கரெக்டான ஆப்ஷனாக பார்த்துருக்கோம். ஓகே, என்ன ஐடியான்னு புரியுதா? என்ன ஐடியான்னு புரியுது இல்லையா? ஓகேவா? மறந்துடக்கூடாது, என்ன ஐடியான்னு தெரிஞ்சு வச்சோம். என்ன கேட்குறான்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடிக்க பாருங்க. ஓகேவாக்கா? சூப்பர். அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமினோ ஆசிட் ஆஃப் போத் அமினோ குரூப் அண்ட் கார்பாக்சில் குரூப் இந்த ஸ்ட்ரக்சர். விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் அன் அமினோ ஆசிட்? நாளில் எது அமினோ ஆசிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் அன் அமினோ ஆசிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமினோ குரூப் இருக்கும், கார்பாக்சில் குரூப் இருக்கும். இது வந்துட்டு அமினோ ஆசிட் அப்படின்றது கேட்குறாங்க. சொல்லுங்க. ஒரு ஆள் தான் சொல்லிருக்கீங்க, என்ன நாள் சொல்லுங்க பார்ப்போம். அமினோ குரூப் இருக்கும், கார்பாக்சில் குரூப் இருக்கும். ஓகேங்களா? அதாவது அமினோ குரூப், இந்த கன்சிடர் பண்ணிட்டு என்ன இருக்கும்னாக்கண்ணா, என்ன இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கிளைசைன். தெரியாத நோட் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, ஒரு விஷயம் தெரியலனா தெரிஞ்சுக்கிறது ப்ராப்ளமே இல்லை. ஸோ தெரியாத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் டி கிளைசைன் தான். ஓகேங்களா? கிளைசைன் தான் என்ன கன்சிடர் இருக்கு, போத் அமினோ குரூப் அண்ட் கார்பாக்சில் குரூப். அமினோ குரூப் இருக்க பிரச்சனை இருக்கும், கார்பாக்சில் குரூப்பும் பிரச்சனை இருக்கும். ஓகேவா? ரேகா சூப்பர்மா. ஓகேவா? குணஸ்ரீ கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆக்கணும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி கிளைசன் இஸ் கரெக்ட் ஆன்சர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? எஸ், கிளைசன் இஸ் கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? எஸ் அமினோ குரூப் இருக்கும், ஒரு கார்பாக்சில் குரூப்பும் வந்து பிரச்சனை இருக்கும். ஓகேவா? சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருமா? அடுத்த கொஸ்டின் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an amino acid. ஓகே, அமினோ ஆசிட் என்ன பண்ணுது, under certain conditions would have both positive and negative charge, simultaneously in the same molecule. Such a form of amino acid என்ன இருக்கும்? Positive and negative charge of amino acid நம்ம என்ன சொல்றோம்? ஓ அப்படியே திவதேஷினி. ஓகேடா. ஓகே, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது. ஓகேவா? நமக்கு எல்லாரும் தெரியும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் நம்ம கிளாஸ்ல கிளியரா சொல்லியிருப்போம். இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் பேஸ் பண்ணி வந்தாலே இஸ் நன் அதர் தென் சுடரயான்ஸ். ஓகேவா? சுடரயானிக் ஃபார்ம் தான் இருக்க போகுது. ஓகேவா? எஸ்டா. ஓகேங்களா? ஓகேவா? சுடரயானிக் ஃபார்ம் தான் இருக்க போகுது. ஓகேங்களா கண்ணா? மறந்துடாதீங்க, சுடரயானிக் ஃபார்ம் தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி சுடரயானிக் ஃபார்ம்ஸ். ஓகேவா?
Zwitter ionic forms நம்ம ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? எஸ்டா சுமந்த். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் ஹார்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகேங்களா? உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் வில் டிமாண்ட். உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் தான் சொல்லும் which is hard or which is not hard அப்படின்றது. ஓகேவா? நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே ஈஸியாக இருக்க போகுது. நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலன்னா இல்லை கொஸ்டின்ஸ் எல்லாம் ஹார்டாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன் இஸ் குட், உங்களுக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்க போது. ப்ரிப்பரேஷன் நாட் குட்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட்ஸ் மெயின் ஆஃப் என். ஸோ இது அடுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் டி Zwitter ion தான் நம்ம கரெக்டான ஆன்சராக பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கன்சிடர்ட் as sugars are technically called as a carbohydrates, referring to the fact that formula of only one multiple of CH2O, அதாவது இந்த CH2O தான் சொல்றாங்க. ஓகேங்களா? HOs therefore have 6 carbon, 12 hydrogen and 6 oxygen atom. Glucose is the HOs. Choose among the following is another HOs. HOs condition கேட்டிருக்காங்க. another HOs condition. அவன் கேட்கறது another HOs தான். பட் எப்படி மூக்க நுழைச்சு தொடறான் தெரியுமா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது. ஓகேங்களா? another HOs conditions. Okay? ஓகேவா? இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? இது நம்ம என்ன சொல்றோம்? ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கும். என்ன நம்ம சொல்லுவோம்? HOs கண்டிஷனில் இருக்கிறது. அதாவது HOஸ்னா என்னது? 6 கார்பன் ஆட்டம். என்னது? குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ ஆப்ஷன் ஏ ஃப்ரக்டோஸ். ஓகேவா? ஆப்ஷன் ஏ ஃப்ரக்டோஸ் இருக்கணும். ஓகேங்களா? எஸ்டா ஆப்ஷன் ஏ ஃப்ரக்டோஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோ ஆப்ஷன் ஏ ஃப்ரக்டோஸ் தான் வரணும். ஓகேவா? ஃப்ரக்டோஸ் தான் வரணும். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? குளுக்கோஸ் விச் ஃபாஸ்பேட் கிளைகாலிசிஸ் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம் குளுக்கோஸ் விச் ஃபாஸ்பேட், ஃப்ரக்டோஸ் விச் ஃபாஸ்பேட் அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி வருதுற அனதர் HOs கண்டிஷன். HOs கண்டிஷன் என்னது? 6 கார்பன் கண்டிஷன். ஸோ மேஜர் எக்ஸாம்பிள் ஆஃப் 6 கார்பன் கண்டிஷன் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் தான் கொஞ்சம். ஓகேவா? குளுக்கோஸ்க்கும் ஃப்ரக்டோஸ்க்கும் என்ன சேஞ்சஸ் இருக்காது? பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது. ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ்லாம் இருக்கும். நம்ம கிளைகாலிசிஸ் சொல்லும்போது நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகேவா? குளுக்கோஸ்க்கும் ஃப்ரக்டோஸ்க்கும் பெரிய அளவுக்கான சேஞ்சஸ் இருக்காது. அந்த ஸ்ட்ரக்சரல் பேஸ் பண்ண சேஞ்சஸ் தான் இருக்குமே தவிர ரெண்டுமே சேமாக தான் இருந்திருக்கும். அதனால தான் கிளைகாலிசிஸில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் விச் ஃபாஸ்பேட் வந்துட்டு எப்படி மாறும்? ஃப்ரக்டோஸ் விச் ஃபாஸ்பேட்டாக மாறும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, குளுக்கோஸ் விச் ஃபாஸ்பேட் வந்து எப்படி மாறுதுன்னு படிச்சிருப்போம். ஃப்ரக்டோஸ் விச் ஃபாஸ்பேட்டாக பாத்ரூம் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ டக்கன. சூப்பரா ரேகா குணஸ்ரீ கலைக்கிறீங்க. யஷ்வந்த். ஸோ இட்ஸ் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் தான் வரப்போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் தான் கரெக்ட் ஆன்சர் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகேவா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, when you take cells or tissue pieces, you grind them. ஒரு செல்லையோ டிஷ்யூ எடுத்து நீங்க கிரைண்ட் பண்றீங்க. கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா with them in acid in a mortar or pestle, a small biomolecules dissolved in the acid, proteins, polysaccharides and nucleic acid are insolubles in mineral acid to get a precipitated. அது precipitated ஆறதுக்கு நீங்க கிரைண்ட் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. The acid soluble components including the amino acid, nucleosides, small sugars etc. When one adds phosphate group to the nucleoside, one gets another acid soluble biomolecules is called. என்னவா இருக்கும்? hexokinase அப்படின என்சைம் யூஸ் பண்ணி நம்ம அதல பாத்துறோம். ஓகேவா? எஸ்டா. சோ இத சொல்லுங்க பாப்போம். What we consider this as a, when one adds a phosphate group to the nucleoside and one gets another acid soluble biomolecules is called as. என்ன சார் இது குழப்பி கேட்டு வச்சிருக்கானா? ரொம்ப ஈஸிடா. ஓகேவா? இது பேசிக்கா எப்படின்னா நியூக்ளியோசைட்ஸோட எது ஆட் ஆகுதான்? ஒரு பாஸ்பேட் குரூப் வந்து ஆட் ஆகுதான். நம்ம பார்த்திருப்போம் பென்டோ சுகர்ஸ் அப்படின்னு. பென்டோ சுகர்ஸ் பார்த்திருப்போம். 0 1 2 3 4 4ல 5th கார்பன். ஓகேவா? இந்த பென்டோ சுகர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கார்பனோட ஒரு நியூக்ளியோடைட் சப்போஸ் அடினைன் அட்டாச் ஆயிருச்சு. சோ இந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா அத நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளியோசைடு அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளியோசைடு அப்படி சொல்றோம். இதுல ஒரு பாஸ்பேட் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா இந்த பாஸ்பேட் அட்டாச் ஆயிருச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்? நியூக்ளியோடைடு அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே, என்ன சொல்லுவோம்? நியூக்ளியோடைடு அப்படி சொல்லுவோம். சோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, நியூக்ளியோடைடு அப்படி சொல்லுவோம். சோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சூப்பரா பிரவீனா, சுமன், சரா, ரேகா, யஷ்வந்த், குணஸ்ரீ. ஓகேவா? சோ நியூக்ளியோடைடு இஸ் தி கரெக்ட் ஆன்சர் இருக்கணும். ஓகேவா? ஒரு 6 क्वेश्चन பாத்துறோம். ஒரு குட்டி ஃபயர் ஒன்னு போடுங்க பாப்போம். ஃபார் ஈச் 5 क्वेश्चंस நம்ம குட்டி ஃபயர் போடுறோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஃபயர் போடுங்க. செஷன் லைக் பண்ணாம யாரா பார்த்து செஷன் லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லாம தண்ணி குடிச்சோம். ஓகேங்களா? 5 क्वेश्चनக்கு ஒரு தண்ணி குடிங்க. ஏன் சார் தண்ணி குடிக்கணும்? ஏன் சார் அதெல்லாம் பண்ணனும்னா ஹைட்ரேட்டடா இருக்குது. ஓகேவா? நம்ம படிக்கிறோம், எது பண்றோம், நம்ம ஹெல்த் நல்லா பாத்துக்கணும். ஹைட்ரேட்டடா இருக்கிற ஒரு சிப் தண்ணி குடிச்சுங்க.
எஸ்ரா, ரொம்ப தேங்க்ஸ்ரா. நெருப்பு போட்டு நல்லுள்ளங்களுக்கும் ஹார்ட் போட்டுட்டு இருக்கும் நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் சரி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆட் பண்ணப்படும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் அசைன்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அசைன்மெண்ட்ஸ் எங்கே சார் இருக்குன்னா பின் கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். பயோமாலிகுல்ஸ் பிடிஎஃப் அப்படின்றது ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். அது பயோமாலிகுல்ஸ் பேஸ் ஆன சார். பயோமாலிகுல்ஸ் பேஸில் ஒரு காமனான ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட எல்லா சாப்டர்ஸ்லையும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மேலே லிங்க் இருக்கு. ஓகேவா? எஸ்டா, சூப்பர் 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 சூப்பர். பத்தலையே, நெருப்பு பத்தலையே. கமான் 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 கமான். ஹார்ட் தான், நெருப்போட ஹார்ட் தான் வச்சா கனெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருச்சு போல இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு எனக்குள்ள கனெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு போல இருக்கு. ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? தேங்க்யூடா, தேங்க்யூ தேங்க்யூ. When we homogeneous any tissues in acid, the acid soluble pool represent. Acid soluble pool represent. ஆசிட் சால்யூபிள் பூல் வச்சு அடிச்சிடலாம். ஒரு நம்ம செல் ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது செல் மெம்பரேனும் சரி சைட்டோபிளாசமும் சரி பிரேக் டவுன் ஆகி வெசிக்கல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல எங்கே நடக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஆசிட் ரெப்ரசன்ட் பூல் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் நாட் செல் மெம்பரேன், இட் இஸ் அ சைட்டோபிளாசத்தில். ஓகேங்களா? சைட்டோபிளாசம் தான் ரெப்ரசென்ட் பண்ணுதுடா. ஓகேங்களா? பூல் ரெப்ரசென்ட் ரஃப்லி என்னது சைட்டோபிளாஸ்மிக் கம்போசிஷன் தான். என்னோட கம்போசிஷனு சைட்டோபிளாஸ்மிக். ஆப்ஷன் ஏ. So option A cytoplasm தான் கரெக்டான ஆன்சர் இருக்கு. சூப்பரா பிரவீனா, யஷ்வந்த், குணன்ஸ்ரீ. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ சைட்டோபிளாஸ்மிக் கம்போசிஷன்ல தான் பிரேக் டவுன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, செல் ஸ்ட்ரக்சர் ஆயிட்டு செல் மெம்பரேனும் இதாகவும் டிஸ்கிரிப்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து ரஃப்லி எங்க ஸ்டேக் பிளேஸ் நடந்து ரெப்ரசென்ட் இது பண்ணுது சைட்டோபிளாஸ்மிக் கம்போசிஷன் தான். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு என்ன கேட்டிருக்கான், ஆசிட் சால்யூபிள் பூல் அப்படி தான் கேட்டிருக்கான். இங்க பாருங்க, ஒரே நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். கீழே வந்துச்சு. ஒரே நிமிஷம் தான், பெண்ணுக்கு இங்க பாருங்கடா, ஹோமோஜீனியஸ் டிஷ்யூ வந்துட்டு நல்லா கவனிங்க. ஹோமோஜீனியஸ் டிஷ்யூ வந்துட்டு என்ன ஆகுது, ஆசிட் சால்யூபிள் பூல் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? அதை நம்ம செல் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டிஸ்ட்ரிப்ட் பண்றோம். செல் ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பண்றோம், டிஸ்ட்ரிப்ட் பண்ணும்போது, அழிக்கும் போது என்ன ஆகும், செல் மெம்பரேன் அதர் வெசிக்கல்ஸ் வந்துட்டு அழிஞ்சு போகுது. ஓகேங்களா? அழிஞ்சு போய் டாட்டா மெனி பீசஸா வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? செல் ஸ்ட்ரக்சர் டாட்டா மெனி பீசஸா வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? வச்சு அது இந்த பீசஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம், வெசிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். என்ன சொல்லியிருந்தோம், வெசிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வெசிக்கல்ஸ் வந்துட்டு வாட்டர் சால்யூபிளா இருக்காது. என்னவா இருக்காது, which are not ஓகேவா, அது வாட்டர் சால்யூபிளா வந்து இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ வாட்டர் சால்யூபிளா இருக்க இல்லாதனால இது அலாங் வித் ஆசிட். ஓகேவா? அலாங் வித் ஆசிட்ல தான் சால்யூபிள் ஆகும். ஓகேங்களா? அலாங் வித் ஆசிட் பேஸ் பண்ணி தான் ஆட் இருக்கும். ஓகேவா? அதனால அலாங் வித் ஆசிட் பேஸ்ல தான் என்ன இருக்கும், இன்சால்யூபிள் சால்ட்டா இருக்கிறதுனால இது மேக்ரோமாலிகுல் ஃபிராக்ஷன்ல பேஸ் பண்ணி வரும். என்ன பண்றோம், மேக்ரோமாலிகுல் ஃபிராக்ஷன்ல பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால அதில் என்ன காம்போசிஷன் பேஸ் பண்ணி நடக்கும்னா சைட்டோபிளாஸ்மிக் காம்போசிஷன் தான் பேஸ் நடக்கும். அங்கே நடக்குதே சார், இங்கே நடக்காதா சார், செல் மெம்பரேன் நடக்காதா சார்னு அதில் வராது. ஓகேவா? செல் மெம்பரேன்ல வராது, இதில் வரும், சைட்டோபிளாசத்தில் வந்துருக்கும். புரிஞ்சதா சுமந்த்?
புரிஞ்சுதா எப்படி வருதுன்னு புரிஞ்சுதா அது ரெப்ரசென்ட் பண்ணுது அவன் என்ன கேட்டிருக்கான் ஹோமோஜெனிக்ல எனி டிஷ்யூஸ் ஆஃப் ஆசிட் நம்ம இது பண்ணும்போது செல் ஸ்ட்ரக்சர் ரெப்ரசென்ட் ஆகி செல் மெம்பரேனும் சைட்டோபிளாசமும் என்னது ரப்சர் ஆயிருது ஓகே ரப்சர் ஆகி என்னவா மாறுதுன்னா ஸ்மால் broken particles மாறுது அதான் நம்ம சொன்னோம் வெசிக்கல்ஸ் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அந்த வெசிக்கல்ஸ் இது எப்படி இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலுபிளா கன்சிடர் பண்ண முடியாது ஸோ எல்லாமே செல் மெம்பரேன்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலார் மெம்பரேன் பேஸ் பண்ணி இந்த குழம்பு தான் நம்ம சொல்லுவோம் சைட்டோபிளாசம் அப்படி நம்ம சொல்லுவோம் புரோட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி அந்த சைட்டோபிளாசம் ஆஃப் த செல்ஸ்ல தான் இந்த இன்சாலிபிளான ஆசிட் பூல் வந்து ரெப்ரசென்ட் ஆகுது அந்த கம்போசிஷன்ல ரெப்ரசென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்கோம் அதான் நம்ம என்ன சொல்றோம் மேக்ரோ மாலிகுல் ஃபிராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா என்ன சொல்லுவோம் மேக்ரோ மாலிகுல் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் ஓகேவா ஹாய் கிறிஸ்டி சந்தோஷ் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சைட்டோபிளாசம் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேடா சைட்டோபிளாசம் தான் நம்ம கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு ஓகேவா சூப்பர் நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணலாம் the most abundant chemical in living organism could be the most abundant chemicals in living organism could be என்னவா இருக்கலாம் the most abundant chemical in living organism could be இது அந்த டயகிராமேட்டிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் எத்தனை percentage of cellular mass இருக்கலாம் அப்படின்றது ஓகேவா எத்தனை percentage of cellular mass இருக்கிறது செல்லுலார் மாஸ் இருக்கிறது கெமிக்கல் காம்போசிஷன் நம்ம உடம்புல என்ன இருக்கணும் எதுக்கு நான் தண்ணி குடிக்க சொன்னேன் ஸ்டே ஹைட்ரேட்டட் தண்ணி வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே அதான் நான் சொல்லியிருக்கேன் 5 கொஸ்டின்ஸ் முடியும் போதும் ஒரு குட்டி ஃபயரையும் போட்டுறணும் குட்டி ஃபயரை போடுறது நமக்குள்ள இருக்க அந்த எனர்ஜியை காட்டுறதுக்காக குட்டி ஃபயரை போடணும் நமக்குள்ள இருக்க எனர்ஜி ட்ரெயின் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஹைட்ரேட்டடா இருக்காது தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் ஓகேவா ஸோ யூனிவர்சல் இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது வாட்டர் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி வாட்டர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் இருக்கணும் ஓகேங்களா எஸ் 70 to 90% சூப்பரா இருக்கணும் ஓகே என்னதுக்கு 70 to 90% கண்டென்ட் தான் இருக்க போகுது ஓகேவா எது லீஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஓகேவா அயான்ஸ் எவ்வளவு இருக்கலாம் 1% தான் இருக்குமா அயான்ஸ் 1% அளவு தான் இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ 70 to 90% வந்து வாட்டர் கண்டென்ட் பேஸ் பண்ணிட்டு இருக்கு ஓகேவா குட் ஈவினிங் நந்தினி ஓகே சூப்பரா சுமனந்த் மகாவிஷ்ணு யஷ்வந்த் பிரவீனா ஓகே யா குணஸ்ரீ ஓகேவா கிறிஸ்டி ஓகேவா சூப்பர் இருக்கணும் ஸோ ஆப்ஷன் பி வாட்டர் இஸ் கரெக்ட் ஆன்சர் எஸ் அயன் அது 1% அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கும் உடம்புல ஓகேவா சூப்பரான நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணிடலாமா அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா the homopolymer has only one time of building block called a monomer represent n number of times the heteropolymer has more than one type of monomer proteins are heteropolymers usually made up of proteins are heteropolymers ரொம்ப ஈஸியா எத்தனை டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் சேர்ந்தா நமக்கு கிடைக்க போகுது எத்தனை டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு எத்தனை டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எத்தனை டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்க போகுது நமக்கு தெரியும் ப்ரோட்டீன் வந்து எதெல்லாம் மேடப் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே ப்ரோட்டீன் வந்து எதெல்லாம் மேடப் ஆயிருக்கு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஓகேவா we also knew protein is made up of amino acid சாரி நான் இருமுனா உங்களுக்கு கேட்கவும் தெரியும் பட் டக்குன்னு இரும்பு வந்துச்சு மூட முடியல ஓகேங்களா ஸோ அமினோ ஆசிடால தான் ப்ரோட்டீன் மேடப் ஆயிருக்குன்னு தெரியும் எப்படிப்பட்ட அமினோ ஆசிட்னா 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் நல்லா புரிஞ்சுங்க 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் பெப்டைட் பாண்டால மேடப் ஆயிருக்கும் எதனால மேடப் ஆயிருக்கும் பெப்டைட் பாண்ட் அதை நம்ம என்ன டிஃபர் பண்ணி சொல்லுவோம் பாலிபெப்டைட் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மோனோமர்னு சொல்றாங்க ஓகேவா எல்லா ஆப்ஷனுமே மோனோமர் தான் இருந்துட்டு இருக்கு நீங்க என்ன சார் பாலிபெப்டைட் பாண்ட் சொன்னீங்கன்னா மோர் தென் ஒன் மோனோமரால மேடப் இருக்கு ஓகே மோர் தென் டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் ஒரு அமினோ ஆசிட் மறுபடியும் ரெப்ரசென்ட் ஆகாது இன்னொரு அமினோ ஆசிட் வராது ஒரு வாட்டி ஒரு அமினோ ஆசிட் தான் வந்திருக்கும் அதே மாதிரி அந்த எப்படி ஸ்டார்ட் ஆன அதுக்கு ஸ்டார்ட் கோடான ஸ்டாப் கோடான இருக்கு அது வந்து ஸ்டாப் கோடான இருக்கும் அதுல ஜெனடிக் கோட்ல நீங்க படிப்பீங்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நீங்க கிளியரா படிச்சிருப்பீங்க ஸோ அந்த பேஸ் பார்க்கும்போது 20 டிஃப்ரென்ஸ் மோனோமர்லாம் சேர்ந்து ஓகேவா 20 டிஃப்ரென்ஸ் மோனோமர் இது ஒரு மோனோமர் இது ஒரு அமினோ ஆசிட் இது ஒரு அமினோ ஆசிட் இது ஒரு அமினோ ஆசிட் இது ஒரு அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் பெப்டைட் பாண்டால எப்படி என்ன பாண்டால பெப்டைட் பாண்டால பைண்ட் ஆகி தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகுது ஸோ அந்த அமினோ ஆசிட்ல ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது ஓகே நல்லா புரிஞ்சுங்க 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் வந்துட்டு பெப்டைட் பாண்டால பாண்ட் ஆகி தான் நமக்கு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது ஸோ அந்த பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 20 டைப்ஸ் ஆஃப் மோனோமர் தான் நமக்கு மேடப் ஆகும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் இருக்கணும் ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் எஸ் ட சுமந்த் ஓகே நந்தினி ரேகா பிரவீனா
யஷ்வந்த், குணஸ்ரீ, ஆன்சி, ஹைடா. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஏன் வந்துச்சு புரிஞ்சா நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல ப்ரோட்டீன் கிடைக்கணும்னா 20 டிஃப்ரெண்டான அமினோ ஆசிட் வேணுமா, கிளைசின், வேலைன்னு அப்படின்னு அந்த மாதிரி 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் வந்துட்டு இந்த டிஆர்என்ஏல பேஸ் பண்ணி உட்காந்து அந்த ரைபோசோம் அந்த ப்ரோட்டீன் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்லாம் நடந்துட்டு 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்லாம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ப்ரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் வந்து பைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க எவனா இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்டைட் பாண்டா தான் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஓகே, பெப்டைட் பாண்டா தான் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஸோ அதை வந்து மறந்துடக்கூடாது. ஓகே, சூப்பர். நம்ம ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, protein performs many physiological functions. For example, some functions as enzymes. One of the following represents additional functions as some proteins discharge. Protein functions additional functions என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பாப்போம். நேர்க்கே என்சைம்ஸாவும் ஆக்ட் பண்ணும், நியூட்ரேட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், இன்ஃபெக்ஷன்ஸ் அகைன்ஸ்ட் ஆஃப் ஆக்ட் பண்ணும், ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்ஃபெக்ஷன் அகைன்ஸ்ட் ஆஃப் ஆக்ட் பண்ணும். ஸோ எல்லாமே பண்ணிட்டு இருக்க முடியும். ஓகேவா, ஸோ த ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நான் ப்ரோட்டீன் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கு ப்ரோட்டீன் டிஸ்சார்ஜ் இது பண்ணும், ஹார்மோன்ஸ், சம் ஆர் ஹார்மோன்ஸ் கூட தான். ஓகேங்களா, சில என்சைம்ஸாக இருக்கலாம், சிலது வந்து ஹார்மோன்ஸாகவும் ஆட் பண்ணப்படலாம். ஓகேங்களா, சிலது என்சைம்ஸாக இருக்கலாம், சிலது வந்துட்டு ஹார்மோன்ஸாகவும் நம்ம ஆட் பண்ணப்படலாம் அப்படின்றது. ஓகேவா, எஸ்டா. ஓகேங்களா, என்னது ஹார்மோன்? இன்சுலின். சூப்பரா சுமந்த். ஓகேவா, ஸோ ஒரு கான்செப்ட் படிக்கும்போது இன் டீட்டெயிலாக படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பர். ஆன்சி, யஷ்வந்த், சுமந்த், ரேகா, குணஸ்ரீ. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி ஹார்மோன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி ஹார்மோன் நம்ம என்ன சொல்லிருக்கோம், கரெக்டான ஆன்சர் நம்ம கன்சிடர் இருக்கோம். ஓகேங்களா, ஆப்ஷன் டி ஹார்மோன் தான் கன்சிடர். பிக்மெண்ட் கோனிஃபரிங் கலர் ஆஃப் த ஸ்கின்ஸ் எப்படி வரும்? வராது. பிக்மெண்டேஷன் மெலட்டோனின் அதை பேஸ் பண்ணி வராது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி தான் வரும், ஹார்மோன் தான் வரும். ப்ரோட்டீன் தான் கேட்டிருக்கான், அமினோ ஆசிட் ஆஸ்பெல் கேட்கல. ஓகேங்களா, ப்ரோட்டீன் டிஸ்சார்ஜ் அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஆனால் பி வராது, ஆன்டிபயோட்டிக் பி வராது, ஹார்மோன் தான் வரும். ஓகேவா, எஸ். ஓகே, கிளியர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? எஸ், ஒரு 10 கொஸ்டின் முடிஞ்சாச்சு. ஓகேங்களா, ஃபயர் முக்கியம், நெருப்பு முக்கியம், பிகிலே அந்த மாதிரி ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். செஷன் லைக் பண்ண வேற பார்த்து செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க, குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க. நம்ம 8:30க்கு நம்ம ஒரு எந்த பிரேக் வர போனோம், டின்னர் பிரேக் போயிடலாம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம்னா இன்னும் ஒரு ஹாஃப் கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா, அவன் ப்ரோட்டீன் தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா, எஸ்டா. தேங்க்யூ. நெருப்பு போட்டு நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றிடா. ஹார்ட் போட்டுருக்கு நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, glycogen is a homopolymer made up of. ரொம்ப ஈஸிடா. glycogen is a homopolymer made up of. எதனால மேட் அப் ஆயிருக்கும்? glycogen is a homopolymer made up of. come on எல்லாரும் glycogen வந்தாலே கண்ணை மூட்டு ஒரு விஷயத்தை அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். glycogen வந்தாலே கண்ணை மூட்டு ஒரு விஷயத்தை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்படி எதாவது கண்ணை மூட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது glycogen is homopolymer made up of glucose. ஸோ ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ் தான் கரெக்டான ஆன்சர். குளுக்கோஸ் யூனிட்ஸ். ஓகேவா, ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ் தான். ஓகேவா, பியாரி, பிரவீனா, சுமந்த், ஆன்சி, யஷ்வந்த், குணஸ்ரீ, ரேகா. ஓகேவா, சூப்பர் ராகனா. ஸோ ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ் தான் நம்ம கரெக்ட் ஆன்சரை பார்த்துட்டு ரொம்ப ஈஸி தான். ஓகே, glycogen is homopolymer made up of glucose அப்படின்னு ரொம்ப நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயமா நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஓகேவா, எஸ் நம்ம ஸ்டார்ச் made up of glucose. ஓகேவா, அதை நம்ம ஸ்டார்ச்சை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா, குளுக்கோஸ் நம்ம ஸ்டார்ச்சை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். எஸ், the number of ends in a glycogen molecules would be. The number of ends in a glycogen molecules would be எப்படி இருக்குமா? The number of ends in a glycogen molecules would be. எத்தனை ஹெண்ட் இருக்கும்? நல்லா பாருங்க, கிளைகோஜன் மாலிகூல்ஸ்ல நல்லா பாருங்க, கிளைகோஜன் மாலிகூல்ஸ்ல வந்துட்டு 2 டைப் ஆஃப் எண்ட் இருக்கும், 2 டைப் ஆஃப் எண்ட் இருக்கும். ஓகேவா, கிளைகோஜன் மாலிகூல்ஸ்ல 2 டைப் ஆஃப் எண்ட் இருக்கும். என்னது? ரைட் ஹெண்ட் அண்ட் லெஃப்ட் ஹெண்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, ரைட் ஹெண்ட் லெஃப்ட் ஹெண்ட் அப்படின்னு இருக்கும்.
இதில் ரைட் எண்டு பார்த்தீங்கன்னா ரெடியூசிங்காக இருக்கும். எப்படி இருக்குமா? ரெடியூசிங்காக இருக்கும், மறந்துடக்கூடாது. ஓகே, நம்ம என்ன சொல்லுவோம்? ரைட் எண்டு நம்ம என்ன சொல்கிறோம்? ரெடியூசிங் எண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ரெடியூசிங் எண்டு. எது ரைட்டு? 6 6 ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 6. ஓகேவா? ரெடியூசிங் எண்டு. ரைட்டை தான் நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம், லெஃப்ட் ரெடியூஸ் ஆகாது. நான் ரெடியூசிங் எண்டு. நான் ரெடியூசிங் எண்டு. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ரைட்டு ஆர் வருது, ரெடியூசிங் எண்டு ஆர் வருது. ஸோ ஆர் கனெக்ட் ஆகுது. ஓகேவா? ரெண்டு எண்டு இருக்குன்னா நம்பர் ஆஃப் எண்ட்ஸ் அண்ட் கிளைகோஜன் மாலிகூல்ஸ் would be னா ரெண்டு எண்டு இருக்கு. ஒன்று ரைட் எண்டு லெஃப்ட் எண்டு அப்படின்னு. ரைட் எப்படி இருக்குமா? ரெடியூசிங் எண்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். லெஃப்ட் எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? நான் ரெடியூசிங் எண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது yes, 2 1 left hand and another right hand. Okay, so option D is a correct answer. Okay, option D is a correct answer. Okay, no problem. Option D தான் correct answer. பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. glycogen bond pairs ரெண்டு end இருக்கு. ரைட் ரைட் எப்பவுமே ரெடியூசிங்கா இருக்கும், லெஃப்ட் வந்து நான் ரெடியூசிங்கா இருந்துட்டு இருக்கும். ஓகேவா கண்ணா? சூப்பர். சுமந்த், ரேகா, குணஸ்ரீ, யஷ்வந்த், ஆன்சி. ஓகேவா? so option D is a correct answer. Yes, clear? Option D is a correct answer. ஓகேவா? yes, நம்ம அடுத்த क्वेश्चन பார்த்துலாமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்குன்றத பார்த்துலாமா? next question talk about the primary structure of protein molecule is made up of. ரொம்ப ஈஸியா. structure of protein molecules has எத்தனை இருக்கு? protein molecules has எத்தனை end இருக்கு protein moleculesல? ஓகே யா, இதுலயே என்ன இருக்கு? ரெண்டு எண்ட் இருக்கு. இதுல என்ன இருக்கு? ரெண்டு எண்ட் இருக்கு. இதே நம்ம லெஃப்ட் எண்டுன்னு சொல்லுவோம். லெஃப்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட்னு வருது இல்லையா? இப்படி தானே ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகுதுன்னா அமினோ ஆசிட் வந்து இப்படி தானே ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ லெஃப்ட் எண்ட் அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் எண்ட் நம்ம என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் அப்படி நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட் நம்ம என்ன சொல்லுவோம்? லாஸ்ட் அமினோ ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? லாஸ்ட் 20th வச்சுக்கோங்க. லாஸ்ட் அமினோ ஆசிட் அப்படி நம்ம சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு இது இருக்கு. ஓகேவா? லெஃப்ட் அமினோ ஆசிட் நம்ம என்ன, ஒரு நிமிஷம். ஓகேவா? லெஃப்ட் அமினோ ஆசிட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். சாரி என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் டெர்மினல் எண்ட்னு சொல்லுவோம். இதை நம்ம சி டெர்மினல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? என் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம், சி டெர்மினல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? எஸ் என் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம், சி டெர்மினல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 ends இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட். லெஃப்ட் இருந்து வருது, ஏன்னா இங்க இருந்து ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்கு. இப்படி தானே ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ லெஃப்ட் இருந்து வர்றது அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லெஃப்ட் இருந்து வர்றது ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட், அது என் டெர்மினல் எண்ட், என்னால ஸ்டார்ட் ஆகுது என் டெர்மினல் எண்ட் சொல்லுவோம். கடைசி வந்து சியால முடியும். ஓகேங்களா? சியால முடியாத இந்த சி டெர்மினல் எண்ட் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா சார்? சூப்பர். சுமந்த், ரேகா, பிரவீனா, ஆன்சி, யஷ்வந்த், பியாரி, குணஸ்ரீ. ஓகேவா? கலக்கிறீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 2 ends இருக்கு. ஸோ நம்ம 2 ends நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம், லெஃப்ட் அண்ட் ரைட். அது நம்ம என் டெர்மினல் சி டெர்மினல் அப்படி நம்ம சொல்லிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்கு அப்படி வந்து பாத்தீங்கன்னா, enzymes are biocatalysts. Okay, enzymes are biocatalysts. They catalyze biochemical reactions. In general, they reduce activation energy of the reactions. Mainly, physiochemical process are enzymes mediated. Okay, which of the following reaction is not enzymes mediated in a biological system? என்ன கேட்டிருக்காங்க? Not enzyme mediated in a biological system அப்படின்ற. Not enzyme mediated in a biological system அப்படின்றாங்க. பயாலஜிக்கல் ப்ராசஸ் இல்லாத என்னது?
எஸ்டா, சூப்பரா சூப்பரா. என்னது? டிசால்விங் கார்பன் டை ஆக்சைடு இன் வாட்டர். இது என்னது? பிசிக்கல் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? இட்ஸ் அ பிசிக்கல் ப்ராசஸ். எப்படி கன்சிடர் பண்ணிருக்கோம்? வி கன்சிடர் as a physical process நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். So option A is a correct answer. Option A, physical process. ஓகேங்களா? கார்பன் டை ஆக்சைடு dissolving in water. ஓகேங்களா? அது வராது. ஓகே, இட்ஸ் not enzymes mediated biological பேஸ் பண்ணி வருது. நாட் கேட்டிருக்கா இல்லையா? சூப்பரா. சுமந்த், ரேகா, ஆன்சி, யஷ்வந்த், கலக்கிறீங்க. குணஸ்ரீ. ஓகே சனா. So is going to be option A is a correct answer. Option A தான் நம்ம கரெக்டான ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். எஸ் சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which one of the following pairs of nitrogenous bases of nucleic acid is wrongly matched with the category mentioned against it? Which one of the following pairs of a nitrogenous base of a nucleic acid, அது உங்களுக்கு தெரியும், is wrongly matched. பார்த்துக்கோங்க, என்ன கேட்டிருக்காங்க? wrongly matched with the category mentioned against it. எல்லா ஆப்ஷன்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணுறமா? ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த கொஸ்டின் முடிஞ்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் குணஸ்ரீ. ஓகேவா? இந்த கொஸ்டின் முடிஞ்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம். ஓகே, இது நமக்கு தெரிஞ்சிருக்கு, ரொம்ப ஈஸி தான். என்னது? அடினைன் அண்ட் தைமைன் பியூரின்ல பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? தைமின் அண்ட் யுராசில் பிரமிடின்ல வராது. தைமின் சைட்டோஸ்கின் வராது. ஓகேவா? டிசி. ஓகேவா? டிசி தான் நம்ம பிரமிடின்ல பேஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சூப்பரா. பிரவீனா, சுஜித் குமார், சுமந்த், பியாரி, ரேகா, ஆன்சி, யஷ்வந்த், குணஸ்ரீ, கலக்கிறீங்க. ஓகேவா? ஸோ பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்ட் ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸை பார்த்துலாம். இப்போ டிசால்விங் அதை நம்ம பார்த்துருந்தோம், ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படி வந்துடும். அன்வைண்டிங் ஆஃப் 2 strands ஆஃப் டிஎன்ஏ. ஓகேவா? ஒரு 2 strands ஆஃப் டிஎன்ஏ வந்து அன்வைண்ட் பண்ணுறதுக்கு என்ன என்சைம் தேவை? டிஎன்ஏ எலிகேஸ் அப்படின்னு என்சைம் தேவை. ஓகேவா? என்ன பண்ணோம்? அன்வைண்டிங் ஆஃப் 2 strands ஆஃப் டிஎன்ஏ, 2 strands ஆஃப் டிஎன்ஏ அன்வைண்டிங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தேவை? டிஎன்ஏ எலிகேஸ் என்சைம்ஸ் தேவை. ஏன்னா இதெல்லாம் என்சைம் பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்குது. ஓகேவா? இதே என்சைம் பேஸ் பண்ணி நடக்கல, ஏன்னா ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ், ஃபிசிக்கல் ப்ராசஸ் தானே. டிசால்விங் கார்பன் டை ஆக்சைடு ஃபிசிக்கல் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ டிஎன்ஏ எலிகேஸ். சார், டிஎன்ஏ எலிகேஸ் இது என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் சுக்ரோஸ். ஓகே, சுக்ரோஸ் ஹைட்ரோலைசிஸ் என்ன? சுக்ரேஸ். சார், அப்படின்ற என்சைம் தேவை. ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபார்மேஷன் ஆஃப் பெப்டைட் பாண்ட். ஓகே, பெப்டைட் பாண்ட் என்னது? பெப்டைல் டிரான்ஸ்ஃபரேஸ். ஓகே, பெப்டைல் டிரான்ஸ்ஃபரேஸ். பெப்டைலா பெப்டிடைலா? பெப்டிடைல் தான் வரும். பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ், டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஓகேவாடா கண்ணா? ஓகேவாடா குணஸ்ரீ? எத்தனை கொஸ்டின்ஸா? கிட்டத்தட்ட ஒரு 58 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோங்க. 58 கொஸ்டின்ஸ் கிட்ட முடிச்சிருக்கோம். புரிஞ்சுதா கண்ணா? இந்த கொஸ்டின்ஸ் புரியாதவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க? நாட் என்சைம்ஸ் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, நாட் என்சைம்ஸ் பேட்டான பயாலஜிக்கல் கெமிக்கல் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கண்டுபிடிச்சது. டிசால்விங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வந்து ஒரு பிசிக்கல் ப்ராசஸ்னால என்சைம் தேவைப்படாது. மிச்சம் 3 என்சைம்ஸ் அன்வைண்டிங் ஆஃப் 2 strands ஆஃப் டிஎன்ஏக்கு டிஎன்ஏ எலிகேஸ் அப்படின்றது வரும். ஹைட்ரோலைசிஸ் சுக்ரேஸ் தான் என்சைம் வரும். இது டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம். ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் பெப்டைட் பாண்ட் பெப்டிடைட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? எஸ்டா. அது தைமினோட இன்னொரு பேர். ஓகே, அது கூட முக்கியமானது. தைமில் 5-மெத்தில் யுராசில். இது வந்துட்டு ஒரு இதில் நீட்டில் கேட்கப்பட்ட கேள்வியை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, சுமந்த் சொல்கிற மாதிரி நீட்டில் கேட்கப்பட்ட கேள்வி தான். தைமினோட இன்னொரு பேர் வந்து 5-மெத்தில் யுராசில். நம்ம என்சிஆர்ல கிளியராக கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? 5-மெத்தில் யுராசில் வந்தோடனே அது யுராசிலோட பேர் தான் சொல்லி தப்பா ஆப்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாரும் படிச்சாச்சு. ஓகே, 5-மெத்தில் யுராசில்ஸ் தைமினோட இன்னொரு பேர் தான் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். சூப்பரா. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இதுக்கான கரெக்டான ஆன்சர். இது ஏ தான். இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆப்ஷன் பி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? Next question பார்த்துலாம். A competitive inhibitor of succinic dehydrogenases. A competitive inhibitor of succinic dehydrogenases. Which is a competitive inhibitor of succinic dehydrogenase?
இப்போ தான் பார்த்தோம் இன்ஹிபிஷன் சக்சஸிவ் டீஹைட்ரோஜனேஷனோட இன்ஹிபிஷன் பேஸ் பண்ணி வந்தாலே இன்ஹிபிஷனை பேஸ் பண்ணி வந்தால் என்ன இருக்க போகுது எஸ் எஸ் சூப்பர் சூப்பர் என்னது மேலோனேட் என்னது மேலோனேட் ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஓகேவா மேலோனேட் ஓகேவா சைமஸ் சார் சார் இதுக்கு சொன்னீங்களா எஸ் எஸ் எஸ்டா 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 ஓகேடா 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 ஜைமேஸும் வரலாம் சுக்ரேஸும் வரலாம் ஜைமேஸும் வரும் ஓகேவா ஸோ இதுக்கு வந்துட்டு மேலோனேட் ஓகேவா ஓகே 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 ஓகேவா ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி மேலோனேட் ஆப்ஷன் சி மேலோனேட் இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா மேலோனேட்டும் கரெக்டான ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா எஸ்டா சுமன் ஸோ ஆப்ஷன் சி மேலோனேட் இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா எஸ்டா சூப்பர் ஆன்சி பிரவீனா ரேகா யஷ்வந்த் குணஸ்ரீ ஓகேங்களா ஸோ பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி மேலோனேட் தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா மனு அது எப்படிமா கரெக்டாக பிரேக் கொடுக்கும்போது டைம் கரெக்டாக பார்த்து வரீங்க சார் எப்போல்லாம் பிரேக் கொடுப்பாரு எனக்கு தெரியும் ஓகே அது ஆஸ்பெக்ட் வச்சு நான் கரெக்டாக கண்டுபிடிச்சி வருவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா ஓகே ஓகே டாக்ண்ணா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம் எஸ்டா சூப்பரா சுமனந்த் ஓகே about 98% of the mass of every living organism okay இந்த क्वेश्चंस பார்த்து முடிச்சு நம்ம டின்னர் பிரேக் போயிடலாம்ங்கனா இந்த क्वेश्चन பார்த்து முடிச்சு நம்ம டின்னர் பிரேக் போயிடலாம் about 98% of mass of every living organism is composed of just 6 elements including carbon hydrogen oxygen and அந்த 6 எலிமெண்ட்ல மிச்சம் இருக்க 4 எலிமெண்ட் நீங்க கொடுத்துட்டான் 6ல 4 இங்க கொடுத்துட்டான் மிச்சம் இருக்க 2 எலிமெண்ட் எதுவா இருக்கலாம் மிச்சம் இருக்க 2 எலிமெண்ட் எதுவா இருக்கலாம் மிச்சம் இருக்க 2 எலிமெண்ட் எதுவா இருக்கலாம் ரொம்ப ஈஸி மேட போயிருக்கா கம்போனன்ட் 6 எலிமெண்ட் பேஸ் போயிருக்கு கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் என்னது என்னவா இருக்க போகுது இஸ் none other than வந்துட்டீங்களா பாஸ்பரஸ் சல்ஃபரா வரும் கால்சியம் வரணும் calcium and phosphorus option C calcium and phosphorus தாக்கனா ஓகேவா calcium சரா ஒரு நிமிஷம் சரா ஓகே ஓகே இப்போ சல்ஃபர் மெக்னீசியம் சோடியம் ஆறு மேஜர் கால்சியம் வராது கரெக்ட் தான் கால்சியம் வராது ராக்கண்ணா ஓகேடா
கால்சியம் வராது, கால்சியம் வராது. பாஸ்பரஸ் வருது, சல்ஃபர் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கணும். சரி, நம்ம வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, மூக்கில் ஏறிடுச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது ஏறிடுச்சு. ஓகேவா? ஸோ பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர், ஓகேங்களா? ஸோ பாஸ்பரஸ், கால்சியம் இல்லை, பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர் தான். ஓகேங்களா? அதுக்கு இது இருக்குது, CHNOPS அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர். ஓகேங்களா? இப்படி தான் சொல்லுவோம், CHNOPS அப்படின்னு. ஓகேவா? CHNOPS, C என்ன இதில் பண்ணுது? கார்பன், H ஹைட்ரஜனு, இது நைட்ரஜனு, ஆக்சிஜனு, பாஸ்பரஸ், சல்ஃபர். ஓகேவா? இது மறந்துடாதீங்க. ஸோ ஆப்ஷன் டி தாக்கணும். ஓகே, ஆப்ஷன் டி. அதுக்குள்ளே போஸ்ட் ஓட்டர் பிளான் பண்ணிட்டீங்களா? நல்லது, நல்லது. ஓகேங்களா? என்ன ஒரு அக்கறை என் மேலே, என் அக்கறை என்ன மேலே. ஓகேவா? ஆப்ஷன் டி. இதாச்சும் வேப் வச்சுக்கோங்க, CHNOPS. ஓகே, இது ஏதோ இதுக்கு இப்படி இல்லாமல் நான் படிக்கும்போது படித்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, நான் ட்ரிக் சொல்கிறேன். இது CHNOPSன்னு வராது, அதுக்கு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க மாதிரி ஒரு ட்ரிக் வரும், நான் மறந்துட்டேன். ஓகேங்களா? நான் கிளியராக சொல்கிறேன். பட் இதான் CHNOPSனா கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர். ஓகேவா கண்ணா? எஸ் கார்பன் அண்ட் சல்ஃபர். ஓகேவா? எஸ் கிளியரா? சூப்பராக கண்ணா. ஓகேங்களா? எஸ். ஓகே, ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். எஸ், நம்ம இன்னும் எத்தனை கொஸ்டின்ஸ் பார்ப்போம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு கொஸ்டின்ஸும் முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த கொஸ்டின்ஸும் முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக பிரேக் போயிடலாம். ஓகேவா? த ஆர்கானிக் ஆசிட், த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் பவுண்ட் டு enzymes essential for its activity is called. The organic substance bound to an enzyme and essential for its activity is called. Organic substance bound to enzymes and essential for its activity is called. Holo enzymes, apo enzymes, iso enzymes, coenzymes. Said bound to enzymes and essential for the activity is called. It is called as அந்த கோஃபேக்டர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, coenzymes தான் சொல்லுவோம். It is called as a coenzymes தான். ஓகேவா? we call it as கோஃபேக்டர் பேஸ் பண்ணுற coenzymes தான்டா கண்ணா. ஓகேங்களா? கோஃபேக்டர் பேஸ் பண்ணுற coenzymes தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, மறந்துடக்கூடாது. அந்த எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ணி சொல்லுவோம் பார்த்தீங்களா, மினி பி காம்ப்ளெக்ஸில் எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ணி சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ coenzymes is the correct answer. எஸ் புரிஞ்சது. ஆப்ஷன் டி சூப்பராக குணஸ்ரீ. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். coenzyme நிக்கோட்டினைன் அடினைட் பேஸ் பண்ணி சொல்லுவோம், NADPலாம் வருது தெரியுமா? அதெல்லாம் என்னது? விட்டமின் NACL தான் அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதான் லூஸ்லி பவுண்ட் டு ஆன் அப்போ என்சைம்ஸ் பேஸ் பண்ணி coenzymes வந்து அப்போ என்சைம்ஸ் லூஸ்லி பவுண்ட் பண்ணிட்டு ஆர்கானிக் ஆசிட் ஆஃப் என்சைம்ஸ் எசென்ஷியல் ஃபார் த ஆக்டிவிட்டி ஃபார் கோஃபேக்டர் பேஸ் பண்ணி coenzymes. ஓகேவா? நாட் ஆல் என்சைம்ஸ் வருதா? வராது. நாட் ஆல் என்சைம்ஸ் ப்ரோட்டீன் பேஸ் பண்ணி வராது இல்லையா? கோஃபேக்டர் தான் வர்றா சுமந்தூர். ஓகேங்களா? ஓகே, ஓகே 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 ஓகேவா? சரிடா, இப்போ நீங்கள் போய் டின்னர் போய் சாப்பிட்டு வந்துருங்க. நம்ம ஒரு 9 o'clock சந்திப்போம். ஓகேவா? இன்னும் ஒரு 35 கொஸ்டின்ஸ், நம்ம 70 கொஸ்டின் கிட்ட பார்த்துருந்தோம். ஒரு 30 கொஸ்டின்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது முடித்துட்டு நம்ம இந்த இன்னைக்கு செஷன் முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஹாய் நயாஸ்ரீ, ஹவ் ஆர் யூ டாக் அண்ணா. ஓகேங்களா? ஓகேவா? ஸோ சாப்பிட்டு சீக்கிரம் வந்துருங்க. செஷன் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணுறேங்க. சப்போஸ் செஷன் லைக் பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா கண்ணா? ஸோ டக்கு சாப்பிட்டு வந்துருங்க. நம்ம இன்னைக்குள்ள முடிச்சிடுவோம். ஓகே, பயோமாலிகுல்ஸ் 100 சாப்டர்ஸ் நம்ம இன்னைக்குள்ள முடிச்சிடலாம். ஓகேவா?
பிஎம்க்கு சந்திப்போம். ஓகேவா? டாட்டா சார்லாம் இல்லை, வரணும் 9 மணிக்கு வரணும். டாட்டா சார் நான் கிளம்பிட்டேன், சீக்கிரம் சாப்பிட்டு வந்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு தான் ஸ்கூல் ஒர்க் இருக்குது, இல்லை சார் என் வீட்டில் இன்னும் ரெடி ஆகலை, என் வீட்டில் இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலைன்னா ஸ்கூல் ஒர்க் இருந்தால் அந்த ஸ்கூல் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? ஓகே ஓகேடா, நீங்கள் ரெக்கார்டராக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எஸ். டேய் வரணும்டா, ஓடிடக்கூடாது. ஓகேங்களா? ஓகேடா குணஸ்ரீ. ஓகேங்களா? ஓகே, வரணும், ஓடிடக்கூடாது. அடுத்து இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸும் இருக்குது. சார் பிரேக் முடிஞ்சு சந்திப்போம். நம்ம உங்களை பிரேக் முடிஞ்சு சந்திப்போம். ஓகேங்களா?
வந்தாச்சாடா பார்த்துடலாமா? ஷெல் வி மிச்ச கொஸ்டின்ஸை பார்த்துடலாமா? சொல்லுங்க பார்ப்போம். மிச்சம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாமா? எஸ் 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 பார்த்துலாம் மாட்டாங்கண்ணா. அரௌண்டு இன்னும் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்றத நம்ம ஒன்று வேணால் பார்த்துடலாம். சாப்பிட்டாச்சா எல்லாருமே? சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாச்சா? எஸ் சாப்பிட்டு வந்தாச்சா? எஸ் டேக்கண்ணா. ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே நம்ம வந்து அடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஓகே வாட் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின்? லாஸ்ட் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி ஒரு லாஸ்ட் 30 கொஸ்டின்ஸை நம்ம டக்குன்னு பார்த்துலாம். எஸ் டக்குன்னு ஓகேவா? லாஸ்ட் ஒரு 30 கொஸ்டின் பார்த்துலாம். ஓகே இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா anti-parallel strands. என்னது anti-parallel strands of a DNA molecule. Anti-parallel strands of a DNA molecules பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம். DNA molecules means that anti-parallel strands of a DNA molecules என்னன்னு அப்படி கேட்டிருக்காங்க. What is the anti-parallel strands of the DNA molecules? What is it? Anti-parallel strands of the DNA molecules நம்ம எதை கன்சிடர் பண்றோம்? Anti-parallels of the DNA strands. Now option கொடுத்துருக்காங்க the phosphate groups of the two strands at their ends shares the same position. இல்ல phosphate groups of the strands of the two strands are the opposite position. அது opposite pole இருக்குமா? இல்ல the one strand turns clockwise, one strand turns anti-clockwise அப்படின்றது கேக்குறாங்க. ஓகேவா? இதை பொறுத்து எது கரெக்டான ஆன்சரா இருக்க போகுது? எஸ் இது கரெக்டான ஆன்சரா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி பேரல். ஓகேவா? டிஎன்ஏ மாலிகூல்ஸ் வந்துட்டு ஆன்டி பேரல் ஸ்டாண்ட்ஸ் கேட்டிருக்கு. ஆன்டி பேரல் ஸ்டாண்ட்ஸை பேஸ் பண்ணி வரதுல எப்படி இருக்குமா? சேம் பொசிஷன் தான் ஷேர் பண்ணிருக்கோம். ரெண்டு ஸ்டாண்டுமே என்ன பண்ணிருக்கோம்? சேம் பொசிஷன் பேஸ் தான் ஷேர் பண்ணிருக்க போகுது. ஓகே வேற ஆன்டி பேரல் ஸ்டாண்ட்லாம் ஷேர் பண்ணிருக்காது. ரெண்டுமே சேம் பொசிஷன் தான் ஷேர் பண்ண போகுது. ஓகேவா? போத் ஷேர் த சேம் பொசிஷன் இருக்குன்னா டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் பொசிஷன் இல்லை. ஓகேவா? ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ சேம் ஸ்டாண்ட்ஸ் தான். இருக்க போது எங்க இருக்க போது? at their ends shares the same position தான். ஓகேங்களா? which says shares the same. ஓகே எஸ் பஃபர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஓகேவா? Which one of the following hydrolyzes internal phosphodiester bond in a polynucleotic chain? Which one of the following hydrolyzes the internal phosphodiester bond in a polynucleotic chain? ஓகேவா? Which one of the following hydrolyzes the internal phosphodiester bond in a polynucleotic chain? Lipase, endonuclease, protease, exonuclease. என்ன கேட்டிருக்கான்? which one hydrolyzes the internal phosphodiester bond? ஒரு polynucleotic chainல இன்டர்னலான phosphodiester bond வந்து ஹைட்ரோலைஸ் பண்றவன் யார் அப்படினு கேட்டிருக்கான். ஓகேவா? யார் பண்ணுவா? இன்டர்னல்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இப்படி இருக்குன டிஎன்ஏவை இதை கட் பண்றவன நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்டர்னலா கட் பண்றவன், வெளிப்புறமா கட் பண்றவன் நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸோநியூக்ளியஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இது கன்சிடர்ட் ஆஸ் a
எக்ஸோநியூக்ளியஸ் அப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதுவே இன்டர்னலா என்ன கேட்டிருக்கான், இன்டர்னல் பேஸ்ல தான் கேட்டிருக்கான். இன்டர்னலா கட் பண்றான் நம்ம என்ன சொல்லுவோம், எண்டோநியூக்ளியஸ்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ஆர் பி. ஓகேவா, எண்டோநியூக்ளியஸ் இன்டர்னல். ஸோ இட்ஸ் endonucleus is the correct answer. Okay, endonucleus is the correct answer. Okay, endonucleus is the correct answer. Okay, endonucleus தான் நம்ம கரெக்டான ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். கேட்டா ஓகேவா, எஸ் ஆப்ஷன் பி endonucleus தான். endonucleus தான் நம்ம கரெக்டான ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். என்ன தான endonucleus இன்டர்னலா கட் பண்ணும். ஓகே, எக்ஸ்டர்னலா அவுட்டர் பேஸ் பண்ணி கட்டது எக்ஸ்டர்னலா கட் பண்றது exonucleus, இன்டர்னலா கட் பண்றது endonucleus. ஓகேவா, சூப்பரா சுமந்த். ஓகேவா, so it's going to be endonucleus. ஏன்னா என்ன கேட்டிருக்கான், இன்டர்னல் தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா, பயோலிசிஸ் தான் இன்டர்னலா கட் பண்றது தான் கேட்டிருக்கான் பாலிநியூக்ளியோடைட் செயின்ல. ஓகேவா கண்ணா, மறந்துடாதீங்க. அடுத்த கேள்வி நெக்ஸ்ட், which one of the following is the simplest amino acid? நம்ம நிறைய வாட்டி பார்த்துருந்தோம். ஓகேவா, இப்போ நிறைய வாட்டி பார்த்துருந்தோம். which is the following the simplest amino acid? which one of the following is the simplest amino acid? எது yes it's option C glycine. option C glycine. okay, simplest amino acid நம்ம கன்சிடர் பண்றது option C glycine. சூப்பரா பிருத்திராஜ், சுமந்த், யஷ்வந்த் கலக்கிட்டீங்க. ஓகேவா, so it's going to be option C glycine is called as a simplest amino acid நம்ம கன்சிடர் பண்றோம். simplest amino acid கன்சிடர் பண்றது இந்த basis option C glycine இருக்கணும். ஓகே, option C glycine தான் நம்ம simplest amino acid நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகே, நம்ம அடுத்த क्वेश्चन என்ன பார்த்தலாம். the next question is going to be, அடுத்த क्वेश्चन என்னவா இருக்குன்னா, enzymes, vitamins and hormones can be classified into a single category of biological chemicals because all of this, இதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்கு, enzymes, vitamins and hormones can be classified into a single category of biological chemical because all of this. or conjugated proteins help in regulating metabolism or exclusively synthesized in a body for living organism at a present enhanced oxidative metabolism. enzymes, vitamins, hormones can be classified in a single category for biological. தெரியலையே. ஓகே, ஸோ என்ன பண்ணுது, ரெகுலேஷன் மெட்டபாலிசம் தான் ஹெல்ப் பண்ணுது. ஆப்ஷன் ஏ ரெகுலேஷன் மெட்டபாலிசம், ஏ மட்டும் தான்டா வரும். ஓகேவா, ஏ ஆர் டி வராது, ரெகுலேஷன் மெட்டபாலிசம் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுது. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் இருக்கணும். ஆப்ஷன் ஏ இஸ் கான்ஜுகேட்டட் ப்ரோட்டீன்ஸ். இல்லை விட்டமின்ஸ் எப்படி வரும், விட்டமின்ஸ் எப்படி வரும், வராது. ஸோ இட்ஸ் ஏடா கண்ணா, ஏடா பிருத்திவிராஜ். ஓகேங்களா, இட்ஸ் ஏடா. ஓகேவா, vitamins and simple organic compounds தானே, consider it as a simple organic compound. so helps in regulation of metabolism. நம்ம உடம்புல மெட்டபாலிசம் பேஸ் பண்றதுக்கு மாத்தி வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ மெட்டபாலிசம் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்துருக்கு சிம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் நம்ம விட்டமின் சொல்றோம். ஓகேவா, ஸோ மெட்டபாலிசம் தான் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, the catalytic efficiency of two different enzymes can be compared by the catalytic efficiency of two different enzymes. ஓகேங்களா,
Yeah. Okay. Catalytic consistency of two different. Sorry. Catalytic consistency of two different enzymes can be compared by efficiency. எதோட efficiency? Catalytic efficiency of two different enzymes எப்படி compare பண்ணப்படலாம்? Can be compared by எப்படி compare பண்ணப்படலாம்? pH மறுபடியும் நல்லா பாருங்க. Michellis-Menten constant அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, Km value triple one. Okay, Michellis-Menten constant அப்படின்றது. ஓகேவா? So it's going to be option C. Option C தாக்கணும். ஓகேவா? வராதுடா, ஆப்டிமம் வேல்யூ வராதுடா. ஆப்ஷன் சி தான்டா வரணும். இதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக வந்துட்டு இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக வரும். ஓகேங்களா? ஆப்டிமல் வேல்யூ வராது. ஓகே, இதுதான் இந்த பேஸ் பண்ணி தான் which is inversely proportional to the affinity of the enzymes. ஓகே, எப்படி inversely proportional to the affinity of the enzymes பேஸ் பண்ணி affinity of enzymes to the substrate. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டன்ட்டு பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கோம். ஓகே, எப்படி வந்துட்டு இருக்கோம்? Michellis-Menten கான்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம். Km வேல்யூ வச்சு அதான் நம்ம Km வேல்யூ அப்படி நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா? ஸோ Km எஸ் டக்கனா. ஸோ Km இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, following statement regarding enzyme inhibition. Enzyme inhibition is correct. enzyme inhibitionக்கு எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ திங்க் நம்ம இது வேற மாதிரி பார்த்துருந்தோம். சொல்லுங்க பாப்போம். enzyme inhibition பொறுத்த வரைக்கும் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. which is the correct regarding enzyme inhibition? enzyme inhibition. Yeah, yes. ஓகே, என்னது கரெக்ட் தான் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? கரெக்ட் தான் கேட்டிருக்கான். ரொம்ப ஈஸி. காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர் seen when the substrate and the inhibitor compete for the active sites on the enzymes. Okay, so it's going to be option B. Yes, it's going to be option B is the correct answer. Okay, ஏன்னா கரெக்ட் தான் கேட்டிருக்கான். substrate inhibitor compete பண்ண active site வந்து enzymes பேஸ் பண்ணி. so option B is the correct answer. Okay, so சமாதானீங்க. option B is the correct answer. சூப்பர் யஷ்வந்த், பிருத்விராஜ், சுமந்த், திவ்யதர்ஷினி கலக்கிறீங்க. so ஓகேவா? so option B தான் நம்ம கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, what is the next question based on which form of RNA has a structure resembling clover leaf? clover leaf நம்ம எதை சொல்வோம்? எந்த ஃபார்மை சொல்வோம்? which form of RNA has a structure representing the clover leaf? வாங்கம்மா வாங்க. clover leaf நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோமா? எதை நம்ம சொல்லுவோம்? clover leafனு clover leaf மாதிரி இருக்குமா? லீஃப் மாதிரி இருக்குமான்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். RRNA-வா, mRNA-வா, HNRNA-வா, tRNA-வா? ஓகேவா? எப்படி இருக்கும் clover leaf? ஓகேவா? இங்க ஆஸ்பெக்ட்ல அமினோ ஆசிட் இங்க பைண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த clover leaf மாதிரி இருக்கிறது நம்ம என்ன சொல்லிருக்கோம்? we call it as a tRNA, transverse RNA அப்படி நம்ம கூப்பிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் tRNA. சூப்பரா, பிருத்விராஜ், ஆன்சி, யஷ்வந்த், திவ்யதர்ஷினி கலக்கிறீங்க கண்ணா. ஓகே, ஸோ இட்ஸ் ஆப்ஷன் டி tRNA. ஓகே, clover leaf மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? tRNA, transverse RNA அப்படி நம்ம சொல்லிருக்கோம். ஓகே, it is none other than transverse RNA, tRNA அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்கு அப்படின்னா, in which one of the following enzymes is a copper necessarily associated as an activator? எதுல 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 எதுல
இந்த ஆக்டிவேட்டரா எந்த என்சைம்ஸ்ல எந்த என்சைம்ஸ்ல சார் இன்வெர்டர் எல் ஷேப் ஒட்டியே பிரைமரி செகண்டரி கண்ணா நான் சொல்கிறேன்டா அதாவது டெர்ஷரியில் வரும் ஓகேவா டெர்ஷரியில் வரும் பிரைமரி வந்துட்டு நம்ம என்ன லீனியர் சீக்வன்ஸில் வரும் செகண்டரி வந்து 2D ஸ்ட்ரக்சரில் வரும் டெர்ஷரியில் தான் இந்த இன்வெர்டட் எல் வரும்டா இன்வெர்டட் எல் வரும் காயத்ரி ஓகேவா இட்ஸ் டெர்ஷரி 3Dயில் இன்வெர்டட் எல் வந்து டெர்ஷரி வரும் ஓகேவா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டைரோசினேஸ் தான் கரெக்டான ஆன்சர் ஓகே ஆப்ஷன் டி டைரோசினேஸ் தான் கரெக்டான ஆன்சர் ஓகே சூப்பர் ஓகே ஆப்ஷன் டி டைரோசினேஸ் தான் கரெக்டான ஆன்சர் சூப்பர் பிருத்திராஜ் ஆன்சி யஷ்வந்த் கலக்கிறீங்க திவ்யதர்ஷினி ஓகேவா சூப்பர் ஸோ ஆப்ஷன் டி டைரோசினேஸ் ஓகேவா காயத்ரி அது இன்வெர்டர் எல் வந்தது நம்ம டெர்ஷரியில் வந்துட்டு இருக்கோம் பிரைமரியில் வந்து ரைபோநியூக்ளிக் ஆசிட் செகண்ட் வந்து 2D பேஸ் பண்ண ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கும் டெர்ஷரியில் 3D பேஸ் பண்ண இன்வெர்டர் எல் வந்துட்டு இருக்கு ஓகேவா கண்ணா ஓகே கண்ணா ஸோ ஆப்ஷன் டி இதில் வந்து ஆப்ஷன் டி டைரோசினேஸ் தான் கரெக்டான ஆன்சர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே எஸ் லாக்டிக் ஆசிட் எஸ் ஸோ ஆப்ஷன் டி டைரோசினேஸ் தான் கரெக்டான ஆன்சர் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் பார்த்து 150 கொஸ்டின்ஸ் 150 கொஸ்டின் முடியல பட் இருந்தாலும் கரெக்டாக ஒரு ஃபயர் போட்டுருங்க பார்ப்போம் 100 கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் நான் அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் இருந்து நான் மாறி எடுத்திருக்கேன் வேற ஒன்றும் இல்லை ஓகேவா ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்கண்ணா குட்டி ஃபயர் டக்குன்னு முடிச்சிடலாம் ஓகே கவலைப்படாதீங்க டக்குன்னு முடிச்சிடலாம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு ஓகேவா ஜஸ்ட் அரௌண்ட் 20 கொஸ்டின்ஸ் டு மோர் ஜஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் கூட ஒரு ஃபயர் போடுங்க எஸ் நம்ம ஒரே சர்ச்சில் முடிச்சிடலாம் ஓகே நீ பிரேக்லாம் வேணாம் நம்ம ஒரே சர்ச்சில் டக்கு செக்குன்னு முடிச்சிருவோம் ஃபயர் சார் அப்படியே தண்ணி குடிக்காதான் தண்ணி குடிச்சிக்கணும் சிப் ஆஃப் வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே ஸ்டே ஹைட்ரேட்டடாக இருக்கணும் ஓகே தேவையில்லாத விஷயத்துக்குலாம் போகாமல் ஸ்டே ஹைட்ரேட்டடாக இருந்து தண்ணி ஒரு சிப் ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டே இருங்க நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு மூவ் ஆன் பண்ணலாம் வாட்ச் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் கவுண்டர் போட்டு கொலேஜனிஸ் என்னதுடா கொலேஜனிஸ் ரொம்ப ஈஸியா வாட் இஸ் கொலேஜன் ஃபைப்ரஸ் ப்ரோட்டீனா லிப்பிடா குளோபுலா ப்ரோட்டீனா கார்போஹைட்ரேட்டா தேங்க்யூடா நெருப்பு ஹார்ட் அப்படி நெருப்பில் இருக்குதோ ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்களா ஓகே கொலேஜனிஸ் வாட் இஸ் கொலேஜனிஸ் ஃபைப்ரஸ் ப்ரோட்டீனா லிப்பிட்ஸா குளோபுலா ப்ரோட்டீனா கார்போஹைட்ரேட்டா வாட் வி கால் கொலேஜனிஸ் கமான் ஈஸி தான் கொலேஜன் இஸ் a fibrous protein option A fibrous protein is the correct answer okay collagen is a fibrous protein தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா என்னாச்சு பஃபர் ஆகுதா நோ ஓகே ஸோ கொலேஜன் இஸ் அ ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் ஓகே ஃபைப்ரஸ் ப்ரோட்டீனாக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் கொலேஜன்ஸை கன்சிடர் பண்ணிருக்கோம் ஓகேவா ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் அது நம்ம என்ன சொல்ல எலாங்கேட்டட் ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிருக்கோம் சாரி எலாங்கேட்டட் இந்த த்ரெட் லைக் இருக்கும் எப்படி இருக்குமா த்ரெட் லைக் இருக்கிறது ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் கொலேஜன் ஆப்ஷன் ஏ ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் சூப்பர் திவ்யதர்ஷினி கலக்கிறீங்க ஓகேவா ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெடியூசிங் சுகர் ரொம்ப ஈஸியா நிறைய வாட்டி பார்த்துருந்தோம் அது நான் ரெடியூசிங் பட் இங்கே என்ன கேட்டிருக்கான் ரெடியூசிங் சுகர் கேட்டிருக்கான் கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம் என்ன கேட்டிருக்கான் ரெடியூசிங் சுகர் கேட்டிருக்கான் அவன் நான் ரெடியூசிங் கேட்கலன்னா ரெடியூசிங் முக்கால்வாசி எல்லாமே நான் ரெடியூசிங்காக தான் இருக்கும் ஆல்டைன்ஸ் அண்ட் கீட்டோன் குரூப் வந்து இதாக இருக்கும் ஓகேங்களா தெரியும் பார்த்தீங்களா அவ ஃப்ரீ ஆல்டைன்ஸ் அண்ட் கீட்டோன் குரூப் ஓகே தெரியும் பார்த்தீங்களா ஆல் ஹேவ் ஃப்ரீ ஆல்டைன்ஸ் அண்ட் கீட்டோன் குரூப் இருக்கிறது ஓகேங்களா கண்ணா நல்லா பார்த்துக்கோங்க என்ன கேட்குறான்னு பாருங்க ரெடியூசிங் கேட்குறான் நான் ரெடியூசிங் கேட்கல ரேய் அவன் ரெடியூசிங் சுகர் கேட்குறான்டா நான் ரெடியூசிங் கேட்கலடா
ஓகேவா ரெடியூசிங் கேட்குறேன் நான் ரெடியூசிங் கேட்கல கேலக்டோஸ் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் மால்டோஸ் ஓகேவா கேலக்டோஸ் ஓகேவா கேலக்டோஸ் ஃப்ரக்டோஸ் மால்டோஸ் galactose glucose fructose maltose ஓகேவா so it's going to be option A அவர் என்ன கேட்டிருக்கான் reducing sugar தான் கேட்டிருக்கான் ஓகேங்களா இதெல்லாமே தான் reducing sugars பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது aldose and ketose வந்து ஃப்ரீயா இருக்குது ஓகேவா இதெல்லாமே தான் reducing sugar பேஸ் பண்ணி வந்திருக்கு sucrose வந்து நான் reducing ஓகேவா so option A is a correct answer சூப்பரா யஷ்வந்த் திவ்யதர்ஷினி ஆன்சி கலக்கிட்டீங்க so ஓகேவா so option A is a correct answer galactose ஓகேவா மறந்துடாதீங்க galactose ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா அடுத்த क्वेश्चन எதை பத்தி பேசணும் பார்த்தலாமா அடுத்த क्वेश्चन எதை பத்தி பேசணும் அப்படினு பாக்கும்போது lipids are insoluble water because lipid molecules have lipid molecules என்ன இருக்குடா ரொம்ப ஈஸி plasma membrane cellular membrane படிக்கும்போது படிச்சிருப்போம் lipid molecules என்ன இருக்கு because lipid molecules has என்ன lipid molecules என்ன இருக்குறதுனால இப்படி ஆகுது படிச்சிருப்போம் lipid molecules consist of head and tail அப்படினு fluid mosaic model அப்படினு படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம் we studied as a fluid mosaic model ஓகேவா fluid mosaic model hydrophobic ஓகே அதுக்கு என்ன இருக்கு வாட்டர் லவ்விங்கா இருக்காது hydrophobic கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்கும் ஆப்ஷன் சி hydrophobic தான் ஓகேங்களா hydrophobic கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்கு hydrophobic head இருக்கும் hydrophobic tail இருக்கும் ஓகே மறந்துட கூடாது ஓகே வாட்டர் அப்சர்ப்ஷன் பண்ணாது ஓகேவா சோ இட்ஸ் ஆப்ஷன் B yeah okay B okay hydrophobic is the correct answer super divyadeshini yashwant prithviraj கலக்கிட்டீங்க okay so option B hydrophobic ஆப்ஷன் மாதிரி இருக்கு ஓகே ஆப்ஷன் ஆனா ஹைட்ரோஃபோபிக் ஆன்சர் தெரிஞ்சு வச்சுங்க அதனால ஹைட்ரோஃபோபிக்கா இருக்கிறதுனால தான் லிப்பிட்ஸ் வந்துட்டு வாட்டர்ல இருந்து இன்சால்யூபிளா இருக்காது ஓகேங்களா மறந்துடாதீங்க ஹைட்ரோஃபோபிக் டெயில் ஓகே மறந்துடாதீங்க ஓகே அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா in double helix of DNA and two strands ஆனது double helix of DNA two DNA strands are okay always double helix of DNA ல வந்து 2 DNA strands are எப்படி இருக்குமா double helix of DNA 2 DNA strands are coiled தான் இருக்கும் ஆனா எந்த மாதிரி coiled இருக்கும் தெரியுமா coiled தான் இருக்கும் தெரியும் சார் ஆனா என்ன மாதிரி coiled இருக்கும்னா double helix of DNA 2 DNA strands are ஓகே தெரியலையா பார்த்தலாமா நல்லா பாத்துங்க DNA coiled தான் இருக்கும் அது தெரியும் அது எப்படி coiled இருக்குனா spirally coiled இருக்குமா DNA spirally coiled at a common axis எப்படி அங்க common axisல at a common axisல spirally coiled இருக்கும் DNA is spirally coiled at a common axis அத பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் A is the correct answer ஓகேவா ஆப்ஷன் A is the correct answer இருக்கணும் ஓகே ஸ்பைரலி காயில்டா இருக்கும் at a common axis தெரிஞ்சவங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப சப்பையான ஒரு क्वेश्चन தான் இது ஓகேவா இது ரொம்ப சிம்பிளஸ்டான क्वेश्चन DNA எப்படி இருக்கும் DNA எப்படி சுத்தி தான் இருக்கும் அது நல்லா இருக்கும் DNA ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியும் அது காயில்டா தான் இருக்கு பட் இது எப்படி காயில்டா இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது எப்படி காயில்டா இருக்கு பொறுத்ததுல ஸ்பைரலி காயில்டா இருக்கு என்ன மாதிரி காமன் ஆக்சஸ்ல ஒரு காமன் ஆக்சஸ்ல ஸ்பைரலி காயில்டா இருக்கு புரிஞ்சலக்கனா கிளியர் தானே DNA is spirally coiled at the common axis ஓகேவா மறந்துடாதீங்க ஓகே no doubt ஓகேவா பார்த்துக்கலாம் ஓகே no problem தெரியலனா ஒரு ப்ராப்ளம் இல்ல பட் இது பேசிக்கான ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா அடுத்த क्वेश्चन என்னவா இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா the most abundant organic components on the earth which is the most abundant organic components on the earth which is the most abundant organic compound on earth earthல வந்து most abundant ஆன organic compound எது புரோட்டீனா செல்லுலோஸா லிப்பிடா ஸ்டெராய்ட்ஸா which is the most abundant organic compound on earth earth பொறுத்த வரைக்கும் most abundant ஆன organic compound-ஆ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது yes is none other than cellulose option B
cellulose is the correct answer. Okay, option B, cellulose தான். Okay, cellulose தான் most abundant on the earth நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சூப்பர் மனு, பிருத்திவிராஜ், ஆன்சி கலக்கிறீங்க. So, okay, option B, cellulose is the correct answer. Most abundant organic compound on the earth நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? Option B, cellulose அப்படின்றது. Okay, cellulose is the correct answer. Yes. ஓகேவா? Option B, cellulose. ஓகேவா? சூப்பர். Okay, fire இருக்கணும். ஒரு நிமிஷம், நான் தண்ணி குடிச்சுக்கிறேன், நீங்களும் தண்ணி குடிச்சோங்க. மீண்டும் வரீங்களா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்கு அப்படி வந்து பார்த்துலாம். In which is an essential amino acid? Which is an essential amino acid? Serine, aspartic acid, glycine, phenylalanine. கானா ஒரு வாட்டி படிக்கும்போது நல்லா தரோவா இருக்கணும். ஓகே, மறுபடியும் ரிவைஸ் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட்ல நல்லா தரோவா எழுதி இருக்கணும். இனிமே டவுட்டே வரக்கூடாத அந்த அளவுக்கு தரோவா ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். ஓகேவா? ஓகே, இனிமே டவுட்டே வரக்கூடாத அந்த அளவுக்கு தரோவா ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். என்ன வரணும்? Which is an essential amino acid? Serine, aspartic acid, glycine, phenylalanine. Yes, the answer, Prithviraj, கலக்கிறீங்க. ஓகேங்களா? Okay, it's going to be phenylalanine. Okay, option D, phenylalanine is the correct answer. Okay, phenylalanine is the correct answer நம்ம கன்சிடர் பண்றோம். Option D, phenylalanine is the correct answer இருக்கணும். Okay, option D, phenylalanine. Okay, super. Okay, phenylalanine தான் நம்ம correct answer பார்த்தோம்னா that is essential amino acid நம்ம கன்சிடர் பண்ணிட்டு. Okay, சூப்பர் இருக்கணும். சூப்பர். அடுத்த கேள்வி பார்த்தலாமா? அடுத்த கேள்வி என்னவா இருக்கு பார்த்தீங்கன்னா enzyme enhances the rate of reaction by. Enzyme enhances the rate of reaction by. Enzyme enhances the rate of reaction by. How did the enzyme reactions by the rate of reactions? எப்படி? Formation of reactant product complex இல்ல changing the equilibrium point of reaction combining with the product as soon as it's formed இல்ல lowering the activation energy of the reactions. So இத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா lowering the activation energy of the reactions. Okay, option D. Option D, lowering the activation energy of the reactant. Okay, option D is the correct answer. Okay, lowering the activation energy of the reaction. Super, Prithviraj, Ansi, Manu, கலக்கிறீங்க. ஓகேவா? So it's option D டக்கணும். lowering பண்ணுது. activation of energy of reaction என்ன பண்ணுது? lowering பண்ணுது. அப்படி தான் rate of reactions explain பண்ணுது. Shailen கலக்கிறீங்க. ஓகேவா? So it's going to be option D. Okay, next question பார்த்தலாமா? அடுத்த question என்னவா இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா feedback inhibition. Feedback inhibition of an enzymatic reaction is feedback inhibition. என்ன inhibition? Feedback inhibition என்ன வரணும்? வா, feedback inhibition. சூப்பரா மனு. ஓகே, இது சொல்லுங்க அப்போ feedback inhibition. end product enzyme substrate rising temperature. feedback எதுக்கு feedback கொடுப்போம்? கடைசி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் feedback கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அதேதான். ஓகேங்களா? அது கடைசியா எல்லாம் முடிஞ்சிட்டு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்ல படம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிவ்யூ நம்ம கொடுப்போம் தெரியுமா? சோ அது என்னன்னா ஃபீட்பேக் அப்படி நம்ம சொல்லுவோம். எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீட்பேக் வந்து என்னது? end product. Option A, end product is the correct answer. Okay, option A, end product தான் correct answer. Feedback inhibition of enzymatic reaction is caused by end product நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகே, C டக்கனா. சூப்பரா பிருத்திவிராஜ், யஷ்வந்த், ஆன்சி, ஷைலேன், மெனு. ஓகே, சூப்பர் டக்கனா. So option A, end product. Yes, end product is the correct answer. Okay, நம்ம next question பார்த்தலாமா? அடுத்த கேள்வி என்ன இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா one of the similarities between DNA and RNA. DNA and RNA க்கு similarities, one of the similarities கேட்றாங்க. இது one of the similarities between DNA and RNA. கிளாஸ் எப்ப முடியும்னா क्वेश्चंस முடியும். கிளாஸ் before 10 முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? DNA and RNA ஓட similarities என்ன? Are polymers of nucleotide are capable of replicating or similar sugars of similar pyrimidine bases. Yes da Prithviraj. Yeah. Nade polymer of nucleotide. They are all polymer of nucleotide. என்ன சார் அப்படி பாத்தீங்கன்னா அப்படி எல்லாமே என்னது? polymer னா nucleotide இப்படி join ஆகி தானே ஃபார்ம் ஆகுது. டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் வேற,
டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் வந்து டிஎன்ஏல இருக்கும், ஆர்என்ஏல இருக்காது, அது ஓகே. பட் அந்த சிங்கிள் நியூக்ளியோடைட் எப்படி ஃபார்ம் ஆகுது? எல்லாமே பாலிமரா தானே ஃபார்ம் ஆகுது. பாலிமர் நிறைய பாண்ட் சேர்ந்து தானே ஃபார்ம் ஆகுது, பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் சேர்ந்துவிட்டு. ஸோ ரெண்டுமே காமனா இருக்கிறது இட் இஸ் அ பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சூப்பர். ஆன்சி, யஷ்வந்த், ஷைலின், பிருத்திவிராஜ் கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட். ஆப்ஷன் ஏ இஸ் அ பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் ஆன் பண்ணிடலாமா? அடுத்த क्वेश्चन எதுவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஜுகேட்டட் புரோட்டீன்ஸ். Conjugated proteins containing carbohydrates as a prosthetic group known as. Conjugated proteins containing carbohydrates as a prosthetic group known as. Conjugated protein containing carbohydrates as a prosthetic group. Prosthetic group is known as. Is known as conjugated protein. Carbohydrates is also known as what we call glycoprotein. Option B, glycoprotein is the correct answer. Okay, option B, glycoprotein. Super. Option B, glycoprotein தான் நம்ம correct answer கன்சிடர் பண்றோம். சூப்பர். பிருத்திவிராஜ், யஷ்வந்த், ஆன்சி, ஷைலின், மனு. ஓகேங்களா? So it's going to be option B, glycoprotein is the correct answer. Okay, option B, glycoprotein இருக்கணும். glycoprotein தான் நம்ம correct answer. Prosthetic group of the known as glycoprotein. இது நம்ம வேற மாதிரி இன்னொரு இதுக்கு முன்னாடி क्वेश्चंस நம்ம வேற மாதிரி கன்சிடர் பண்ணி பார்த்திருந்தோம். ஓகே ஓகேனா? சூப்பர். ஒரு குட்டி ஃபயர் ஒன்னு போடுங்க பாப்போம். எஸ், 10 क्वेश्चन முடிச்சா குட்டி ஃபயர் போடுங்க பாப்போம். just 10 to 15 more questions to கோடா. இன்னும் 10ல இருந்து ஒரு 15 क्वेश्चन தான் இருக்க போகுது. ஓகேவா? எஸ், இந்த இது வந்துட்டு நம்ம டெலிகிராம் சேனல்லையும் சரி, நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி நம்ம ஆட் பண்ணிடுவோம். இதில் நம்ம டெலிகிராம் சேனலில் ஆட் பண்ணிடுவோம், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுவோம். கவலைப்படாதீங்க. வில் ஆட் இட் இன் டெலிகிராம் சேனல்ஸ் as well as in டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அசைன்மெண்ட்ஸை கொடுத்துட்ருக்கோம். அந்த அசைன்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணாதவங்க சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? எஸ், அதே மாதிரி செஷன் லைக் பண்ணால் வேறு பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. சூப்பர். ஃபயர் போடுங்க பார்ப்போம். லாஸ்ட் 10 to 15 questions நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? எஸ் டா, தேங்க்யூ. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் குரூப் போயிடலாமா? இருக்குடா. இருக்கு பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க, அதுலயே ஆட் பண்றோம். கவலைப்படாதீங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, length of the one turn of helix in a B form DNA is approximately. B form DNA அதோட லென்த் என்னவா இருக்கும்? ஏன் உங்க இது வர மாட்டேங்குது எனக்கு? என்னாச்சு? ஓகே, வந்துருச்சு. ஓகே, என்னவா இருக்கும்? B form DNA. B form DNA is என்னவா இருக்கலாம்? ஒன் டர்ன் ஆஃப் DNA helix எவ்வளவு இருக்கும்? ஒன் டர்ன் ஆஃப் DNA helix எவ்வளவு இருக்குமா? எஸ் டா, சூப்பரா பிருத்திவிராஜ். ஓகேங்களா? ஸோ ஒன் டர்ன் ஆஃப் DNA helix வந்துட்டு அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிருப்போம். அப்போ நம்ம எப்படி போடணும்? 10 to the power -1 தானே? 10 to the power -1 into 34 போடணும். அப்படின்னா என்ன வரும்? 34 into 1 by 10 போகும். ஓகேவா? அப்போ ஒரு 0 தான் வந்துட்டு இருக்கு. அப்போ 3.4 நானோமீட்டர். It's going to be 3.4 நானோமீட்டர். 0.34 வராது, ஏன்னா 10ஆல தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஓகே, 100ஆல டிவைட் பண்ண மாட்டோம். ஓகேவா? 10ஆல தான் டிவைட் பண்ணுவோம். 10 to the power 1 தான், -1 தான். ஓகேவா? So it's going to be option A, 3.4 நானோமீட்டர். கலக்கிறீங்க. ஓகேவா? So 3.4 நானோமீட்டர். ஆப்ஷன் A, 3.4 நானோமீட்டர் is the correct answer. Okay, 761ல 3.4 நானோமீட்டர் is the correct answer பார்த்துட்டு இருக்கோம். எஸ், புரிஞ்சது இல்லையா? எஸ், நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the secondary structure of that portion of an integral protein. Secondary structure of an portion of an integral protein that is buried in the lipid bilayer of a cell membrane is buried in the lipid bilayer of cell membrane is என்னவா இருக்கும்? Lipid bilayer of cell membrane is
இந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸ்ரா ஏ ஹெலிக்ஸ்னு மாறிடுச்சு. ஓகேவா, டவுட் இல்லை? எஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. எஸ், பரவாயில்ல. சூப்பர். ஓகேவா, இது பீட்டா ஸ்டாண்டு, இது பி ஸ்டாண்டு மாறிடுச்சு. இது பீட்டா ஸ்டாண்டு, இது பீட்டா பெண்டு, ரேண்டம் காலேஜ். ஸோ ஆல்ஃபா ஹெலிக்ஸ், ஆப்ஷன் டி ஆல்ஃபா ஹெலிக்ஸ். ஓகே, ஆல்ஃபா ஹெலிக்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சூப்பர். ஓகேங்களா, ஆல்ஃபா ஹெலிக்ஸ். யஸ்டா பிருத்விராஜ், யஷ்வந்த், ஆன்சி கலக்கிட்டீங்க. ஓகேவா, ஸோ ஆல்ஃபா ஹெலிக்ஸ், ஆப்ஷன் டி ஆல்ஃபா ஹெலிக்ஸ் தான் வந்து லிப்பிட் பை லேயர் ஆஃப் செல் மெம்பரேன். லிப்பிட் நல்லா பேஸ் பண்ணி வரும், ஆல்ஃபா ஹெலிக்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, எஸ் தான். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டோஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் லாக்டோஸ். லாக்டோஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப். லாக்டோஸ் எதனால கம்போஸ்ட் ஆயிருக்கும்? லாக்டோஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் lactose is composed of, yes Jagana, super. Lactose is composed of none other than glucose and galactose. Option D glucose and galactose ra. Glucose and galactose தான் நம்ம எதை கன்சிடர் இருக்கு? லாக்டோஸ் வந்து கன்சிடர் இருக்கு. ஓகே, சூப்பர். பிருத்விராஜ், ஆன்சி அண்ட் யஷ்வந்த் கலக்கிட்டீங்க. glucose and galactose is the correct answer. Lactose is the composed ஆயிருக்கு, glucose ஆலையும் galactose ஆலையும் கன்சிடர் இருக்கு. ஓகே, so option D is the correct answer. ரகனா சூப்பர், fantastic. Okay, so glucose is composed of, glucose இல்ல, lactose is composed of glucose and galactose. ரகனா சூப்பர். ஓகே, next question பார்த்துலாமா? அடுத்த question என்னவா இருக்குன்றதை பார்த்துருவோம். Cellulose, the most important constituent of a plant cell wall, is made up of. Cellulose எதனால மேடப் ஆயிருக்கு? செல்லுலோஸ் என்னது? இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிட்யூன்ட் ஆஃப் பிளான்ட் செல் வால். எதனால மேடப் ஆயிருக்கு செல்லுலோஸ்? எதனால செல்லுலோஸ் மேடப் ஆயிருக்கு? In which cellulose are made up of? நல்லா பாருங்க. உங்க இது ஏன் எனக்கு காட்ட மாட்டேங்குது? சின்ன நெட்வொர்க் இருக்குடா, பஃபரிங் ஸ்டேஜ்ல வந்துட்டு. எஸ், வந்தாச்சு. ஓகேங்களா, சின்ன நெட்வொர்க் இருந்துச்சு, வந்தாச்சு. ஓகே, என்ன சொல்லியிருக்கீங்க? ஏஆர்சியா unbranched chains of glucose molecules linked by alpha இல்லடா பீட்டா தான். linked by beta. So option C, not A இல்ல. ஓகேவா பிருத்விராஜ்? ஓகேவா, so option C ஓகேவா? கேட்டா கணுங்களா? so option C ஓகே, பீட்டா கேலக்டோஸ் பீட்டா பேஸ் பண்ணி தான் வந்துட்டு 1,4 glycosidic bond, unbranched chain of glucose molecules linked with beta. ஓகேங்களா, 1,4 glycosidic bond. ஓகே, so option C சூப்பர். ஆன்சி பிருத்விராஜ் ஓகேங்களா, சூப்பர். so option C is the correct answer. ஓகே, unbranched chains of glucose molecules என்னது? option C தான் நம்ம கரெக்டான ஆன்சரை கன்சிடர் பண்றோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, the enormous diversity of proteins molecules is mainly due to the diversity of. எதோட diversity of protein molecules? diversity of பார்த்து போல 20 different amino acid பேஸ் பண்ணி அதே தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா,
சொல்லியாச்சு. ஓகே, என்னது அமினோ ஆசிட் தான். ஓகே, அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பர் ஆன்சி பிருத்திவிராஜ் எமிலி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கணும். எஸ் எஸ் இட்ஸ் ஆல் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் வித் இந்த ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? எஸ் 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 most diverse macromolecules found in the cell of both physical and chemical are both physically and chemically are most diverse macromolecules found in the cell both physically and chemically are both physically and chemically are both physically and chemically are protein, carbohydrates, nucleic acid, lipids. Physically and chemically சார் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. So it is none other than protein. Yes, it is none other than option A, protein. ஓகேங்களா? சூப்பர் பிருத்திவிராஜ் யஷ்வந்த் ஆன்சி கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ப்ரோட்டீன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ ப்ரோட்டீன். ஓகே, ப்ரோட்டீன் இஸ் அ கரெக்டான ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப்ஸ் all the three examples are polysaccharides? In which one of the following group all the three examples மூணுமே polysaccharides எது அப்படின்றாங்க. Okay, which one of the following group all the three மூணு examples-மே polysaccharides இருக்கணுமா? எது மூணுமே polysaccharides சொல்லுங்க பாப்போம். which one of the all of the three is called as a polysaccharides? மூணுமே எப்படி இருக்குமா? polysaccharides பேஸ் பண்ணி இருக்குமா? மூணுமே எப்படி இருக்கணுமா? பாலிசாக்கரைட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கணும். எதுவா இருக்கும்? ஸ்டார்ச், குளுக்கோஸ், செல்லுலோசா, இல்ல சுக்ரோஸ், மால்டோஸ் அண்ட் குளுக்கோஸா, இல்ல குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அண்ட் லாக்டோஸா, கேலக்டோஸ், ஸ்டார்ச் அண்ட் சுக்ரோஸ் இருக்கனா? மூணுமே எப்படி இருக்கணுமா? யா மூணுமே நம்ம பாலிசாக்கரைட்ஸா இருக்கணும்ட்டாங்க. பாலிசாக்கரைட்ஸா இருக்கணும் என்னது? ஸ்டார்ச், குளுக்கோஸ், செல்லுலோஸ். இட்ஸ் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் a correct answer. Okay, ஆப்ஷன் ஏ ஸ்டார்ச், கிளைகோஜன், glucose, glycogen and cellulose. Okay, starch, glycogen and cellulose. Okay, Divyadashini, Ansi, Prithviraj, Yashwant, கலக்கிறீங்க. Okay, so going to be option A, starch, glycogen and cellulose is the correct answer. Okay, yes, starch, glycogen and cellulose. Okay, super Prithviraj. Okay, so it's going to be option A is the correct answer. Okay, option A is the correct answer நம்ம கன்சிடர் பண்றோம். Okay, நம்ம அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, the nitrogenous organic base purine occurring in the RNAs. The nitrogenous organic base purine occurring in the RNAs. Nitrogenous organic base purine occurring in RNA ல occur ஆயிருக்குது. ரொம்ப ஈஸி. RNA ன்னு வந்தாலே டன் 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 போட்டுறணும். ஓகேங்களா? பட் அவன் என்ன கேட்டிருக்கான்? occurring in RNA is அப்படின்னு கேட்டிருக்கான். என்னவா வரும்? என்ன கேட்டிருக்கான்? பியூரின்னு கேட்டிருக்கான். இதில் பியூரின் எதுன்னு கண்டுபிடிச்சாலே நம்ம அடிச்சிடலாம். ஓகே, என்ன கேட்டலாம்? பியூரின் எது கண்டுபிடிச்சாலே அடிச்சிடலாம். என்னது? guanine. எஸ் டாக்கன். ஓகே, வாட் இஸ் திஸ்? ஆப்ஷன் சி, guanine. ஆப்ஷன் பி, guanine. ஓகேங்களா? guanine இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ், guanine. எஸ் டா பிருத்திவிராஜ், ஆன்சி, எமிலி, சூப்பர். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் guanine இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சி, guanine தான் நம்ம கரெக்ட் ஆன்சர் கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே, சூப்பர் இருக்கணும். ஓகே, நம்ம அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா? இதுக்கு ஆப்ஷன் சி, guanine தான் கரெக்ட் ஆன்சர். சூப்பர் இருக்கணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, a polysaccharides which is synthesized and stored in a liver cells is a polysaccharides which is synthesized and stored in a liver cells is a polysaccharides which is synthesized and stored in a liver cells is கண்டிப்பா ரெண்டு ஆன்சி வந்தா குழம்பாதா? அதான் நான் எமிலின்னு கூப்பிடுறேன். நீங்க உன்னை எமிலின்னு தான் கூப்பிட்டு முன்னாடி ஆன்சியை போட்டு வச்சுட்டு என்ன மாற்றி விட்டீங்க. ஓகேவா? எஸ், ஓகே. எதுக்கு வாங்க? லாக்டோஸ் அண்ட் கேலக்டோஸா, அல்பினோஸா, கிளைகோஜனா? சிந்தசைஸ் த ஸ்டோர் இன் லிவர் செல்ஸ். ஸோ லிவர் செல்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. லிவர் செல்ஸை பேஸ் பண்ணி கேட்டாலே என்னது? பாலிசாக்கரைட்ஸ். என்ன பாலிசாக்கரைட்ஸ்? கிளைகோஜன் அப்படின்ற பாலிசாக்கரைட்ஸ். ஓகேவா? கிளைகோஜன் அப்படின்னா பாலிசாக்கரைட்ஸ். சூப்பர் பிருத்திவிராஜ், ஆன்சி, யஷ்வந்த், சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி
glycogen. Okay, liver cells consider பண்ணியாச்சு. அப்ப என்னது glycogen அப்படின்ற polycycle தான் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு, சிந்தேசிஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா, மறந்துடாதீங்க. ஆப்ஷன் டி. ஓகேவா, நல்ல விஷயம்டா, நல்ல விஷயம்டா கண்ணா. ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சராக பார்த்துட்டு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, two free ribonucleotides unites are interlinked with two free ribonucleates unites are interlinked with peptide bond, covalent bond, hydrogen bond, phosphorus bond. என்னது ribonucleotides, அதிலே அடிச்சிடலாம். ரெண்டு ஃப்ரீயான ரைபோநியூக்ளியோடைட்ஸ் வந்துட்டு எப்படி இன்டர்லிங்க் ஆவாங்க, எந்த பாண்ட் அவங்க நடுவில், ரெண்டு பேர் நடுவில் என்ன பாண்ட் வந்து கிரியேட் ஆகுது? which are the bond is found near them, create near them? peptide bond, covalent bond, hydrogen bond, இல்ல phosphate bond? is going to be நியூக்ளியோடைடு கொடுத்தாச்சு. ரைபோ நியூக்ளியோடைடா இருந்தா டிஆர்சி ரைபோ நியூக்ளியோடைடா இருந்தா என்ன ஃபார்ம் ஆகும்? பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் தான் அவங்க இன்டு ஃபார்ம். ஓகே, யாரா இருந்தா என்ன, நம்ம ரைபோ நியூக்ளிக் ஆசிடா இருந்தா என்ன, டிஎன்ஏ ரைபோ டிஆர்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிடா எடுத்துட்டு இருந்தேன். நமக்கு நடுவில் என்ன நியூக்ளியோடைடு நடுவில் என்ன ஃபார்ம் ஆகுது? பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகுது? இட்ஸ் கோயிங் டு பி பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சூப்பர் பிருத்விராஜ், ஆன்சி, எமிலி, யஷ்வந்த், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேங்களா, எஸ் விச் கோயின்ஸ் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். ஓகே, ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். எஸ் எஸ் எஸ், ஒரு ஃபயர் போடுங்க. ஜஸ்ட் 10 more questions, அரௌண்ட் 10 to 9 more questions தான் இருக்க போகுது. யா கமான் ரகனா. லாஸ்ட் 10 to question டா, 10 to 12 questions டா, அவ்வளவுதான்டா. லாஸ்ட் 10 to 12 questions ஓட நம்ம முடிச்சிருவோம். கமான் 45 ஃபயர் போடுங்க. செஷன் லைக் பண்ணாம யாரா பாத்தீங்க செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. கவலைப்படாதீங்க, இந்த PDF உங்களுக்கு அனுப்பப்படும், சென்ட் பண்ணப்படும். ஓகேவா, எஸ். பஃபரிங் வந்துட்டு உங்களை பார்க்க அதானா? சரி, ஓகே ஓகேடா, தேங்க்யூடா. ஓகே, நெருப்பு போட்டு நல்ல உள்ளவங்களுக்கும் ஹார்ட் போட்டுருக்க நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த கொஸ்டின் என்னன்னு போயிடலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which of them contains 4 pyrimidine base? பார்த்தாலே அடிச்சிடலாம். பிரமிடின் கேட்டிருக்காங்க. பிரமிடின் என்னன்னு நீங்களே பாருங்க. அந்த பிரமிடின் பேஸ் எத்தனை இருக்கா? 4 பிரமிடின் பேஸ் கன்சிடர் இருக்குமா? எத்தனை? 4 தானே? எஸ், 4 pyrimidine base. 4 pyrimidine base. pyrimidine என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ அதில் 4 pyrimidine base கன்சிடர் ஆயிருக்கு. என்ன சொல்லணும்னா TC, ஆல் த பெஸ்ட். அதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, நாளைக்கு எழுத போகிற எல்லா யாரும் ஜெய் இது எழுத போகிறீங்களோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். ஓகேவா, கிராக் பண்ணிட்டு கெத்தா சூப்பரா கிளியர் பண்ணுறேங்க. ஓகேவா, ஆல் த பெஸ்ட். சுசிதரன். ஓகே, எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஓகே, TC ஏன்னா 4 தானே கேட்டிருக்கான். இங்கே பாருங்களேன், 1 2 3 4. அதுதான் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏடா வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துருச்சு. ஓகேவா, 1 2 வராது. ஆப்ஷன் ஏ தான். 1 வராது. 1 2 3 4 5 வராது. ஏன்னா 4 தான் கேட்டிருக்கான். இங்கே 5 வருது. ஓகேவா, 4 தான் கேட்டிருக்கான். ஓகே, இட்ஸ் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏடா. இல்லை ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. which of them contain 4? கரெக்டான 4 தான் கேட்டிருக்கான். ஒன்லி 4 ராக்கனா, ஒன்லி 4. இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கு. பிரமிடின் 5 குரூப் இருக்கு. அவனே கேட்டிருக்கான் பாருங்க, 4 பிரமிடின் பேஸ் தான் கேட்டிருக்கான். 4 பிரமிடின் பேஸ் தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா, so it's going to be option A. ஆப்ஷன் ஏ ராக்கனா மறந்துடாதீங்க. it's option A. யா, நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் ஆன் பண்ணிடலாமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the 4 elements making 99% of living system. ஓகேவா, the 4 element making 99% of living system என்னவா இருக்க போதா? தெரியுது அது? இப்படி வந்தா என்னன்னு தெரியுதா? தெரியுது போலயே.
ஓகே என்னது 99% லிவிங் சிஸ்டம் என்னது கார்பன் ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் and nitrogen. ஓகேவா ஸோ இந்த ஆன்சர் பார்க்கும்போது ஏஸ்டா ஓகேவா யா ஆப்ஷன் சி ஓகேவா அதுக்கு ஃபார்முலா கிடையாது சிஹெச்ஓபி என்னடா அது ஃபார்முலா படிக்க கெமிஸ்ட்ரியில் படிக்காத ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் ஸோ அந்த சொல்லணும் ஷார்ட் ஃபார்முலா எடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்படி கூட கேட்கலாம் ஓகேவா என்னடா இப்படி நான் படிக்கவே இல்லையன்றதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிருக்க வேணாம் ஓகே எந்த மாதிரி கேட்கலாம்னா அந்த மாதிரி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கூட கேட்குற சான்சஸ் இருக்கு ஓகே சூப்பராக ஆன்சி திவ்யதர்ஷினி யஷ்வந்த் பிருத்திவிராஜ் கலக்கிட்டீங்க ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கணும் ஓகே ஆப்ஷன் சி இஸ் த வெரி மச் கரெக்ட் ஆன்சர் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா and enzymes bring about enzymes என்ன பண்ணும் what is enzymes bring about what is an enzymes bring about what do an enzymes bring about what do an enzymes bring about decrease in reaction time increase in reaction time increase in activation energy reduction in activation energy what do an enzymes bring about what do an enzymes bring about okay an enzymes bring about reduction in activation energy option D reduction in activation energy is the correct answer okay about reduction in activation energy okay yes the Prithviraj Ansi Emily Neelam okay என்ன பண்ணுது reduction in activation energy enzymes bring about reductions in an activation energy பண்ணுது யஷ்வந்த் சூப்பர் ஓகேங்களா so it's going to be option D reduction in enzymes தான் பண்ணிட்டு இருக்கு activation energy தான் பண்ணிட்டு இருக்கு ஓகேவா கண்ணா மறந்துடாதீங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பண்ணிடலாமா அடுத்த क्वेश्चन என்ன இருக்குன்னு பார்த்தலாமா அடுத்த क्वेश्चन என்ன இருக்கு அப்படினா what is wrong about the nucleic acid பொறுத்த வரைக்கும் which is wrong எது தப்பு nucleic acid பொறுத்த வரைக்கும் which is wrong about nucleic acid இப்பதான் பார்த்துருந்தோம் என்னது இதை வச்சு ஒரு சம்மு போட்டு பார்த்தோம் 3.94 நானோமீட்டர் பேஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வச்சு நம்ம சம்மு போட்டு பார்த்தோம் ஓகேவா ஸோ இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்னவா இருக்கு இட்ஸ் நாட் லென்த் ஆஃப் 1 ஹெலிக்ஸ் வந்து 35 ஆம்ஸ்ட்ராங் கிடையாது இட் இஸ் 34 45 கிடையாது 34 ஓகேவா 45 கிடையாது நம்ம என்ன சொல்லிருக்கோம் 34 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் தப்பான கரெக்டான ஆன்சர் ஓகே ஆப்ஷன் சி தான் தப்பான கரெக்டான ஆன்சர் என்ன தப்பு இருக்கு 45 கிடையாது இட்ஸ் 45 கிடையாது இட்ஸ் 34 இருக்கணும் சூப்பரா பிருத்திவிராஜ் யஷ்வந்த் ஆன்சி எமிலி ஓகேவா சூப்பர் இருக்கணும் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி நீலம் ஓகேவா ஸோ length of the 1 ellipse of 45 நம்ம இதெல்லாம் 45 வராது என்ன வருதோ 34 வந்துட்டு இருக்கறக்கா சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்தன பார்த்தலாமா ஓகேவா இல்லடா இனிமே தான் சாப்பிடணும் ஓகேங்களா ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் which is distributed more widely in a cells ஒரு செல்ஸ்ல வந்துட்டு அதிகமா டிஸ்ட்ரிபியூட் ஆனது என்னது more widely distribute ஆயிருக்குது என்னவா இருக்கு டிஎன்ஏவா ஆர்என்ஏவா குளோரோபிளாஸ்ட் ஸ்பைரோசோம்ஸ் ஓகேவா சூப்பர் ஆன்சியன் பிருத்திவிராஜ் சூப்பர் இது சொல்லுங்க பாப்போம் which is distributed more widely in a cell ஒரு செல்ஸ்ல widely distribute ஆனது என்னது yeah yes ஒரு செல்ஸ்ல வைட்லி டிஸ்ட்ரிபியூட் ஆனதை நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இஸ் நோன் as ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட் ஆர்என்ஏ ஓகேவா ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட் ஆர்என்ஏ தான் ஓகேங்களா கண்ணா சூப்பர் அனிலம் யஷ்வந்த் பிருத்திவிராஜ் திவ்யதர்ஷினி பியாரி ஆன்சி கலக்கிட்டீங்க ஓகேவா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி RNA தானது widely distributed செல்ஸ்ல வந்துட்டு widely distributed ஆயிட்டு இருக்குது ஓகே சோ இது வந்து பி இட்ஸ் RNA ஓகே சூப்பர் கணங்களா இப்போ நம்ம அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தறலாம் அடுத்த கேள்வி என்னவா இருக்கு பாத்தீங்கன்னா living cells containing 60 to 75% of water living cells contain 60 to 75% of water present in a human bodies இதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் ஓகேவா மோர் ஆக்சஸபிள் இருக்கு அப்படினு எவ்வளவு வாட்டர் பர்சன்ட் இருக்கு ஹியூமன் பாடியில எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் பர்சன்ட் இருக்குடா கண்ணா எவ்வளவு பர்சன்ட் இருக்கு எவ்வளவு பர்சன்ட் இருக்கு
ஒரு வாட்டி பாருங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கன்சிடர் இருக்கு அப்படின்றது. Around 65 to 70%. It's around okay, it's around 65 to 70%. Okay, option D. Option D, 65 to 70% வந்துட்டு இருக்குது. Option D. ஓகேவா? ANSI, பிருத்திவிராஜ். ஓகேவா? It's option D, 65 to 70%. ஓகேவா? 65 to 70% பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது. Okay, no problem. Option D is the correct answer. 65 to 70%. Okay, நம்ம next question பார்த்தலாமா? அடுத்த question என்னவா இருக்குன்றது பார்த்தலாமா? அடுத்த question என்னவா இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடினைன். அடினைன் என்னது? அடினைன். Adenine. Come on, come on, come on. Too easy, too easy. What is adenine? It is an adenine is a super anilam. Okay, adenine is a purine. Purine form தான். Okay, purine pyrimidinல purineல தான் adenine வரும். Okay, மறந்துட கூடாது. டக்கு டக்குன்னு அடிக்கணும். இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. Okay, நீலம் திவ்யதர்ஷினி சூப்பர் இருக்கணும். Okay, adenine is an purine form. Purine formல என்ன சொல்லிருக்கோம்? adenine அப்படி சொல்லிருக்கோம். Okay, so another option D. Option D, option A. Okay, super ANSI, Emily, Prithviraj, Yashwant. கலக்கிறீங்க. Okay டக்கணும். Okay. Last 5 questions நினைக்கிறேன். Last 5 question. Enzymes having a slightly different molecular structure but performing identical activity are. Enzymes having slightly different molecular structure. Different molecular structure இருக்குமா but performing identical activities are. Different molecular structure இருக்கும் but performing identical activity. Different molecular இருந்தா ரெண்டுமே பெர்ஃபார்ம் பண்றது சிமிலரா தான் இருக்கும் ஆக்டிவிட்டி. பார்க்க தான் வேற இதெல்லாம் ஒரே விஷயம் அப்படி சொல்லுவோம் பாத்தீங்களா? என்ன சொல்லுவோம் அந்த மாதிரி என்சைம்ஸ் சிமிலர் கேட்டலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணக்கூடிய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் மாறி உள்ள ஒரு என்சைம்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we call it as an isoenzyme. Option B, isoenzyme is the correct answer. Okay, option B, isoenzyme. Super யஷ்வந்த் பியாரி பிருத்திவிராஜ் ஆன்சி. Okay, கலக்கிறீங்க ஓகேங்களா? So நீலம். Okay, so called as an isoenzyme. Option B, isoenzyme is the correct answer. Okay, option B, isoenzyme. Hello நித்யா. Hi நித்யா. ஓகேங்களா? So we call it as a isoenzyme. Option B, isoenzyme is the correct answer நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகேவா? ஐஸ்வர்யா isoenzyme. Okay, நம்ம next question பார்த்தலாம். DNA composed of repeating units of. DNA composed of repeating unit of. ஏதோ ஒரு repeating unit consider இருக்கு. DNA composed of a repeating unit of. DNA is composed of repeating unit of ribonucleic acid, deoxyribonucleic acid, ribonucleotides, nucleotides, deoxyribonucleotides. DNA composed of repeating units of. வணக்கம் பட்டு. It consists of none other than nucleosides இருக்குன்னா nucleosides கிடையாது. It's nucleotide. Phosphate attach ஆயிருக்கு. என்ன attach இருக்கும்? Phosphate attach ஆயிருக்கும். ஓகேவா? deoxyribonucleotides. ஓகேவா? deoxyribonucleotides. ஓகேவா கண்ணா? சூப்பர். யஷ்வந்த் ஆன்சி எடுக்கிறோம் கவலைப்படுது. எடுத்துல கவலைப்படுது. டக்குன்னு எடுத்துருவேன். ஓகேவா? பிருத்திவிராஜ் நீலம் இன்னும் எடுத்துருவோம். ஓகேவா? நோடா இனிமே not yet. ஓகேவா? எஸ் நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா a segment of DNA has 120 adenine and 120 cytosine base. The total number of nucleotides present in the segment is 120 adenine and 120 cytosine base. The total number of nucleotide present in the segment is. என்னது இது 120 adenine and 120 cytosine base அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நல்லா பாருங்க. adenine always pair with அப்படி அந்த பேஸ்ல வந்துட்டு இருக்குது. சார்கிராஃப் ரூலை வச்சு அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? சார்கிராஃப் ரூலை வச்சு அடிக்கணும்.
120 அடினைன் கொடுத்துட்டான்டா. ஓகேவா? அடினைன் பேர் வித் தைமின் அண்ட் பியூரின் பிரமிடின். ஓகேங்களா? குவானைன் சைட்டோஸ்கைன். இது 120 கொடுத்துட்டானா இதுவும் 120 தான் இருக்க போகுது. இது 120 கொடுத்துட்டானா இதுவும் 120 தான் இருக்க போகுது. 400 20 20 20 20 20 2 4s are எவ்வளோ 8. So 480. Option D 480 is the correct answer. Okay? Super. பிருத்திவிராஜ், திவ்யதர்ஷினி, நீலம், யஷ்வந்த் கலக்கிறீங்க. திவ்யா ஓகே பியாரி கலக்கிறீங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 480. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? எஸ், ஜஸ்ட் 2 more questions to go. 2 more questions to go. The basic unit of a nucleic acid is நியூக்ளிக் ஆசிடோட பேசிக் யூனிட். ஜஸ்ட் 2 more questions. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் 2 இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? பேசிக் யூனிட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இஸ் பேசிக் யூனிட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் பென்டோ சுகரா, நியூக்ளியோடைடா, நியூக்ளியோசைடா, நியூக்ளியோடைடா. நியூக்ளிக் ஆசிடோட பேசிக் யூனிட் நம்ம கன்சிடர் பண்றது என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம்? எஸ் பிருத்திவிராஜ், திவ்யதர்ஷினி கலக்கிறீங்க தானே. நியூக்ளியோடைடு பேசிக் யூனிட் ஆஃப் nucleic acid is none other than nucleotide. Option D, nucleotide is the correct answer. Super. Neelam, Prithviraj, Pyari, Ansi, Emily, Nitya. Okay, wow. So then option D, nucleotide is the correct answer. Okay, nucleotide is the correct answer. Okay, okay, super. Okay, wow. Super, fantastic and fantabulous. Okay, wow. So last question பார்த்துலாமா? இன்னைக்கான last question என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a nucleotide is formed of purine, pyrimidine and phosphate. Purine, sugar and phosphate இல்ல nitrogen based sugar and phosphate pyrimidine sugars and phosphate nucleotide கேட்டிருக்காங்க. எதோட சேரணும்? nucleotide. ஓகேடா, I will come to there and I will let you know. ஓகேவா? when I am coming there I will let you know. Okay, yeah. Nucleotide will consist of nitrogenous base, sugar, phosphate sugar, pentose sugar and phosphate. Okay, nitrogenous base, pentose sugar and phosphate. So option C is the correct answer. Okay, yes. Yashwant, Prithviraj, Ansi, Pyari, Nitya, Neelam. கலக்கிறீங்க. Okay, wow. So it's going to be Emily. Okay, super. So option C is the correct answer. And இதோட நம்ம வெற்றிகரமா நம்ம என்ன பண்ணிட்டோம்? முடித்து விட்டோம். We finished successfully. எஸ், ஒரு வழியாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? இன்னைக்கான செஷனை நம்ம கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து விட்டோம். ஓகேவா? எஸ். ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். எஸ் டாக்கண்ணா, சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டடா. முடிச்சிட்டோம்டா. வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணி விட்டோம்? முடித்து விட்டோம். Then why do you ask me to come to Hyderabad? சாதிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்றதா ஒரு வழியை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஜெயிச்சிட்டோம் மாறா. எஸ்டா, சூப்பரா. அட் லாஸ்ட் நம்ம இன்னைக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோனா 101 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோ. ஒரு கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ராவே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? சூப்பரில் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸில் அவ்வளோதான்டா. இனிமேல் நம்மளை அடிச்சுக்க யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படிலாம் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம சூப்பராக இந்த வழியாக முடிச்சிட்டோம். ஒரு வழியாக முடிச்சிட்டோம். ஒரு நிமிஷம் இருக்கேன், நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இந்த லிங்க்கை நம்ம டெலகிராம் சேனல்லையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனையும் ஆட் பண்ணிடுவோம். கவலைப்படாதீங்க. எஸ், okay then all future daughters, okay, bye, good night. Okay va? Molecular base of inheritance Saturday MCQ solve பண்றீங்களா? ஓகேமா. I will try to solve it. Some health issues. Okay, you will be back soon. You have some health issues, you will be back soon. ஓகேடா நீலம், ஓகேடா. I will try. ஓகே, எல்லாரும் போய் சாப்பிடாதவங்களாம் போய் சாப்பிடுங்க, படிக்காதவங்களாம் போய் படிங்க. எல்லாம் படித்து முடிச்சிங்கன்னா
go to sleep and take rest. ஓகேவா? நாளைக்கு சாயங்காலம் சந்திப்போம். ஓகேவா? we'll meet up at tomorrow evening. tomorrow evening நம்ம சந்திப்போம். ஓகேவா? எஸ், ஒரு குட்டி ஃபயரை போட்டு கிளம்புங்க. எல்லாருக்குமே குட் நைட். எல்லா ஃபியூச்சர்ஸுமே குட் நைட். செஷன் லைக் பண்ணாமல் இருந்தீங்க, செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது போத்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. ஸோ எல்லா ஃபியூச்சர்ஸுமே குட் நைட் அண்ட் குட் நைட் இருக்கணும். பை see you tomorrow. ஓகே, see you tomorrow. குட் நைட் இருக்கணும். செஷன் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. we'll see you on tomorrow. நாளை சந்திப்போம் மக்களே. பை. இது நம்ம வந்துச்சா? எஸ்.